Hello learners, welcome to NEET Strategies Tamil. This is your RR ma'am. இன்னைக்கு மெக்கானிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். இந்த மெக்கானிக்ஸ் பார்ட் 2ல நான் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட வந்திருக்கேன் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின். NEET and JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ செஷனை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த செஷன் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை இங்கே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ நமக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட். அது போக நம்மளோட சுதர்ஷன் சார் உங்களுக்காக ஃப்ரீயாக TNVK கிராஷ் கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நம்ம நீட் எக்ஸாமுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஈவன் நம்ம JEE மீன்ஸ் கொஷின் வரையுமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த செஷனோட நோட்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஒவ்வொரு செஷன் முடிய எல்லா நோட்ஸும் நம்ம இதில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே ரைட். அப்போது எல்லாரும் செஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓகே லைக் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருக்காமல் நியூ கரெக்டாக ஓகே. இந்த சேனலில் உங்களுக்கு எப்போவுமே சுதர்ஷன் சார் தான் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் நியூவாக வந்து டீச் பண்ணுறேன் இல்லையா ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இந்த ஃபீட்பேக் உங்களோட ஃபீட்பேக் என்னென்ன இருக்குங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்ட் 2. பார்ட் 2ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் நம்ம என்னென்ன கவர் பண்ணோம். கைனமெட்டிக்ஸில் நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம். மோஷன் அண்டர் கிராவிட்டி, ப்ரொஜெக்டைல் மோஷன், ரெயின்மேன் ப்ராப்ளம், ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம் கரெக்டாக. அது போக நம்ம ஒர்க் எனர்ஜி பவரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கான பவர் பற்றி பார்த்துருந்தோம். தென் ஃபோர்ஸில், லாஸ் ஆஃப் மோஷனில், கனெக்டட் பாடிஸை டீட்டெயிலாக நம்ம படிச்சிருந்தோம் ரைட். ஸோ இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோங்கிறத நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனோட பேசிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன. ஓகே, ஸோ நமக்கு நார்மலாக மூவிங் அதாவது இன்க்ளைன் பிளேனில் நம்ம பிளாக்கை வைக்கும் பொழுது அதில் ஃப்ரிக்ஷன் எப்படி நமக்கு கிரியேட் ஆகுது, ஒரு பிளாக் மேலே இன்னொரு பிளாக் நமக்கு வைக்கும் பொழுது அங்கே ஃப்ரிக்ஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் பற்றி பார்த்த பிறகு நம்ம சர்க்குலர் மோஷன் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சர்க்குலர் மோஷன் பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலர் மோஷனில் ஸ்பெஷலாக நம்ம வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, சர்க்குலர் மோஷன் நமக்கு ஸ்பெஷலாக வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன், அதில் ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும், நார்மல் சர்க்குலர் மோஷனில் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இதெல்லாம் சர்க்குலர் மோஷனில். தென் அதில் நமக்கு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் நமக்கு நார்மலாக வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அது போகும்பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோட டென்ஷன் என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அதோட கிரிட்டிக்கல் வெலாசிட்டி என்ன, இது எல்லாமே நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ இது நம்மளோட செகண்ட் டாப்பிக்காக இருக்குது. அண்ட் தேர்ட் டாபிக் நாம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இதை பற்றி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி படிக்க போகிறோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் கூடிய டைப்ஸ் படிக்க போகிறோம். அதில் கூடிய கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன லெவல்ஸில் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லா ஒரு கிளியர் கட் ஐடியாவும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அட் த சேம் டைம் நமக்கு அடுத்த டாபிக் நம்ம ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். ஓகே, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் பற்றி படிக்க போகிறோம். இதில் இருக்க கான்செப்ட் என்ன, இது நீங்கள் நிறைய பேர் ஒரு சில இடங்களில் இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனை நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். தென் டார்க், ஓகே, டார்க் பற்றி படிக்க போகிறோம். தென் ஃபைனலி ஆங்குலர் மூமெண்டம். ஸோ இது எல்லாமே கான்செப்ட் வித் கொஷின்ஸோட இன்னைக்கு நம்ம இதை தரவாக்கி எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பார்ட் 2ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மெக்கானிக்ஸுங்கிற பார்ட் வந்து நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத ஒரு டிஃபிகல்ட்டி ஏரியாவாக இருக்கிறதுனால என்னோட டு த மேக்ஸிமம் நான் ஸ்லோவாக தான் போக போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஸ்லோவாக போகிறது கன்வீனியண்ட்டாக இல்லைனா நீங்கள் 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரிக்ஷன். ஸோ நார்மலாக நாம் வாக் பண்ணுறோன்னா நம்ம வாக் பண்ணுறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஃப்ரிக்ஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரிக்ஷன் சொல்லி வரும்பொழுது இதை நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் செகண்ட் ஃப்ரிக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்.
அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லும் பொழுது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கு இல்லையா, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, ஏன்னா டேபிளுக்கும் அது மேலே நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன்னா அந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில ஒரு grip இருக்குது. கரெக்டாக, அந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில ஒரு grip இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிம்பிளாக ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரத்யேகமாக அதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்பொழுது, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நாம் FS அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம என்ன டினோட் பண்ணுறோம், FS அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நமக்கு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னால் ஆல்வேஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏற்றபடி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இது நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கணும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ எங்கிட்ட இருக்குதுன்னு வைங்களா, இந்த ஆப்ஜெக்ட் நான் கொஞ்சம் அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்ளைடு ஃபோர்ஸ் ஒரு 1 நியூட்டன் கொடுத்தேன்னு வைங்களேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் ஆக்ட் ஆகும். அப்ளைடு ஃபோர்ஸ் 2 நியூட்டனாக மாற்றும் பொழுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2 நியூட்டனாக மாறும். அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படியே நான் மாற்றிட்டே இருக்கும்போது ஒரு 10 நியூட்டன் வரைக்கும் நான் கொடுக்குறேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் வரைக்கும் கொடுக்கும். நான் அப்ளைடு ஃபோர்ஸ் 10 நியூட்டன் கொடுக்குறேன், ஃப்ரிக்ஷனும் 10 நியூட்டன் கொடுத்து அதை ஸ்டேபிளாக மூவ் ஆகாமல் வச்சுருக்கோம். எப்போ இந்த 10 நியூட்டனை கடந்து நான் 10.1 நியூட்டன் கொடுக்குறனோ, நல்ல கவனிங்க, அந்த டைம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். டில் 10 நியூட்டன் வரைக்கும் இது மூவ் ஆகாது. 10.1 நியூட்டனுக்கு இதை நான் எப்போ நான் கொடுக்க ஆரம்பிக்கணும்னா அப்ளைட் ஃபோர்ஸ், அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். பார்க்குறீங்களா, இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு டைப் ஆஃப் 4 நியூட்டன் கொடுத்தா ஃப்ரிக்ஷன் 1 நியூட்டன் கொடுத்து மூவ் ஆகலை, ரெஸ்ட்டில் இருக்குது. நான் 2 நியூட்டன் கொடுக்குறேன், ஃப்ரிக்ஷன் 2 நியூட்டன். நான் 3 நியூட்டன் கொடுக்குறேன், ஃப்ரிக்ஷனும் 3 நியூட்டன் கொடுக்குது. அப்படியே ஒரு 10 நியூட்டன் வரைக்கும் கொடுக்கும்பொழுது ரெண்டுமே மூவ் ஆகலை. நான் கொடுக்குற அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஏற்றபடி அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. எப்போ நான் 10.1 நியூட்டன் கொடுக்குறேனோ அப்போ அந்த பிளாக் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ பிளாக் மூவ் ஆகிறதுக்கு காரணம் யார், நான் கொடுத்த அந்த 10.1 நியூட்டன். இது யாரை காட்டிலும் பெருசாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் காட்டிலும் பெருசாக இருக்கு இல்லையா, இதை நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை நம்ம எந்த டேர்மில் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா FS மேக்ஸ். ஓகே, FS மேக்ஸ், மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நம்ம FX மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ above the limiting friction நமக்கு above the limiting friction என்ன வேல்யூ எடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு மூவ் ஆகாது. ஓகே, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு 10.1னா எவ்வளோ வேணுமோ, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நியூட்டன் வரைக்கும் அது மூவ் ஆகலை, 10.1 மூவ் ஆகுதுன்னா அது நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதை நாம FX மேக்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். புரியுதா? ஓகே, இது சிம்பிள் திங்ஸ் அபவுட் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் செகண்ட் திங் நமக்கு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. செகண்ட் திங் என்னது, கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லும் பொழுது இங்கே வேல்யூஸ் ஆல்வேஸ் நமக்கு எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். வேல்யூஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லும் பொழுது வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன, இங்கே கான்ஸ்டன்டாக இருக்கும் பொழுது இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போ ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை காட்டிலும், அதாவது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன மென்ஷன் பண்றோம், FX மேக்ஸ், அதுக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும்னு சொல்றோம் இல்லையா. இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் காட்டிலும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ, இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ காட்டிலும் அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஓகே, கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் காட்டிலும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும், எப்போவுமே அதிகமாக இருக்கும். அப்போ ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வேணும், ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு அதிகமான ஃப்ரிக்ஷன் வேணும். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு அதிகமான ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும். ஆனால் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மூவிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு ஃப்ரிக்ஷன் அவ்வளோ அவசியம் இல்லை. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க. அப்போ காரில் போயிட்டு இருக்கும்பொழுது கார் ஆல்ரெடி மூவிங்கில் இருக்குதுன்னு வைங்களேன், அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். இது கார் ஏதோ ஒரு இடத்துல ட்ராப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வெளியில் இறங்கி அதை தள்ளுறீங்கன்னா அந்த grip அதிகம், ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு
நல்ல கவனிங்க, ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். யாருக்கு, ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, அப்போ நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய அது நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, லெஸ் கம்மியாக இருக்கும். யாருக்கு, மூவிங்ல இருக்கும். மூவிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரிக்ஷன் நமக்கு கம்மியாக இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனடிக் ஃப்ரிக்ஷனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எடுக்கணும். கிராஃபோட ஒய் ஆக்சிஸில் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுக்க போகிறோம். அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட், ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிளாக்கில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 1 நியூட்டன் கொடுத்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனும் 1 நியூட்டன் கொடுக்கும். கரெக்டா? ஓகே, இதை நான் 2 நியூட்டனாக மாற்றும் பொழுது ஃப்ரிக்ஷனும் அதே மாதிரி என்ன பண்ணும், 2 நியூட்டன் கொடுக்கும். ஓகே, இதை நான் 3 நியூட்டனாக மாற்றும் பொழுது ஃப்ரிக்ஷனும் என்ன பண்ணும், அதே மாதிரி 3 நியூட்டன் கொடுக்கும். கரெக்டா? ஓகே, ரைட். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இதுக்கு ஒரு நான் கிராஃப் ட்ரா பண்ணேன்னா இது என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் வந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் வந்துட்டே இருக்கும். அப்போ நான் 3 நியூட்டன் கொடுக்குற வரைக்கும், நான் 3 நியூட்டன் அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதே 3 நியூட்டனை என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அது கொடுக்கும். நான் எப்போ அப்ளைடு ஃபோர்ஸை 3.1 நியூட்டனாக கொடுக்குறனோ அப்போ இந்த பிளாக் என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ மூவ் ஆகிறத மீன் பண்ணுற மாதிரி நான் கிராஃப் ஷேப்பை இப்படி மாற்றிடுவேன். ஸோ எனக்கு இந்த ஏரியா, இந்த ஆர்ஜின் தொட்டு இந்த ஏரியா வரைக்கும் எனக்கு இந்த கிராஃபில் இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் அதுக்கப்புறமா இது ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, அப்போ இந்த இடத்துல இது எனக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா? ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிராஃப். இந்த கிராஃப் எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் உண்டு. ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் நமக்கு என்ன உண்டு, ஈக்குவேஷன் உண்டு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அர்த்தம், நமக்கு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் இல்லையா? ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வைங்களேன். ஆப்ஜெக்ட் நமக்கு ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும், லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம படித்தோம் இல்லையா, டவுன்வர்ட். ஓகே, இதுக்கு ப்ரீவியஸ் டாபிக்ஸில் படித்தோம். டவுன்வர்டில் அதோட வெயிட் mg ஆக்ட் ஆகும். அப்வர்ட்ல அந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஓகே, அப்போ ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்பொழுது அப்வர்ட்ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸும் டவுன்வர்ட்ல இருக்கக்கூடிய mgங்கிற ஃபோர்ஸும் எப்பவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்வர்ட் நார்மலும் டவுன்வர்ட் mgயும் எப்போது எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஓகே, அப்போ இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம படிக்க வரோம் இல்லையா? இது நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், ஸ்டாட்டிக் பற்றி பேசுகிறோம் இல்லையா? அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஈக்குவேஷனில் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இருக்கு இல்லையா, இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஆக இருக்கும். அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். நார்மல் ஃபோர்ஸுக்கு எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது எப்படி நார்மல் ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பால் இருக்கு. ஓகே, இந்த பாலுக்கு நான் மாஸ் வச்சிருக்கேன்னா அந்த மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பால் இருக்குது. இந்த பாலுக்கு மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மாஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மூவ் பண்ண வைக்க முடியும். இது என்ன பண்ண முடியும், ஈஸியாக மூவ் பண்ண வைக்க முடியும் இல்லையா? இப்போ மாஸ் அதிகமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமான நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இது ஹார்ட் டு மூவ். இதை கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நல்ல கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் லெஸ் மாஸ் இருக்கும் பொழுது ஈஸியாக மூவ் ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் யாரு, நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இல்லையா? அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் இதுக்கு நமக்கு லோவாக இருக்கும். இதுவே மாஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கு நான் மூவ் பண்ண முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னா அதுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இது ரெஸ்ட் கண்டிஷனில் நான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த கேஸில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், FS max இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n சொல்கிறோம் இல்லையா? இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் ரிமூவ் பண்ண வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோஎஃபிஷியன்ட் கொடுப்போம் இல்லையா? அது நமக்கு FS max இட் இஸ் ஈக்குவல் டு மியூன்னு சொல்லி கொடுப்போம். மியூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா மியூ என்னாக இருக்கும். இதை தான் நம்ம இனி வரக்கூடிய எல்லா ஃபார்முலா, எல்லா கொஷின்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். புரியுதா? இந்த கைனமேட்டிக்ஸ், இந்த மெக்கானிக்ஸில் இந்த கனெக்டட் பாடிஸு, இந்த ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடானது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால நான் அதை சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறேன், சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ப்ராப்பராகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சின்ஸ் இட் இஸ் அ ஒன் ஷாட், நம்ம இவ்வளோ சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்க வேண்டி நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன் இந்த ஒரு செஷன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, லாஸ்ட் மினிட்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா? ரைட், we have only 2 to 3 days தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். சரி,
அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா μnங்கிறது ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ்லையும் நடக்கும், ரஃப் சர்ஃபேஸ்லையும் நடக்கும். கரெக்டா? ஓகே. அப்போ ஸ்மூத் சர்ஃபேஸில் இந்த ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அண்ட் ரஃப் சர்ஃபேஸில் இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மிரர் சொல்லலாம். அப்போ மிரரில் நமக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ரஃப் சர்ஃபேஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு மணல் இருக்கக்கூடிய சாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இல்லையா? அந்த மணல் தரையை சொன்னீங்கன்னா அங்கே நமக்கு ரஃப் சர்ஃபேஸ், அங்கே நமக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஓகே. அப்போ இதை நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது இந்த மியூஎஸ்னு யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மியூஎஸ் வந்து நமக்கு யூனிட் கிடையாது. இதுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. ஓகே. நோ யூனிட் அண்ட் நோ டைமென்ஷன். இதுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு யூனிட்டே கிடையாதுன்னு சொல்கிறோன்னா, மியூ வேணும்னா அந்த எண்ணை நான் இங்கே சென்ட் பண்ணுவோம் இல்லையா? எஃப்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், என்னும் ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கட் ஆகி அதில் யூனிட்டே இருக்க போகிறதில்ல. அப்போ டைமென்ஷன் நமக்கு இருக்க போகிறதில்ல. ஓகே. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதில் இருக்கக்கூடிய ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியரா இருக்கா? இதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு நம்ம மாற்றணும்னு வைங்களேன். இதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு நான் எடுக்கிறேன்னா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதே மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணுறது எங்கே? கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு நான் கோஎஃபிஷியன்ட் கொடுக்குறேன். பட் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ அது மியூஎஸ்னா இது மியூ கே. அப்போ மியூ கே என்னன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இதுலேயும் நமக்கு இந்த மியூ கேவாகட்டும், அங்கே படித்த மியூ எஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா. ஓகே, ஆஃப் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதில்ல. அண்ட் ரெண்டாவது விஷயம், இவங்க ரெண்டு பேருக்குமே யூனிட்டும் கிடையாது அண்ட் டைமென்ஷனும் கிடையாது. யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே. இதுதான் நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதில் நெக்ஸ்ட் லெவல் படிக்கிறதா இருந்தால் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் லெவல் படிக்க வேண்டியதாக இருந்தால் என்ன படிக்க வேண்டியது இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிக்க வேண்டியது இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தீட்டான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த பிளாக் மேலே என்னது? நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட டவுன்வர்டில் நமக்கு வெயிட் mg ஆக்ட் ஆகும். ஸோ இதில் நான் அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் கொடுத்தா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு ரிசல்டன்ட் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணுறேன்னு வைங்களேன். அந்த ரிசல்டன்ட் எனக்கு எப்படி இருக்கும்? இதோ இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதான் நமக்கு ரிசல்டன்ட். கரெக்டாக? இதான் நமக்கு என்னது? ரிசல்டன்ட். பிகாஸ் நமக்கு இதுவும் இந்த பாருங்க, இந்த நார்மல் ஃபோர்ஸு இந்த ரெண்டு நார்மல் ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு ரிசல்டன்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா? இந்த ரிசல்டன்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட்டுக்கும் அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் எடுத்தீங்கன்னு வைங்களேன். இதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே. ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் இடையில நம்ம ஒரு ஆங்கிள் மெஷர் பண்ணுறோம்ல, தீட்டாங்கிற ஆங்கிள். இதை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு தோணும், எதற்காக நம்ம இந்த ஆரையும் எண்ணையும் எடுக்கிறோம்? ஏன் நீங்கள் எஃப்ஐயும் ஆரையும் எடுக்க மாட்டீங்களா? எதுக்கு நம்ம ஆரையும் எண்ணையும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? அப்போ நான் சொல்கிற பாருங்க, எப்போ நம்ம ஆரையும் எண்ணையும் எடுக்கிறோமோ அப்போ இங்கே ஆங்கிள் கொடுக்கும் பொழுது இது ஒரு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறத தீட்டான்னு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபங்க்ஷன்னா tan தீட்டா யூஸ் பண்ணுறோம். tan தீட்டா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா? அப்போ இங்கே நமக்கு இதை நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறோம்? பேரலோகிராம். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இது தீட்டானா இதுதான் இதுக்கு ஆப்போசிட், இது நமக்கு அட்ஜசன்ட் இல்லையா? ஸோ இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க? நான் ப்ரீவியஸ் பார்ட் 1ல சொன்னேன். இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை அப்படியே பேரலல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வெக்டரை அங்கே பேரலல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸோட வெக்டரை இங்கே பேரலல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இங்கே தீட்டா எடுக்கிறோம்னா இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது வந்து நமக்கு நார்மல் ஃபோர்ஸ். அப்போ tan தீட்டா நான் எடுக்கும் பொழுது மட்டுமே எனக்கு இது ஃப்ரிக்ஷனல் மேக்ஸிமம் பை நார்மல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃப்ரிக்ஷனல் மேக்ஸிமம் பை நார்மல் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃப்ரிக்ஷனல் மேக்ஸிமம் இல்லடா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ. ஓகே. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன படித்தேன்? மியூ என்னு படித்தேன் இல்லையா? ஸோ இப்போ மியூ எஸ் என் டிவைடட் பை என்னு கொடுக்கும் பொழுது இப்போ எனக்கு என் கேன்சல் ஆச்சுன்னா tan தீட்டாங்கிறது மியூ எஸ் ஆக கிடைக்கும்.
ஓகே tan தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது μs னு கிடைக்குது ஓகே சோ அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க angle of frictionோட tan வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் μs ஆக இருக்கும் angle of frictionோட tan வேல்யூ μs ஆக இருக்கும் சம்ஸ் வருது அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அதனால நான் இப்ப சொல்லி கொடுக்கிறேன் ஓகே angle of frictionோட mu வேல்யூ எப்படி இருக்கும் ஆல்வேஸ் நமக்கு μs angle of frictionோட tan வேல்யூ எப்படி இருக்கும் ஆல்வேஸ் μs ஆக இருக்கும் அத நம்ம இந்த சம்ஸ் வரும்போது சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது இருக்கும் சோ தயவு செஞ்சு மறக்காதீங்க கிளியரா இருக்கா ஓகே ரைட் சோ இனி நாம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் டாபிக்னா இந்த ஃபிரிக்ஷனோட கண்டினியூட்டி அது angle of repose ஓகே angle of repose இப்ப பார்த்தது angle of friction தீட்டான்னு சொன்னோம் இல்லையா இது வந்து நமக்கு angle of repose னு சொல்லலாம் angle of repose angle of repose நம்ம alpha னு சொல்றோம் angle of friction theta சொன்னோம் இல்லையா இத நம்ம angle of repose 1 minute guys okay so angle of repose alpha னு சொல்றோம் so இதுல நமக்கு இந்த மாதிரி ஒரு inclined plane இருக்கும் okay so இந்த inclined planeல நம்ம ஏதாவது ஒரு block வைக்கிறோம்னா இந்த block எந்த block வச்சாலும் block மேல என்ன ஆக்ட் ஆகும் ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா நல்ல கவனிங்க பிளாக்குக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வெயிட் mg ஆக்ட் ஆகும் ஓகே பிளாக் இருக்குதுன்னா சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இங்க நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இப்போ டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த வெயிட்ங்கற வெயிட்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் வெக்டர் குவாண்டிட்டி இல்லையா சோ சின்ஸ் இட் இஸ் a vector quantity இத நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு காம்போனன்ட்டா ரிசால்வ் பண்ணலாம் நம்ம கனெக்டட் பாடிஸ் எல்லாம் நம்ம பண்ணோம்ல இன்க்ளைன் பிளேன்ல the same way சோ இப்போ இங்க நமக்கு ரெண்டு காம்போனன்ட்டா ரிசால்வ் பண்ணா இதுல ஒரு காம்போனன்ட் இல்லையா ரைட் சோ அப்ப நல்லா கவனிங்க இங்க தான் நமக்கு ஆங்கிள் தீட்டா எடுக்கிறேன் ஓகே அப்ப இதுல நமக்கு தீட்டால நம்ம ஆல்பான்னு வைக்கிறோம் இல்லையா சோ அப்ப இங்க தான் நமக்கு ஆல்பாங்கற ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் எடுக்கறோம்னா ஆங்கிளை டச் பண்ணி வரக்கூடிய காம்போனன்ட் என்னவாக இருக்கணும் mg cos ஆல்பாவாக இருக்கணும் the other things நமக்கு mg sin ஆல்பா ஓகே அத ஒன் நமக்கு mg sin ஆல்பா சோ அப்ப இங்க நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிளாக் இருக்குல இந்த பிளாக் இப்போ நமக்கு இங்க ஸ்லைட் ஆகுதுன்னா இந்த ஸ்லைட் ஆகாம பேலன்ஸ் பண்றது யாரு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபிரிக்ஷன் இல்லையா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபிரிக்ஷன் இல்லையா சோ இது பேலன்ஸ்டா இருக்குது அப்படினா இங்க இருக்கக்கூடிய mg sin ஆல்பா இந்த லெஃப்ட் சைடுல கூடிய mg sin ஆல்பாவையும் இந்த ஃபிரிக்ஷனையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவேட் பண்ணுவோம் சோ இப்போ mg sin ஆல்பா = ஃபிரிக்ஷன் இல்லையா சோ ஃபிரிக்ஷனை நம்ம fx max னு சொல்லுவோம் fx max இல்லையா ரைட் சோ இப்போ mg sin alpha that's okay அதே போல நமக்கு அடுத்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணனும் அப்ப இந்த அப்வர்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த நார்மலையும் இந்த டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த mg cos alpha இருக்குல இந்த ரெண்டும் அந்த பிளாக் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்ப இத பேலன்ஸ் பண்ணா அடுத்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் mg cos alpha n ன்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகே ரைட் அப்ப இது ரெண்டுத்தையும் நாம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது mg நமக்கு கேன்சல் ஆயிடும் sin alpha by cos alpha இல்லையா sin alpha by cos alpha நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் tan alpha ன்னு கிடைக்கும் so tan alpha = fs max by n ஓகே tan alphaங்கிறது fs max by n இதுல tan alpha ன்னு சொல்றோம் இல்லையா இதுல alpha ஓகே fs max க்கு வேல்யூ கொடுத்து பாருங்க ஓகே tan alpha it is equal to static friction ஓட லிமிட்டிங் மேக்ஸिमम வேல்யூ என்னது μsn divided by நம்ம n கொடுத்தோம்னா இப்போ n கேன்சல் ஆகி tan alpha will be equal to μs னு கிடைக்கும் μs ஓகே சோ இப்ப tan alphaவும் μs தான் அதாவது angle of repose ஓட tan வேல்யூ static friction coefficient ஓகே coefficient of static friction μs தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் angle of friction இல்லையா angle of frictionம் நமக்கு angle of friction ஓட ஒரு வேல்யூ tan வேல்யூ μs க்கு ஈக்குவல் angle of friction ஓட tan வேல்யூ μs க்கு ஈக்குவல் angle of repose ஓட tan வேல்யூ μs க்கு ஈக்குவல் சோ அப்ப இதன் மூலமா நம்ம என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படினா இந்த theta angle of repose angle of frictionம் angle of reposeம் ஈக்குவல் ஓகே angle of frictionம் angle of reposeம் ஈக்குவல்ங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஓகே
right? At the same time இப்போ நீங்க எடுத்துக்கிட்ட இந்த ஸ்மூத் இப்போ நீங்க எடுத்த இந்த இன்க்ளைன் பிளேன் இல்லையா, அது நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பா நம்ம பார்க்குறோம். ஒன்று ஸ்மூத் பிளேனாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், ரஃப் பிளேனாக இருக்கும் பொழுது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, அப்போ பிளாக் மூவ் ஆச்சுன்னா அதோட ஆக்சலரேஷன் என்ன, இதெல்லாமே நான் கனெக்டட் பாடிஸில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மூத் பிளேனாக இருக்கு, ஸ்மூத் ஓகே ஸ்மூத் இன்க்ளைன் பிளேனாக இருக்குதுன்னா இதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அந்த ஃபோர்ஸை நம்ம mg sin தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் கனெக்டட் பாடிஸில் சொன்னேன். இந்த மாதிரி நமக்கு இன்க்ளைன் பிளேனில் பிளாக் வச்சுட்டிங்களாலே பிளாக் டவுன்வர்டுக்கு வராமல் பேலன்ஸ் பண்ணுறது இந்த mg sin தீட்டா. பிகாஸ் இந்த டைரக்ஷனில் நமக்கு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபோர்ஸ் மெயினாக நீங்கள் mgயை ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணால் கூட யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறா, இந்த mg sin தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் g sin தீட்டா இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு நான் பார்ட் 1ல் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கவனிக்கணும். ஓகே ரைட். அதே மாதிரி ரஃப் இன்க்ளைன் பிளேன் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு mg sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், சம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஆக்சலரேஷன் வேணும்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், g sin தீட்டா மியூஎஸ் காஸ் தீட்டா. ஓகே, sin தீட்டா மியூஎஸ் காஸ் தீட்டா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் அண்ட் ரஃப் இன்க்ளைன் பிளேனில் நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். இது அப்படியே நம்ம கனெக்டட் பாடிஸில் இன்க்ளைன் பிளேன் வரக்கூடிய இடங்களில் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? ஓகே ரைட். ஸோ இதுதான் நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன, கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் என்ன, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன. ஓகே, ஸோ அதில் நமக்கு இன்க்ளைன் பிளேன் வச்சா என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஷின் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு கான்செப்டை முடிச்சுட்டு கொஷின் டிஸ்கஷன் போகலாம். ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கேட்கக்கூடியது லெவல் ரோட். ஓகே, அடுத்த டாபிக் வந்து லெவல் ரோட். லெவல் ரோட்னா இங்கே நமக்கு ஸ்லைடிங் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு லெவல் ரோடு இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு டேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ், ஒரு டேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு ரோடு, இந்த மாதிரி லெவல் ரோடாக இருக்குதுன்னா இப்போ இந்த டேர்னிங் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் ஒரு லெவல் ரோடை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது மேலே நமக்கு ஒரு கார் நமக்கு மூவ் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. லெவல் ரோடில் காரோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வி மேக்ஸிமம் ஸ்பீடோட ஃபார்முலா உங்களுக்கு μsRgன்னு நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், μsRg. μsனா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஆர்னா அந்த லெவல் ரோடோட ரேடியஸ், ஜினா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வி மேக்ஸ்னா என்ன அர்த்தம், நமக்கு மேக்ஸிமம் இந்த லெவல் ரோடில் நமக்கு ஒரு கார் போகுதுன்னு வைங்களேன். இந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ லெவல் ரோடில் நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் வி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் μxRg. இது உங்களுக்கு நான் டைரெக்டாக வேல்யூ கொடுக்கறதுனால அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த லெவல் ரோடு இங்கே ஒரு ரோட் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த ரோடில் நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும், கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதுவோம் இல்லையா. அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 0.1 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோடோட ரேடியஸ் நமக்கு ஒரு 9 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். தென் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 கொடுத்துட்டேன்னா இதை நான் இந்த வி மேக்ஸ் கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த கார்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இதில் வி மேக்ஸ் நான் இதில் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் μs வேல்யூ என்ன 0.1, ஆரோட வேல்யூ 9 கொடுக்குறோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு 10 கொடுக்குறோம். கரெக்டாக? அப்போ இந்த ரெண்டு 1 ஆகும். அப்போ நமக்கு ஜஸ்ட் ரூட் 9 கிடைக்கும். ரூட் 9 இஸ் 3 மீட்டர்/செகண்ட். ரூட் 9 என்ன, 3 மீட்டர்/செகண்ட். அப்போ இந்த 3 மீட்டர்/செகண்ட், இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு 3 மீட்டர்/செகண்ட் வழியாக இந்த லெவல் ரோடில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு, இந்த கார் இதில் போகுது இல்லையா, அந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீடு 3 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கணும். 3 மீட்டர்/செகண்டை காட்டிலும் அதிகமாகும் பொழுது இந்த லெவல் ரோடில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கார் நமக்கு என்ன ஆகும், ஸ்கிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கிட்டிங் எங்கே நடக்கும், இங்கே மேக்ஸிமம் ஸ்பீடை தாண்டி போகும் பொழுது கார் நம்ம போயிட்டு இருக்க ஒரு லெவல் ரோட்லனா அதில் மேக்ஸிமம் ஸ்பீடு நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு ஃபார் இந்த ஒரு நான் எடுத்த டேட்டாக்கு 3 மீட்டர்/செகண்ட்னா 3 மீட்டர்/செகண்ட்குள்ளே போகிற வரைக்கும் தான் அந்த கார் லெவலாக போகும். ஓகே, அதை விட நமக்கு ஸ்பீடு அதிகரிக்கும் பொழுது ஓகே இந்த இடத்துல அதிகரிச்சுட்டானா அந்த கார் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம லெவல் ரோட்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேங்க் ரோடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னது,
பேங்க் ரோட். இப்போ லெவல் ரோட்ல நமக்கு அந்த சரிவு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பேங்க் ரோட்ல நமக்கு எப்படி இருக்கும், அந்த ரோடு நமக்கு சரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ நமக்கு பேங்க் ரோட்ல இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம்னா ரோடு எப்படி இருக்கும், நமக்கு யூஸ்வலாக ரோடு இப்படி இருக்கணும், பட் நமக்கு எப்படி இந்த மாதிரி சரிஞ்சிருக்கும், பேங்க் ரோடுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் நமக்கு கார் போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். இதில் கார் போயிட்டு இருக்குதுன்னா இதில் என்ன ஆகும், ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ஸ்கிட் ஆகாத அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஸ்கிட் ஆகாத அளவுக்கு இந்த சரிவாக இருக்கக்கூடிய இந்த ரோடை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் கொஷனில் எப்படி கேட்பாங்கன்னா ஃபார் நாட் ஸ்கிட்டிங், இது ஸ்கிட் ஆகாமல் போகணும் அப்படின்னா இந்த ரேஸ்லலாம் போகிறாங்களா, ரேஸ்ல இந்த மாதிரி டேர்னிங்லாம் போகும்போது அவங்களுக்கு ஸ்கிட் ஆகுறது இல்லை. கரெக்டாக? ஓகே, அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு ஒரு கார் எடுக்கிறாங்கன்னா அந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அது ஆர்ஜி tan theta plus mu s divided by 1 minus mu s tan theta. ஓகே, எல்லா வேல்யூஸும் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஆர்னா ரேடியஸ், ஜீனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆங்கிள் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு பேங்க் ரோடில் நாட் ஸ்கிட்டிங், பேங்க் ரோடில் போகக்கூடிய கார் ஸ்கிட் ஆகாமல் போகணுன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போகணுங்கிறத இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? ஓகே, ரைட், சரியா? சரி, அப்போ இதுதான் நமக்கு பேசிக்ஸாக ஃப்ரிக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நம்ம எடுக்கும் பொழுது இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக நீட்டில் கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, ரைட். ஸோ இதை விடவும் அட்வான்ஸ் லெவல் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போ நான் இப்போ எடுத்தல ஒரு பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பிளாக்குக்கு மேலே இன்னொரு பிளாக் வச்சுருக்காங்கன்னா இந்த ரெண்டு பிளாக்கும் மூவ் ஆகுமா, எந்த ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும், இது வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ இந்த பேசிக்ஸ் லெவல்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் லெவலில் அந்த கான்செப்டை நடத்திட்டு பின்ன நான் அந்த கொஷின்குள்ளே போகிறேன். ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இது ரிலேட்டடாக கொஷினை நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, a 2 kg brick, a 2 kg brick to slide over a surface which is inclined at an angle 45 degree with respect to the horizontal axis. The coefficient of static friction mu is between their surfaces என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 2 kg block begins to slide. இதோட மீனிங் என்னன்னு தெரியுமா, அது ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஸ்லைட்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்கு. ஸோ இப்போ இன்க்ளைன் பிளேனோட ஆங்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. இதில் நமக்கு வித் ஹரிசாண்டல் ஆக்சஸோட இது 45 டிகிரி. அப்போ இது மேலே நமக்கு ஒரு பிளாக் வச்சிருக்கோம். இந்த பிளாக்கோட வெயிட் ஒரு 2 கிலோகிராம். அப்போ 2 கிலோகிராம் ஆக்ட் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதோட டவுன்வர்டில் என்ன ஆக்ட் ஆகும், எம்ஜி ஆக்ட் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ இந்த எம்ஜி காஸ் தீட்டா இங்கே இருக்கும். பட் நமக்கு இந்த பிளாக்கை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 2 கிலோகிராம் பிரிக்ஸ் வந்து பிகின்ஸ் டு ஸ்லைட் ஓவர் சர்ஃபேஸ்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இங்கே mg sin theta வேணும். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே mg sin theta வேணும். பிகாஸ் இந்த டைரக்ஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் இல்லையா, ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா, ரைட். அப்போ இந்த மாதிரி பேலன்சிங் கண்டிஷனில் இன்க்ளைன் பிளேனில் நம்மளோட ஃபார்முலா என்னவாக இருந்திருக்கு, tan theta. tan theta is equal to mu. tan theta is equal to mu. ஸோ அப்போ இங்கே tan theta ஆங்கிளோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க, இன்க்ளைன் பிளேன் ஆங்கிள் கொடுக்கணும். ஓகே, அது நமக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. tan 45 டிகிரி நம்ம 1ன்னு கொடுத்தா இங்கே மியூவோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும், மியூ எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும், 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கிளியரா இருக்கா? ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், a box of mass 2 kg is placed on the roof of a car. அப்போ நமக்கு ஒரு கார் இருக்கு, காரோட ரூஃபில். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குதுன்னா காரோட ரூஃபில், கார் இல்லை அது ஜீப். ஓகே, ஸோ இந்த காரோட ரூஃபில் நமக்கு என்ன இருக்குது, ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பிளாக்கோட வெயிட் ஒரு 2 கிலோகிராம் கொடுத்துட்டு the box would remain stationary until the car attains the maximum acceleration. இப்போ இந்த கார் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ மூவ் ஆகிட்டு இருக்குன்னா டெஃபினட்டாக அது என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஆக்சலரேஷன் இருக்கும் பொழுது இந்த கார் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஸ்டேஷனரி ரெஸ்ட்டில் இருக்கும். The coefficient of static friction between the box and the roof of a car is 0.2. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம மைனூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் ஆஃப் அ காருக்கும் இந்த பிளாக்குக்கும் ஒரு கேப் விட்டுருக்கேன். ஓகே, இந்த கேப்பும் கிடையாது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு அந்த கேப் விட்டுருக்கேன். அப்போ அந்த கேப்புக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூவில் 0.2 கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம 10 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் ஃபார் த பாக்ஸ் டு ரிமைன் ஸ்டேஷனரி. இப்போ நல்ல கவனிங்க, கார் மூவ் ஆகிட்டு இருக்கா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. கார் மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா காருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். கரெக்டாக? ஏன் அது மூவ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல கவனிங்க, அது மூவ் ஆகாமல் இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு grip வேணும்.
ஓகே, இந்த இடத்துல என்ன வேணும்? ஒரு grip வேணும், ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும். ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா அது ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குதுன்னா நீங்கள் காருக்கு மேலே இமேஜின் பண்ணி பாருங்கள், காருக்கு மேலே அந்த பாக்ஸை கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா கார் மூவ் ஆகும்போது கார் மட்டும்தான் போகும் இல்லையா? அது எனக்கு நமக்கு அந்த ஸ்மூத்தாக இருக்குள்ளே ஃப்ரிக்ஷன் இல்லாத டைமில் ஸ்மூத்தாக இருக்கும்பொழுது கார் முன்னாடி போயிடும், பாக்ஸு கீழே விழுந்துடும். அப்போ பாக்ஸு கீழே விழலை, ஸ்டேஷனரியாகவே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஈவன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வரைக்கும் அப்படின்னா அங்கே ஒரு grip இருக்குது. கரெக்டாக? ஓகே, அந்த காருக்கும் அந்த ரூஃபுக்கும் இடையில ஒரு grip இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 0.2 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இப்போ கண்டிஷன் என்னது? த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் த கார் ஃபார் த பாக்ஸ் டு ரிமைன் ஸ்டேஷனரி. எவ்வளோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷனில் போனால் இந்த கார் அந்த காருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸு ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை விட நமக்கு கூட ஆகும் பொழுது கார் ஸ்பீடாக போயிடும், பாக்ஸ் கீழே விழுந்துடும். ஓகே ரைட். அப்போ அந்த காரோட மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அட் த சேம் டைம் ரூஃபில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளாக. ரூஃபில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிற அளவுக்கு காரால் எவ்வளோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷனில் போக முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? காருக்கு எப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ நமக்கு காரோட ஆக்சலரேஷன் இங்கே இருக்குதுன்னா இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா? இந்த பாக்ஸுக்கு பேக்வேர்டில் ஒரு சியோடோ ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சியோடோ ஃபோர்ஸ் என்னன்னு நான் வேணா உங்களுக்கு அடுத்து சொல்லித்தரேன். இப்போ இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் சைடில் நமக்கு ஒரு சியோடோ ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். கரெக்டாக? இந்த ஃபோர்ஸு நமக்கு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். சியோடோ ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும், இது நம்ம மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் சொல்லலாம். அப்போ இந்த சைடு ஒரு ஆக்சலரேஷன், இந்த சைடு ஒரு ஆக்சலரேஷன் இல்லையா? அப்போ இந்த பேக்வேர்டில் இந்த பாக்ஸோட பேக்வேர்டில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், இது இங்கே ஆக்சலரேஷன் பாக்ஸில் ஆக்சலரேஷன் இங்கே இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனும் அந்த பேக்வேர்டில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த அன்ரியல் சியோடோ ஃபோர்ஸும் மேட்ச் ஆகும் பொழுது, ஓகே மீன்ஸ் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது மட்டுமே இந்த காரால் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு போக முடியும் இல்லையா? அப்போ பேலன்ஸ்டாக இருக்குதுன்னா ரெண்டையும் என்ன பண்ணணும்? நம்ம ஈக்குவேட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த ஃப்ரிக்ஷன் ஃபுல்லாகவே ஈக்குவேஷன், ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எம்ஏங்கிற பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். ஓகே ரைட். அப்போ MA இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? மியூ என். கரெக்டாக? மியூ என். அப்போ நமக்கு MA இஸ் ஈக்குவல் டு மியூவோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 0.2. N இஸ் நத்திங் பட் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? MGக்கு ஈக்குவல். N இஸ் ஈக்குவல் டு MGன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ அகைன் நமக்கு இது MGக்கு ஈக்குவல். ஸோ அப்போ MM நமக்கு என்ன ஆகிடும்? கட் ஆகிடும். ஸோ A இஸ் ஈக்குவல் டு 0.2 இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம 10 கொடுத்தோம்னா ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். அதாவது the maximum acceleration of the car 2 meter per second. அது வர மட்டுமே மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். 2 மீட்டர் பெர் செகண்டுக்கு தாண்டி வரும் பொழுது அதிகமாக போகும் பொழுது அங்கே நமக்கு ஸ்டேபிளாக இருக்காது, பாக்ஸ் நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பேக் சைடில் எங்கே ஃபோர்ஸ் அதிகமோ அங்கே. கிளியராக இருக்கா? ஓகே ரைட். ஸோ இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வேண்டாம், நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன், இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, a block of mass m is in contact with the cart c ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே ஒரு கார்ட் இருக்குது, இந்த கார்ட்டை நமக்கு இங்கே c அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த கார்ட் வந்து ஆக்சுவல் டயக்ராம் பார்த்துருங்க, இந்த கார்ட் வந்து இதோ இந்த டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதோட m அந்த மாஸுக்கு ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாக்கோட மாஸை நமக்கு mனு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. A block of mass m is in contact with the cart as shown in the figure. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ஒரு கார்ட் இருக்குது, அதில் ஒரு பிளாக் இருக்குது, இது ரெண்டு எப்படி இருக்குது? கனெக்டட் ஆகிருக்கு, கான்டாக்டில் இருக்குது. ஓகே, இப்போ the coefficient of the static friction. ஓகே, சவுண்ட் இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, so the coefficient of the static friction between the block and the cart is mu. இப்போ நல்ல கவனிங்க, இது கார்ட்டு, இது பிளாக். கரெக்டாக? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸில் நம்மக்கிட்ட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட வேல்யூ நமக்கு மியூன்னு கொடுத்துட்டு the acceleration A of the cart that will prevent the block from the falling satisfies ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நார்மலாக இந்த கார்ட் வந்து ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு, பட் அது முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக்கு என்ன ஆகக்கூடாது? ஃபால் ஆகக்கூடாது. அதே வெலாசிட்டியில் அதே ஆக்சலரேஷனில் அதுவும் என்ன ஆகிடும்? அதோட சேர்ந்தே அது மூவ் ஆகணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தால், இப்போ ஒரு வால் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த வால்
வால் மேலே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போய் இப்படியே வச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அது கீழே விழாமல் பண்ணுறதுக்கு யார்? நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். நீங்கள் உங்கள் கையை கொண்டு அந்த வால் மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நான் இதை எடுக்கிறேன்னு வைங்களேன், இப்போ நான் இதை எடுக்கிறேன்னா இது வந்து கீழே விழாமல் இருக்கணும், இந்த வாலில் டச் ஆகி இருக்கணும்னு வைங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ அதில் அட் த சேம் டைம் இதுக்கு இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பட் இங்கே கார்ட் மூவ் ஆகும், பட் முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக் வந்து நமக்கு என்ன ஆகிடக்கூடாது? ஃபால் ஆகிடக்கூடாது. கார்ட் மூவ் ஆகிற அதே ஸ்பீடில் பிளாக்கும் இருக்கணும். ஓகே, காற்று மூவ் ஆகக்கூடிய அதே ஆக்சலரேஷனில் பிளாக்கும் கீழே விழாமல் இருக்கணும். அப்படி கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கீழே விழாமல் தடுக்கிறதுக்கு இந்த காரு எவ்வளோ மினிமம் ஆக்சலரேஷனில் போகணுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேல்குலேட் பண்ண போகிறோம். கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். ஸோ அப்போ அகெயின் என்னது? அகெயின் நமக்கு இங்கே காட் இருக்குது, இங்கே பிளாக் இருக்குதுன்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில கோஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு தெரியும் இந்த பிளாக்குக்கு டவுன்வர்டில் என்ன உண்டு? டவுன்வர்டில் நமக்கு எம்ஜி ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ்ட் ஆகி போகும்பொழுது மட்டுமே காட்டு கீழே விழாமல் இருக்கும். யாராவது ஒருத்தரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த டைரக்ஷனை நோக்கி பிளாக் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஓகே, அப்போ அது பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அகெயின் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ பேலன்ஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன கொடுக்கலாம்? எம்ஜி இட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, இங்க நமக்கு வெயிட் mg இட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் mg இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இருந்து மியூ, என்னுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போறோம்? அடுத்து நமக்கு mg கொடுத்துடலாம். ஓகே, மியூ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? அப்ளைடு ஃபோர்ஸ் இல்லையா? ரைட், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு ஏ கொடுத்துடலாம். அப்போ எம் நமக்கு கட் ஆயிடுச்சுன்னா இதில் நமக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்? மியூ பை ஜி. ஓகே, இல்லை ஜி பை மியூ. ஓகே, அப்போ ஜி பை மியூ இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சலரேஷன் நமக்கு ஜிக்கு ஒரு வேல்யூ 10 கொடுத்து மியூக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கல, அதனால நம்ம ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணல. ஜஸ்ட் ஆக்சலரேஷன் ஜி பை மியூ அந்த வேல்யூவில் நமக்கு போயிட்டு இருந்ததுன்னா அந்த பிளாக்கு கீழே விழாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃப்ரிக்ஷன்ல இருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A body of mass 2 kg okay is kept pressing the vertical wall. இதுவும் சேம் அதே பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் ஹோம்வொர்க் கொஸ்டினாக எடுத்துட்டு ஹோம்வொர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணி இந்த செஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் லெவல். ஓகே, அடுத்த லெவல் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இதெல்லாமே பேசிக்ஸ் ஒன். அடுத்த லெவலில் நமக்கு கொஸ்டின் என்னதுன்னா, இப்போ பிளாக் 1 over the otherன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகே, ஸோ இது நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நமக்கு ஒரு பிளாக் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இந்த பிளாக்குக்கு மேலே இன்னொரு பிளாக் இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு பிளாக் இருக்குது, பிளாக்குக்கு மேலே இன்னொரு பிளாக் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நான் M1ன்னு சொல்லி கொடுக்குறேன் நேமு, இந்த பிளாக்குக்கு நேம் M2ன்னு கொடுக்குறேன். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பிளாக்குக்கு நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த பிளாக்குக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல நான் இப்போ ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பிளாக்கில் நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது இது மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக் என்ன ஆகும்? இங்கே நான் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது இங்கே மேலே இருக்கக்கூடிய பிளாக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குமா? ஓகே, அல்லது இந்த பிளாக்குக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறதுனால இதோடு சேர்ந்து இது மூவ் ஆகுமா? ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் அவ்வளோ இல்லை, ஸ்மூத்தாக இருக்கிறதுனால இது கீழே விழுமா, அல்லது பேக் சைடில் ஃப்ளிப் ஆகி போகுமா? இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு பிளாக்கும் ஓகே, ரெண்டு பிளாக்கும் நமக்கு என்னது? மூவ்ஸ் வித் சேம் ஆக்சலரேஷன். ரெண்டு பிளாக்கும் சேம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகணும்னா இதை நம்ம எப்படி இந்த டெரிவேஷன் எடுக்க போகிறோம்? இந்த ஃபார்முலா ரெண்டு பிளாக்குமே சேம் ஆக்சலரேஷனில் மூவ், நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு பிளாக்குமே சேம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகணும். அப்போ அதுக்கு சேம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகணும்னா இந்த பிளாக் M1 மேலே பிளாக் M2 வச்சிருக்கேன் இல்லையா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடையில நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கிரிப் இருக்கணும். அந்த கிரிப் என்னவாக இருக்கணும்? ஃப்ரிக்ஷனாக இருக்கணும் இல்லையா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டை நான் மியூன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கூடிய ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டை நான் மியூன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நான் இங்கே ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா? இங்கே நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நல்லா பண்ணுங்க, நான் கொடுக்குறது M1ல. அப்போ அது மேலே M2ன்னு இருக்குது இல்லையா? இந்த M2ங்கிற ஃபோர்ஸு, M2ங்கிற மாஸுக்கு பேக்வேர்ட் டைரக்ஷனில் நம்மக்கிட்ட ஒரு சியோடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்.
ஸோ அந்த pseudo force நான் M2Aன்னு கொடுக்குறேன். என்னன்னு கொடுக்குறேன்? M2Aன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த M2Aங்கிற ஃபோர்ஸ் இந்த M2 பிளாக்கை இந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும் பொழுது அதை கீழே விழாம, அதாவது பேக்வேர்டுக்கு போகாம இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்? இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஓகே, அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரிக்ஷனும், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரைட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைட்ல அதாவது பேக்வேர்ட்ல ஒரு pseudo ஃபோர்ஸும் ஃப்ரண்ட்ல ஃப்ரிக்ஷனும் ஆக்ட் ஆகும்போது ஒரு grip கிடைக்கும் பொழுது நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால ரெண்டு மாசுமே சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும். ரெண்டு மாசமே சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும். அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல ஆக்சலரேஷன் ரெண்டு பிளாக் சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுதுன்னா அந்த ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, அப்ப அந்த ஆக்சலரேஷன் கேக்குறாங்கன்னா நீங்க ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் கொடுக்கணும். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ரெண்டு பிளாக்கை வச்சு இந்த ரெண்டு பிளாக்கும் சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னதுன்னா, இப்போ அந்த ரெண்டாவது பிளாக் மேல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த M2Aங்கிற ஃபோர்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக இருக்கணும். It is always less than or is equal to frictional force ஆக இருக்கணும். அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் பொழுது மட்டுமே ரெண்டு பிளாக்கும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். புரியுதா? ரெண்டு பிளாக்கும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இப்போ ரெண்டு பிளாக் நம்ம அதே மாதிரி எடுக்கிறோம். பட் இந்த பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா மூவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன். ஓகே, இதே மாதிரி ரெண்டு கேஸ் எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எடுக்கிறோம், ஒரு பிளாக் எடுக்கிறோம், அது மேலே இன்னொரு பிளாக் வைக்கிறோம். அப்போ இது நமக்கு M1, இது நமக்கு M2. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த M2ங்கிற மாசு என்ன ஆகும்? அது கூடவே போகுமா அல்லது போகாமல் இருக்குமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஒரு grip இருக்கும் இல்லையா? அப்போ அதை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு மியூங்கிற ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, M1 பிளாக் மேலே M2 இருக்கும் பொழுது பேக்வேர்டில் அதே மாதிரி நமக்கு ஒரு pseudo ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நான் M2Aன்னு கொடுக்குறேன். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டைரக்ஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி அதே கேஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பட் இந்த டைம் நல்ல கவனிங்க, இந்த டைம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த M2Aவும் பேலன்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. பேலன்ஸ்டா இருக்கும்னா இந்த நான் கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை, அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகே, மூவ் ஆகுது ரெண்டுமே எப்படி டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன்ல, சேம் ஆக்சலரேஷன்ல இல்ல டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன்ல. அப்ப டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன்ல போகும்பொழுது நமக்கு இங்க என்ன கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு? ஒரு கண்டிஷன் கால்குலேட் பண்ணதுக்கு எந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டாக இருந்தா M2Aங்கிறது கிரேட்டர் than or equal to mu M2 G ஆக இருக்கும் பொழுது, ஓகே, பேக்வர்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை காட்டிலும் அதிகமாக இருக்குதுன்னா, அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, இப்போ இந்த ரெண்டு பிளாக்குமே எனது டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும். சேம் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகணும்னா இந்த mu2G நான் கொடுத்துருக்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே, இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இது வேணா நான் டீட்டெயிலாக எழுதி கொடுக்குறேன். இங்கே இருக்கக்கூடிய pseudo ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். இதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பேக்வர்டில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த pseudo ஃபோர்ஸ் இட் இஸ் கிரேட்டர் than or is equal to ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு என்னது சேம் ஆக்சலரேஷனில் இருக்கணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ சேம் ஆக்சலரேஷனாக இருக்கும். பேக்வர்ட் ஃபோர்ஸை காட்டிலும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனில் ரெண்டு பிளாக் மூவ் ஆகும் போது அந்த ரெண்டு பிளாக்கும் ஒன் ஓவர் தி அதர் இருக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கு நான் அந்த pseudo ஃபோர்ஸ் அதிகமான வேல்யூவை கொடுக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியான வேல்யூ கொடுக்கும். அப்போ இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக சம்ஸை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கொஷின்ஸ் வச்சிருக்கேன், நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்க, a block of mass 2 kilogram is placed over a block B of mass 8 kilogram. அப்போ நமக்கு ஏங்கிற பிளாக்கோட மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 kilogram. செகண்ட் பிளாக்கோட மாஸ் 8 kilogram. ஒன் ஓவர் தி அதர் பிளேஸ் பண்ணியாச்சு. The combination is placed over the rough horizontal. Okay, இது horizontal surface but rough horizontal. அப்போ friction அதிகமாக இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்னா friction கம்மியாக இருக்கும், ரஃப்னா friction அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, so the coefficient of friction between B and the floor is 0.5. இப்போ நல்லா கவனிங்க, இந்த Bங்கிற பிளாக்குக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இடையில இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இல்லையா, ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0.5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, the coefficient friction between A and B is 0.4. இப்போ Aங்கிற பிளாக்குக்கும் Bங்கிற பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0.4.
இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.4 கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு a horizontal force of 10 newton terms பாருங்க horizontal force of 10 newton is applied on B இப்போ இந்த இடத்துல horizontal force 10 newton B ல நம்ம அப்ளை பண்ணா the force of friction between A and B என்னன்னு கேக்குறாங்க ஓகே இந்த A க்கும் B க்கும் இடையில ஆக்ட் ஆகக்கூடிய அந்த force ஓட வேல்யூ force of friction value என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் நமக்கு டெஃபினட்டா friction ஆக்ட் ஆகும் இல்லையா ரைட் அப்ப இந்த friction ஓட வேல்யூ என்னங்கறதை நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் இந்த friction ஓட வேல்யூ என்னங்கறதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே சேம் அதே கான்செப்ட் அப்ப இந்த frictional force ஒன்னு ஆக்ட் ஆகுதுங்கற பட்சத்துல frictional force ஓட வேல்யூ என்னது frictional force ஓட ஃபார்முலா நம்ம என்ன படிச்சோம் frictional force Fs maximum it is equal to நமக்கு mu னு படிச்சோம் இல்லையா mu n n க்கு பதிலா நம்ம mg கொடுத்தா mu mg னு படிச்சோம் இல்லையா ரைட் அப்ப இங்க ஃப்ளோருக்கு ஒண்ணா நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் B க்குமான friction கால்குலேட் பண்ணுங்க ஓகே அப்ப ஃப்ளோருக்கும் B க்கும் இடையில கூடிய mu ஓட வேல்யூ எவ்வளவு 0.5 அப்ப நம்ம என்ன கொடுக்க போறோம் Fs mu க்கு பதிலா 0.5 கொடுக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய மாஸ் ஓட வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம் டோட்டல் மாஸ் கொடுக்கிறோம் ஓகே இது என்னது 2 kg இது 8 kg அப்ப டோட்டல் மாஸ் நமக்கு 10 ன்னு கிடைக்கும் இல்லையா அப்ப 10 அப்ப நமக்கு 10 into acceleration due to gravity நம்ம 10 கொடுக்கிறோம் அப்ப static friction value எவ்வளவு வருது 50 newton கரெக்ட்டா கிளியரா இருக்கா ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு தோணும் அடுத்த டேர்ம் நம்ம கிட்ட என்ன அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நீங்க யோசிங்க நாம கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸை காட்டிலும் அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம எவ்வளவு கொடுத்திருக்கோம் நல்ல கவனிங்க அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கோம் 10 நியூட்டன் கொடுத்திருக்கோம் இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு 50 நியூட்டன் இருக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அப்ளைடு ஃபோர்ஸை காட்டிலும் இந்த क्वेश्चनல அப்ளைடு ஃபோர்ஸ் என்னது நம்ம கொடுத்த அப்ளைடு ஃபோர்ஸ் ஓகே நம்ம கொடுத்தது கேபிட்டல் F இல்லையா நம்ம கொடுத்த அப்ளைடு ஃபோர்ஸை காட்டிலும் அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா மூவ் ஆகுமா பிளாக் மூவ் ஆகுமா மூவ் ஆகாது ஓகே பிளாக் நமக்கு மூவ் ஆகாது சோ திஸ் இஸ் நோ மூவ்மெண்ட்ங்கறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நோ மூவ்மெண்ட் ஓகே கிளியரா இருக்கா right so 50 newton is the right answer 50 newton is the correct answer clear is this okay right இனி நம்ம என்ன பண்ணலாம் next question பார்க்கலாம் next question two blocks A and B of masses first mass 1 kilogram second mass 3 kilogram they are kept on the table the coefficient of friction between A and B 0.2 okay A க்கும் B க்கும் இடையில கூடிய coefficient value எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.2 கொடுத்திருக்காங்க okay A and B is 0.2 and between B and the surface of the table is 0.2 அப்ப B க்கும் surface க்கும் இடையில இருக்குது அதே மாதிரி 0.2 the maximum force F இல்லையா the maximum force F that can be applied on B horizontally இங்க அப்ளை பண்றாங்களா maximum force F so that the block A doesn't slide over the block B okay so doesn't slide over the block B னா நம்ம force கொடுத்து இங்க இழுக்கும் பொழுது அது வந்து நமக்கு ஸ்லைட் ஆகி பேக் சைடோ எங்கேயும் போயிட கூடாது அப்படி போகாம இருக்கணும்னா நீங்க இங்க எவ்வளவு amount of maximum force கொடுக்கறோம் எவ்வளவு amount of maximum force கொடுத்தா அது ஸ்லைட் ஆகாம இருக்கும்ங்கறத क्वेश्चनல கேக்குறாங்க ஓகே ரைட் அப்ப எவ்வளவு amount of maximum force நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல நீங்க applied force கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் applied force கொடுத்துட்டா இங்க backwardல நமக்கு என்ன ஆகும் இந்த Aங்கற blockல நமக்கு அதே மாதிரி ஒரு MA ஓகே MAங்கற ஒரு artificial அல்லது ஒரு unreal force நமக்கு ஆக்ட் ஆகும் that is MA அப்ப இத நமக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டி இந்த இடத்துல ஒரு frictional force ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஒரு frictional force ஆக்ட் ஆகும் அப்ப இந்த frictional force என்ன கண்டுபிடிச்சேனா frictional force ஓட ஃபார்முலா என்னது mu mg கரெக்ட்டா mu mg அப்ப mu க்கு பதிலா நான் 0.2 கொடுத்துக்கிறேன் m ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க இங்க 3 இருக்கு இங்க 4 இருக்கு அப்ப டோட்டல் மாஸ் 3 + 1 4 இல்லையா அப்ப 4 into acceleration due to gravity 10 கொடுத்தேனா நமக்கு 0.2 into 4 கிடைக்குது that is 8 newton கரெக்ட்டா எவ்வளவு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் நமக்கு 8 newton அப்ப இங்க நமக்கு மேக்ஸिमम ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்ஸ் நமக்கு எப்படி நம்ம டைரக்ட்டா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது மாஸ் into acceleration term தான இருக்கு மாஸ் இருக்கு acceleration term இருக்கு இல்லையா அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்ப acceleration ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் acceleration ஓட ஃபார்முலா என்னது net force by net mass கரெக்ட்டா total force by total mass கொடுக்கலாம் total force என்னென்ன ஃபோர்ஸ்ல ஆக்ட் ஆகுது applied forceம் ஆக்ட் ஆகுது frictional forceம் ஆக்ட் ஆகுது total mass என்ன mass இருக்கு 1 first A க்கு second mass வந்து நமக்கு 3 இல்லையா சோ அப்ப applied force தான் நம்ம கண்டுபிடிக்கணும் maximum force capital F தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அப்ப acceleration நமக்கு acceleration of the body நமக்கு acceleration of the body நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க acceleration of the body நமக்கு 1 ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா சோ 1 into capital F நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ அப்ப capital F minus
small f எவ்வளோ frictional force that is 8 divided by 1 plus 3 நமக்கு 4 சொல்லி கொடுக்கலாம் கரெக்டா 1 plus 3 எவ்வளோ கொடுக்கலாம் 4 சொல்லி கொடுக்கலாம் அப்போ at the same time நமக்கு இங்க coefficient value எவ்வளோ கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு coefficient valueக்கு equal இல்லையா coefficient value நமக்கு 0.2 then இதில் இருக்கக்கூடிய mass நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க first mass நமக்கு 1 and அதோட acceleration due to gravity நமக்கு 10 கொடுக்கலாம் கரெக்டா okay அப்போ நமக்கு 1 into f minus 8 divided by 4 is equal to 0.2 into 1 into 10 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ இதை நமக்கு என்னென்னு எடுத்துக்கலாம் f minus 8 இல்லையா f minus 8 is equal to இங்க நமக்கு 0.2 into 10 இல்லையா 0.2 into 10 அப்போ நமக்கு 2 கிடைக்கும் ஸோ இந்த 2 வந்து நமக்கு இங்கே ரைட் சைட் சென்ட் பண்ணிட்டோம்னா into 2 சொல்லி மாறும் into 2 மாறும் அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் ஃபோர்ஸ் minus 8 is equal to 4 into 8 ஆகும் இல்லையா அப்போ ஃபோர்ஸ் is equal to 8 plus 8 அப்போ கேபிட்டல் அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து நமக்கு 16 நியூட்டனாக இருக்கணும் 16 நியூட்டனாக இருந்ததுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும் இது ஏங்கிற பிங்கிற பிளாக் மேலே இருக்கக்கூடிய ஏங்கிற பிளாக் வந்து ஸ்லைட் ஆகாமல் இருக்கு ஓகே டசன் ஸ்லைட் ஆக இருக்கணும்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நமக்கு 16 நியூட்டன் கொடுத்தாகணும் 16 நியூட்டன் கொடுத்தாகணும் கிளியரா இருக்கா ஓகே ரைட் ஸோ இனி நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க a car is moving on a horizontal curved road with the radius 50 meter the approximate maximum speed of the car will be if the friction between the tire and the road is 0.34 g வந்து 10 ஆக எடுத்தா அப்போ நான் ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் படிக்கும்போது பார்த்தோம் காரோட மேக்ஸிமம் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன காரோட மேக்ஸிமம் ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா Vmax இல்லையா Vmax is equal to root of mu rg Vmax is equal to root of mu rg just வேல்யூ கொடுத்தா போதும் மியூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.34 ஆரோட வேல்யூ 50 மீட்டரில் கொடுத்துருக்காங்க 50 into acceleration due to gravity 10 கொடுக்குறோம் ஓகே அப்போ இங்கே நமக்கு ஒரு 500 இதில் நமக்கு ஒரு 0.34 இல்லையா அப்போ நமக்கு ரூட் ஆஃப் 170ங்கிறது ஆன்சராக கிடைக்கும் ரூட் ஆஃப் 170 இஸ் 13 மீட்டர் பெர் செகண்ட் இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடுங்கிறது 13 மீட்டர் பெர் செகண்ட் இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க an aircraft execute the horizontal loop at the speed of 720 km per hour with its wings banked at 15 degree what is the radius of the loop இப்போ banking road பார்த்தோம் இல்லையா இப்போ banking roadல நமக்கு ஒரு detailed ஃபார்முலா பார்த்தோம் இந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா ஆப்டா இருக்குன்னு பாருங்க ஒரு aircraft okay அது that executes a horizontal loop at the speed of 720 வேல்யூ பாருங்க 720 km per hour நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போ Vmax is equal to again நமக்கு with the angle banking of road angle கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஃபார்முலா என்னது rg tan theta ஓகே ஸோ இப்போ நமக்கு Vmaxோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 720 km per hour இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றினா என்ன கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த 720 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு பதிலாக 720 நம்ம 5/80 என்ன பண்ணால் போதும் மல்டிப்ளை பண்ணால் போதும் 720 5/80 மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்போ 18 கொண்டு கட் பண்ணாலே நமக்கு இங்கே என்ன ஆகும் 4 ஆகும் அப்போ 4 into 5 நமக்கு 20 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும் ஓகே 20 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும் அப்போ 20 மீட்டர் பெர் செகண்ட் நமக்கு Vmax இருக்கிறோம் இல்லையா 200 meter per second சொல்லி கிடைக்கும் ஓகே இப்போ Vmaxோட வேல்யூ 200 it is equal to root of நமக்கு r தெரியாது கால்குலேட் பண்ணணும் gக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் gக்கு பதிலாக நமக்கு 10 கொடுத்துக்கலாம் இல்லையா gக்கு பதிலாக நமக்கு 10 கொடுத்துக்கலாம் tan theta கேட்டிருக்காங்க ஓகே tan 15 டிகிரிக்கு ஒரு சில 15 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி நமக்கு தெரியும் பட் இந்த மாதிரி 15 டிகிரி இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கணும் படிச்சு வச்சுக்கணும் ஓகே ஸோ tan 15 டிகிரியோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம் 0.27 கொடுக்கலாம் 0.27 அப்போ டேனுக்கு பதிலாக tan தீட்டாக்கு பதிலாக tan 15க்கு பதிலாக நான் 0.27 கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரூட்டை நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு எடுக்கிறேன் ரூட்டை நான் இங்கே எடுக்கும் பொழுது நான் அதை ஸ்கொயராக மாற்றிக்கிறேன் அப்போ 200 ஸ்கொயர் பண்ணுறோம் 200 ஸ்கொயர் பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகுது நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன் 200 ஸ்கொயர் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு 40,000 is equal to r into acceleration due to gravity 10 tan 15 டிகிரிக்கு 0.27 நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா அப்போ இதில் இந்த ஜீரோ மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு இதில் 4000 வச்சுட்டு இந்த 0.27 லெஃப்ட் சைட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்போ 0.27 லெஃப்ட் சைட் சென்ட் பண்ணிட்டு இந்த ரேடியஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு ரேடியஸ் வந்து 14.8 கிலோமீட்டர்னு கிடைக்கும் 14.8ன்னு சொல்லி கிடைக்கும் 14.8 ஓகே ரைட் ஸோ 14.8 is the right 14.8 கிலோமீட்டர் இல்லடா 14.8 மீட்டர் நம்ம மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் இல்லையா ஸோ 14.8 மீட்டருங்கிறது ரைட் ஆன்சர் 14.8 ஓகே இது ரேடியஸ் வேல்யூ கிளியராக இருக்கா
Okay, right? So இப்போ நமக்கு next question. Two wooden blocks are moving on a smooth horizontal surface such that the mass m remains stationary with respect to the block of mass m as shown in the figure. The magnitude of force p என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க நமக்கிட்ட என்னது இருக்கு? ஒரு inclined plane. Horizontal surfaceல ஒரு inclined plane இருக்கு. அது மேல நமக்கிட்ட ஒரு mass வச்சிருக்காங்க. Okay? அப்ப two wooden blocks, okay, moving in a smooth horizontal plane. அப்போ பிளாக்கோட மாஸ் ஸ்மால் எம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளாக்கோட மாஸ் ஸ்மால் எம்னு கொடுத்துருக்காங்க. இது ஹரிசாண்டல் பிளேன், ஜஸ்ட் வுடன் பிளாக் இல்லையா, இன்க்ளைன் பிளேன்ல ஜஸ்ட் வுடன் பிளாக், 2 வுடன் பிளாக்ஸ். கரெக்ட். அப்போ நமக்கு இந்த ஸ்மால் பீஸோட மாஸ் நமக்கு கேபிட்டல் ஸ்மால் எம்மும் இது வந்து நமக்கு கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஆங்கிளில் வச்சிருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடு வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி மேக்னிடியூட் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும்? நார்மலாக நம்ம ஆக்சலரேஷன் கேல்குலேட் பண்ணோம் இல்லையா. ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னவாக இருந்தது இந்த கேஸில்? நமக்கு g tan beta, actually g tan theta, but இங்க நம்ம பீட்டா எடுத்ததுனால g tan beta கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்கே நமக்கு ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ், இதுலேருந்து இங்கே ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா ஆக்சலரேஷன்லேருந்து ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. அப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பின்னு சொல்கிறோம். பியை வந்து நம்ம ஃபோர்ஸ்னு எடுத்தால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மாஸ் இருக்குது? கேபிட்டல் மாஸும் இருக்குது, ஸ்மால் மாஸ் இருக்குது, 2 வுடன் பிளாக் இல்லையா. அப்போ கேபிட்டல் மாஸ் ப்ளஸ் ஸ்மால் மாஸ், இந்த ஆக்சலரேஷன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுத்தா போதும்? இந்த கண்டுபிடிச்ச g tan beta கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இப்போ m plus m g tan beta இஸ் a simple answer. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டினை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கொஷின் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கான்செப்டை நல்லா படிங்க. கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குதுன்னா நான் கொடுத்த ஹோம்ஒர்க் கொஷினை சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ரிக்ஷனில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா என்ன டவுட் இருக்குங்கிறத இந்த செஷனுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது கிளியராக இருந்ததுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனலை என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு செஷன் வரும்பொழுதும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் டேரெக்டாக நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இட் இஸ் அபவுட் சர்க்குலர் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்கலாம்? சர்க்குலர் மோஷன். இந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால நான் ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனி சர்க்குலர் மோஷன், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த கேஸுக்கு நம்ம போவோம். இப்போ சர்க்குலர் மோஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சர்க்குலர் மோஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஒரே நிமிஷம் தான், இந்த சர்க்குலர் மோஷன் முடியறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிக்ஷனில் ஒரு சின்ன டாபிக் பெண்டிங் இருக்குது. நான் இடையில கொஷினில் சியோடோ ஃபோர்ஸ் பேக்வேர்டில் ஆக்ட் ஆகுது, சியோடோ ஃபோர்ஸ் பேக்வேர்டில் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அது என்னதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பின்ன நான் அதை சர்க்குலர் மோஷன் போனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து போகிறேன். ஓகே, அப்போது அந்த சியோடோ ஃபோர்ஸுங்கிறத நம்ம ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளமை பேஸ் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம பெண்டுலம் கார்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சியோடோ ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தலாம். ஓகே, சியோடோ ஃபோர்ஸ்னால் நமக்கு இந்த பாருங்கடா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு கார் இருக்குது. நம்ம இதை பற்றி பேசுகிறோம், சியோடோ ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ஒரு கார் இருக்குன்னா இந்த கார் இந்த டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. அப்போ இந்த காருக்கு உள்ள நாம் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பெண்டுலம் வச்சுருப்போம். ஓகே, காருக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பெண்டுலம் இருக்குது. அப்போ இந்த பெண்டுலம் உங்களுக்கு தெரியும், இந்த பெண்டுலம் இங்கே இருக்குதுன்னா இது இடையில நமக்கு ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணும், மீன்ஸ் ஒரு பாப் இருக்குது இல்லையா. அப்போ அது உள்ளே வச்சுருக்கோம் காருக்குள்ளே. அப்போ கார் இதுவும் இந்த டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஆக்சலேஷனில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்டுலத்தோட பாப் என்னாகும்? பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த பெண்டுலத்தோட பாப் என்னாகும்? பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இந்த காருக்கு உள்ளே இருந்துட்டு ஒருத்தர் இதை அப்சர்வ் பண்ணுறாருன்னு வைங்களேன். காருக்குள்ளேருந்து ஒருத்தர் அப்சர்வ் பண்ணும் பொழுது காரு அவர் உள்ளே இருக்கக்கூடிய காரு என்னது? ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. பட் இந்த பெண்டுலம் என்ன ஆகுது? பேக்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இதை அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா அந்த பர்சன் ஸ்டாண்டிங் இன்சைட் த கார் இல்லையா. இது இவர் எந்த ஃப்ரேமில் இருக்கிறாரு? நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறாரு.
இல்லையா? இவர் எங்க இருக்காரு? நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருக்காரு. எங்கெல்லாம் நான் இனர்ஷியல் ஃப்ரேமை நீங்க பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் நீங்க எங்க பார்த்தாலும் அங்க நீங்க இந்த சியோட ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல சியோட ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த கண்டிஷன், அப்ப ஒரு காருக்குள்ள கார் ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன்ல ஃபார்வர்ட்ல போகுது, பட் பாப் என்ன ஆகுது? பேக்வர்ட்ல வருது. கரெக்டா? அப்ப பாப் பேக்வர்ட்ல வரும்பொழுது நல்ல கவனிங்க, பேக்வர்ட்ல வரக்கூடிய இந்த பாப்ல ஓகே, நான் அது மேலேயே எழுதுனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நான் தனியாக எழுதுறேன், தனியாக நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த பேக்வர்டில் இருந்து இல்லையா, இந்த பாபுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகும்? எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? என்ன ஆக்ட் ஆகும்? எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த எம்ஜி நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பேக்வர்ட் டைரக்ஷனில் போகும்பொழுது நமக்கு எம்ஜிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இது எதுக்கு பேக்வர்ட் டைரக்ஷனில் போகுது? கார் ஃப்ரண்ட்ல போனா இதுவும் ஃப்ரண்ட்ல தானே போகணும். கரெக்டா? இது எதுக்கு பேக்வர்ட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா இதுக்கு பேக்வர்ட் டைரக்ஷன்ல இது போறதுக்கு ரீசன் அந்த சியோடோ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய இந்த சியோடோ ஃபோர்ஸ். இதை நம்ம எம்ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? எம்ஏன்னு சொல்லி சொல்றோம். அப்போ அங்க பெண்டுலத்தை நம்ம இதோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டால நம்ம ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். இதோ பேக்வர்ட் டைரக்ஷன்ல நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது? நம்மளோட சியோடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது நம்ம எம்ஏன்னு சொல்றோம். காரோட ஆக்சலரேஷன் இங்க இருக்கு, பாபுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அதனால அதோட வெயிட் நமக்கு டவுன்வர்ட்ல எம்ஜின்னு ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்ப ஆக்ட் ஆகக்கூடிய அந்த எம்ஜியை நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு காம்போனண்டா ரிசால்வ் பண்றோம். அதை நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு காம்போனண்டா ரிசால்வ் பண்றோம். இல்லை ரிசால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காம்போனண்டா ரிசால்வ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டவுன்வர்ட்ல எம்ஜி ஆக்ட் ஆகுது, பேக்வர்ட்ல நமக்கு அந்த சியோடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்ப இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இதை நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நான் பார்க்கும்பொழுது நல்ல கவனிங்க, இதுதான் பெண்டுலத்தோட ஒரிஜினல் டைரக்ஷன் இல்லையா? அப்போ இதுதான் நமக்கு இந்த டைரக்ஷன்ல ஒரு ரிசல்டன்டாக கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளை நான் என்னன்னு சொல்றேன்? தீட்டான்னு சொல்றேன். இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்றோம்? தீட்டான்னு சொல்றோம். இந்த தீட்டாக்கு, இந்த தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், tan ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா tan தீட்டா எனக்கு கிடைக்கணும்னா அதை நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் யூஸ் பண்றேன். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா இதுதான் நமக்கு தீட்டா இல்லையா? இது தீட்டா இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த பேரலோகிராமை நம்ம கனெக்ட் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணணும்? இப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? கனெக்ட் பண்றது இந்த சென்ஸ், இங்க இருக்கக்கூடிய இந்த எம்ஜிங்கிற வெக்டரை நம்ம இங்க ஷிஃப்ட் பண்றோம். ஓகே, அப்ப இந்த லென்த் எம்ஜி அப்படின்னா இதுவும் எம்ஜி தான். கரெக்டா? ஓகே, இந்த லென்த் எம்ஜினா இதுவும் நமக்கு என்னதுதான்? எம்ஜி தான். அதே மாதிரி இதை கனெக்ட் பண்றது மூலமா இந்த சியோடோ ஃபோர்ஸ்ல கூடிய வெக்டரை இங்க நம்ம ஷிஃப்ட் பண்றோம். அப்ப இந்த சியோடோ ஃபோர்ஸோட வேல்யூ இங்க எம்இ அப்படின்னா இதுவும் எம்ஏ தான். கரெக்டா? அது எம்ஏ அப்படின்னா இதுவும் எம்ஏ தானே, ரைட்? அப்ப இப்போ உங்களுக்கு ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும்னா ஆங்கிள் என்னது? தீட்டா. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? எம்ஏ இருக்கு. இதுக்கு அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு? எம்ஜி இருக்கு. கரெக்டா? ஓகே, அப்ப நான் டேனுக்கு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? எம்ஏ டிவைடட் பை எம்ஜி. ஓகே, எம்ஏ டிவைடட் பை எம்ஜின்னு ஆகும். ஸோ இப்போ நமக்கு எம் கேன்சல் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஏ பை ஜி, ஜஸ்ட் ஏ பை ஜி. ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, டேன் தீட்டாங்கிறது a by g க்கு ஈக்குவல். tan தீட்டாங்கிறது a by g க்கு ஈக்குவல். எங்கெல்லாம் இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல நீங்க சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்களோ அங்க ஆக்சலரேஷன் ஃபார்முலா நமக்கு என்னவாக இருக்கணும்? tan தீட்டா g ஆக இருக்கும். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? tan தீட்டா g ஆக இருக்கும். நமக்கு இந்த ஆங்கிள் கால்குலேட் பண்றதா இருந்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியும். நான் ஒரு சம்மில் டைரக்டா ஆக்சலரேஷனுக்கு வேல்யூ எடுத்தேன். ஒரு சம்மில் டைரக்டா ஆக்சலரேஷனுக்கு வேல்யூ கொடுத்தேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகலாம், மேம் இந்த வேல்யூ எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேபி நான் இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போறதுனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம இடையில சம்மு கொண்டு வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ பெண்டுலம் கார்டு ப்ராப்ளம் வழியா சூடோ ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் tan தீட்டா ஆங்கிள் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், அதோட ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்றோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இதன் வழியாக தான் இந்த ஆக்சலரேஷனை நான் ஏ ஈக்குவல் டு tan தீட்டான்னு ஒரு ப்ரீவியஸ் சம்மில் எடுத்தேன். கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ அப்போ இனி நம்ம என்ன பண்ணலாம்? ஹாப்பியா இனி நம்ம சர்க்குலர் மோஷன் பத்தி பார்க்க போகலாம். ஓகே, சர்க்குலர் மோஷன். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ சர்க்குலர் மோஷன்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, வெயிட் a minute, ஒரு நிமிஷம், நான் எல்லாமே முடிச்சிட்டேன். நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஹாப்பியாக என்ன பண்ணலாம்? சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம். இப்போ சர்க்குலர் மோஷன் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் சப்க்கு சர்க்குலர் மோஷன் சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க,
சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம், ஒரு பார்ட்டிகல் இருக்கும், இந்த பார்ட்டிகளுக்கு இங்கே நமக்கு ஆரிஜின் இருக்கும். ஓகே, இதை நம்ம ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா அந்த பார்ட்டிகல் ஏதோ இந்த பாத்தில் நமக்கு சர்க்குலர் பாத்தில் என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணி போகும். கரெக்டா? ஒருவேளை இந்த பார்ட்டிகல் நமக்கு இதோ இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த Pல இருந்து Q வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்ம தீட்டா அப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஆங்கிள். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்ல இன்னொரு பொசிஷன்ல அதோட பாத் என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுது. ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ஒரு ஷார்ட்டஸ்ட் லென்த்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இல்லையா? ரைட், அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். அப்போ அது எப்படி ஆங்கிள் வச்சு சொல்றோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஆங்கிள். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஆங்கிள் நம்ம ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடியதை நம்ம தீட்டா, இதில் இருக்கக்கூடிய இதில் மேக் ஆகக்கூடிய கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிளை நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த தீட்டாவை நம்ம ரேடியனில் கால்குலேட் பண்ணுவோம். எதில் கால்குலேட் பண்ணுவோம்? ரேடியனில் கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கிள் எனக்கு டிகிரியில் கிடைக்குது, ஒரு 1 டிகிரியில் கிடைக்குதுன்னு வைங்களேன். இதை நான் ரேடியனாக மாற்றணும்னா ஜஸ்ட் π/180 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். எனக்கு ஆங்கிள் டிகிரியில் கிடைக்குது, இதை நம்ம ரேடியனாக மாற்றணும்னா π/180 கொண்டு நான் என்ன பண்ணால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும். எனக்கு ஈஸியாக என்ன ஆகுதோ ஆங்கிள் வந்து டிகிரி வந்து ரேடியனாக மாறும். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் சர்க்குலர் மோஷனை நீங்கள் பார்க்க வேண்டியது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்னா ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது என்னதுன்னா, நல்லா கவனிங்க, change in displacement in angle. நான் சொன்ன displacement angular displacement என்ன, displacement in angle இல்லையா, அது change ஆகுது. ஓகே, அப்போ change in displacement in angle divided by change in time. ஓகே, இது பிக் சேஞ்சுக்கு. இதுவே ஸ்மால் சேஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் d theta by dt ன்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் சேஞ்சாக இருந்ததுன்னா d theta by dt ன்னு எடுத்துக்கலாம். சிம்பிள் ஒன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் சர்க்குலர் மோஷன் நம்ம எடுக்கிறோன்னு வைங்களேன். சர்க்குலர் ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னா ஆப்ஜெக்டில் இது ஆர்ஜின் நமக்கு, இங்கே நமக்கு ரேடியஸ். இப்போ பாயிண்ட் இந்த Pங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு Pங்கிற பார்ட்டிகல் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுன்னா இதோ இங்கே வருதுன்னு வைங்களேன். இங்கே ரீச் பண்ணும்பொழுது இது 90 டிகிரியை கடந்து வந்திருக்கும் இல்லையா? இங்கே வரும்பொழுது ஒரு 180 டிகிரி வந்திருக்கும். இங்கே வரும்பொழுது நமக்கு 270 டிகிரி ஆயிருக்கும். வந்த இடத்துக்கு இனிஷியலுக்கே மறுபடியும் வரும்பொழுது அது 360 டிகிரியை கவர் பண்ணியிருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்க்கிளில் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை கவர் பண்ணி வந்ததுன்னு வைங்களேன். அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரொட்டேஷனை கவர் பண்ணி வந்ததில்ல, அதை நம்ம ஒரு சைக்கிள் கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சைக்கிள் கவர் பண்ணது மூலமா இந்த ஒரு பார்ட்டிகல் ஓட ஆங்கிள் 360 டிகிரி. 360 டிகிரி எப்போ? ஒரு சைக்கிளில், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில். அப்போ டிகிரியை நான் என்னவா மாற்றணும்? ரேடியனாக மாற்றணும் இல்லையா? அப்போ எனக்கு தீட்டாங்கிற ஆங்கிளை நான் ரேடியனாக மாற்றினேன்னா எனக்கு 2πன்னு கிடைக்கும். தீட்டாங்கிற ஆங்கிளை ரேடியனாக மாற்றினா எனக்கு என்ன கிடைக்கும்? 2π அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஆங்கிள். ஓகே, d theta by dt d theta என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? Pங்கிற பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் 90 டிகிரி போச்சு, பின்ன 180, பின்ன 270, 360 வரைக்கும் வந்தது இல்லையா? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் கவர் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ 360 டிகிரி கவர் பண்ணியிருக்குன்னா அதோட ரேடியன் என்னது? 2π இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் என்ன கொடுக்குறேன்? 2π கொடுக்குறேன். டைமுக்கு நான் கொடுக்குறேன் கேபிட்டல் TTன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆல்வேஸ் இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், சரி, இந்த ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம 2π/tங்கிற ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டிக்கு பதிலாக 2π/tங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இதை இன்னமும் கொஞ்சம் மைனூட்டாக கால்குலேட் பண்ணால் இதுல இருந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சினா என்னது? ஒரு சைக்கிளில் இந்த பார்ட்டிகல் டிராவல் பண்ணது ஒரு செகண்டில். ஓகே, ஒரு சைக்கிளில் ஒரு செகண்டில் இந்த பார்ட்டிகல் எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள் போயிருக்குமோ அதான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள் போயிருக்குங்கிறது. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் சைக்கிள் பெர் செகண்ட் அது யூஸ்வலாக நம்ம 1ன்னு எடுக்கிறதுனால இதில் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/டைம் பீரியட். ஓகே, நமக்கு என்ன டைம் பீரியட் ஆகுதோ அதுக்கு நமக்கு இன்வர்ஸ் ரிலேஷன் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அதிலிருந்து நமக்கு ஃப்ரீக்வன்சியும் கிடைக்கும். புரியுதா? ஓகே, இது என்னது? சிம்பிளா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு கொஸ்டின் டைப்ல, இப்போ கொஸ்டின்ல நமக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா 10 ரொட்டேஷன் பெர் மினிட், ஓகே, 10 ரிவால்யூஷன் பெர் மினிட், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் டைப் கேட்பாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு சில குவான்டிட்டிஸ்க்கான வேல்யூவை டைரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன் ஒமேகா மீன்ஸ் நமக்கு சேஞ்ச் இன்
டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம் சொன்னேன். அது ஒரு சைக்கிள் சர்க்குலர் மோஷனில் ஒரு சைக்கிள் கொடுத்ததுன்னா அதெல்லாம் 2π/t சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? 2π/t சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஆங்குலர் வெலாசிட்டி நார்மல் வெலாசிட்டியோட வேல்யூ கேட்குறாங்கன்னா அதில் ஒமேகா இன்டூ ஆருங்கிற ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். ஒமேகா இன்டூ ஆருங்கிற ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி கிளாக்கை பேஸ் பண்ணி கேட்பாங்க கொஷின்ஸில். ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு மோஸ்ட்லி கிளாக்கை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ கிளாக்கை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு வைங்களேன். நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ மினிட் ஹேண்டில் இருக்கக்கூடிய கிளாக்கு, ஓகே, மினிட் ஹேண்டில் இருக்கக்கூடிய கிளாக்காக இருந்ததுன்னா அங்கே நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா ஆங்குலர் வெலாசிட்டி இன் மினிட்ல கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி இன் மினிட்ல. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா 2π/t கொடுத்துக்கோங்க. 2π ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு தான். ஓகே, கிளாக் இருக்குதுன்னா அதில் நான் மினிட் ஹேண்டை பார்க்க போகிறேன். மினிட் ஹேண்டில் என்ன பண்ணுவோம்? ஒரு மினிட்னா 1ல் தொடங்கி அடுத்து 12 கம்ப்ளீட் பண்ணி 1 வரைக்கும் வரணும் இல்லையா? 1ல் கரெக்டாக நமக்கு 12லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகே 12.1லேருந்து அடுத்து நமக்கு அது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை முடிக்கணும் இல்லையா? அந்த மினிட் ஹேண்டோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த 2π ஒரு ரொட்டேஷனில் ஒரு சைக்கிளில் 360 டிகிரியில் அப்போ அது 2π அது அப்படியே இருக்கட்டும். இனி டைம் பீரியட் இருக்க இடத்துல அது எவ்வளோ கவர் ஆகிருக்கு? ஒரு மினிட்ல 60 minutes 60 seconds எடுக்கணும் இல்லையா? ஸோ 60 minutes 60 seconds நம்ம கொடுப்போம். என்ன கொடுப்போம்? 60 minutes 60 seconds நம்ம என்ன சொல்லுவோம்? கொடுப்போம். ஓகே, அப்போ ஆன்சர் நமக்கு 2π divided by 3600 கிடைக்கும். 3600 கிடைக்கும். இது அப்படியே நமக்கு இதே மாதிரி நமக்கு கிளாக்கை யூஸ் பண்ணி ஹவர் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி கேட்பாங்க. அப்போ நமக்கு ஹவர் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி இன் ஹவர்னு கேட்கும்பொழுது அப்போ நமக்கு அதே மாதிரி 2π/t it is equal to 2π divided by இப்போ எவ்வளோ? ஹவர் ஹேண்டில் அந்த ஹவர் ஹேண்டில் ஆகும் ஒரு டைம் ரொட்டேட் ஆகும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில். கரெக்டாக ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் ஹவர் ஹேண்ட் ரொட்டேட் ஆனால் 12 ஹவர்ஸை கவர் பண்ணுது. 12 hours 60 minutes 60 seconds. ஓகே, 12 hours 60 minutes 60 seconds கவர் பண்ணுதுங்கிறத நம்ம என்ன படிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ சம் கேசஸில் இதோட ரேஷியோ கூட கேட்பாங்க. ஓகே, இந்த மினிட் ஹேண்டுக்கும் இந்த ஹவர் ஹேண்டுக்குமான ரேஷியோ ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் 12. ஓகே, எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேல்குலேஷனை நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கலன்னு வைங்களேன். இதில் டேரெக்டாகவே நம்ம எடுக்கிறோம்னா ஜஸ்ட் மினிட் இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், ஹவர் இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த 2π இந்த 60 எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு 12ங்கிறது தான் அந்த ரேஷியோட வேல்யூவாக கிடைக்கும். ஓகே, ரைட், கிளியராக இருக்கா? சரி, அப்போ இது கிளியராக இருக்குதுன்னா இனி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிச்சாச்சு, ஆங்குலர் வெலாசிட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஓகே, ஆங்குலர் ஆக்சலரேஷனை ஆல்ஃபான்னு சொல்கிறோம். இது சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ இதோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி யூனிட் வந்து ரேடியன், டைமை வந்து நம்ம செகண்ட் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், ஆங்குலர் ஆக்சலரேஷனோட யூனிட் நமக்கு ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிச்சாச்சு, ஆங்குலர் வெலாசிட்டி முடிச்சாச்சு, ஆங்குலர் ஆக்சலரேஷன் முடிச்சாச்சு. இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி நமக்கு இங்கே ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் மோஷன் இன் 1Dயில் நம்ம படித்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது டைமை கொண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டியை டைமை கொண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். The same way நமக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்குது. ஆங்குலர் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டைமை பொறுத்து, அப்போ நமக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகே, சைன் வச்சு பார்த்தா நமக்கு இதை எஸ்ன்னு சொல்லுவோம், இதை நமக்கு வின்னு சொல்லுவோம், இங்கே நமக்கு ஏ. ஓகே, பட் இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது தீட்டா, இது ஒமேகா, இது ஆல்ஃபா. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். இனி நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் படித்தோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் இங்கே சர்க்குலர் மோஷனில் நமக்கு இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம மாற்றி பார்க்குறோம். ஓகே, மாற்றுறதும் இந்த சென்ஸ் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம அங்கே என்ன படித்தோம்? v is equal to u plus at, s is equal to ut plus half at square. ஓகே, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு 2as படித்தோம். இது அப்படியே நமக்கு ஒரு சில டேர்ம்ஸ் வியை வந்து நீங்கள் இங்கே ஒமேகாவாக மாற்றணும். ஓகே, வியை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒமேகாவாக மாற்றணும், ஒமேகா எஃப்பாக மாற்றணும். யூவை வந்து நமக்கு ஒமேகா ஐயாக மாற்றணும், ஏவை வந்து நமக்கு ஆல்ஃபாவாக மாற்றணும்.
நமக்கு எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தீட்டாவை மாற்றணும், அவ்வளோதான். இந்த சிம்பிள்ஸை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். விக்கு பதிலாக ஒமேகா, விக்கு பதிலாக நமக்கு ஒமேகா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஐ ப்ளஸ் ஆல்ஃபா டி. எஸ்ஸுக்கு பதிலாக தீட்டா கொடுப்பீங்க, அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எஸ் ஒமேகா ஐ. ஓகே, சில இடங்களில் ஒமேகா நாட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒமேகா ஐ ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். அதே மாதிரி வி ஸ்கொயர்னு சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு ஒமேகா எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா. ஸோ ஜஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை மாற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக படித்து வச்சுக்கலாம். கிளியராக இருக்கா? ஓகே, தென் ஆக்சலரேஷன், தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு, வெலாசிட்டி பார்த்தாச்சு, ஆக்சலரேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்த்துட்டு போகலாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதே போல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்களேன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இங்கே சென்டரில் நமக்கு சென்டர்லேருந்து எடுக்கும் பொழுது இங்கே நமக்கு ரேடியஸ் இருக்கும். இதில் பீங்கிற பாயிண்ட் இருக்கும். நல்ல கவனிங்க, பீங்கிற ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பாயிண்டில் இருக்குதுன்னா, ஸோ இந்த பார்ட்டிக்கல் இங்கே மூவ் ஆகும் பொழுது இதோட வெலாசிட்டியை நம்ம டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு ஒரு ஆக்சலரேஷன், இன்பிட்வீனில் நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்சலரேஷன் நடக்கும். இது நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். எப்போ நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பார்க்குறோமோ அதில் வெலாசிட்டி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், என் ஆப்ஜெக்டோட மோஷன் கம்ப்ளீட் த்ரூஅவுட் த ஒரு சைக்கிளில், த்ரூஅவுட் த மோஷனில் வெலாசிட்டி நமக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆங்குலர் வெலாசிட்டி இல்லையா, வெலாசிட்டியில் நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இங்கே கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கும். பட் இதில் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும். இந்த டேர்மையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி படித்தது நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு கொஷினுக்குள்ளே போக போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதே மாதிரி நமக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அர்த்தம் ஒரு த்ரெட் எடுத்துட்டு ஒரு த்ரெட் எடுத்துட்டு ஒரு ஸ்டோன் கொண்டு அதை நம்ம டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணும்பொழுது அந்த ரொட்டேட் பண்ணும்பொழுது அந்த ஸ்டோன் ஒவ்வொரு மூமெண்ட் இந்த சர்க்குலர் மோஷனில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் போகும் தெரியுமா, அந்த எல்லா பாயிண்ட்லையுமே நமக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படி இருக்கும். இதோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இது பேசிக்ஸ் இல்லையா, வெரி பேசிக், உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பீடு என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸ்பீடு என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வெலாசிட்டி இருக்கு இல்லையா, வெலாசிட்டியோட மேக்னிடியூடு, ஓகே, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் நமக்கு எப்படி இருக்கும், ஆல்வேஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கிளியராக இருக்கா? ரைட். அப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது நமக்கு கிளியராக இருந்ததுன்னா இது ரிலேட்டடாக கொஷினை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். கொஷினை பார்த்துட்டு அதை நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் the angular velocity of the particle is omega is equal to 1.5 t minus 3 t square. 1.5 minus 3 t square plus 2 where t is in second. Find the instant when the angular acceleration becomes 0. Find the instant when the angular acceleration becomes 0. Okay, so இப்போ omega angular acceleration நம்ம calculate பண்ணணும். That is d omega by dt. Okay, right, change in angular velocity by time. But இது நமக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும் இல்லையா. இது என்ன ஆகணும், நமக்கு 0 ஆகணும். பட் இந்த ஆங்குலர் வெலாசிட்டியோட வேல்யூ கொடுக்கல, dw by dt கொடுக்கல, ஜஸ்ட் ஒமேகா டி ஒமேகா கொடுத்துருக்காங்க. டி ஒமேகா பை டிடி ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு டி பை டிடி ஒமேகா வேல்யூ என்னது 1.5 t minus 3t square plus 2. ஸோ இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா 1.5 t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1.5 minus 3t square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 60, அடுத்து 2ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா. இப்போ ஆல்ஃபாங்கிறது 1.5 minus 60, இது வந்து நமக்கு 0க்கு ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா இருக்க இடத்துல நான் 0 கொடுத்தேன்னா 1.5 minus 16 கிடைக்கும். 1.5 minus 16 சொல்லி கிடைக்கும். இதில் டீயோட வேல்யூ கேட்குறாங்க இல்லையா. அப்போ மைனஸ் 60 நான் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், அது ப்ளஸ் 60 ஆகும். அப்போ 60 is equal to 1.5. So t is equal to 1.5 by 6. t is equal to 1.5 by 6. அப்புறம் 0.25 செகண்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர் ஆக வரும். ஓகே, 0.25 செகண்ட். 0.25 செகண்டுங்கிறது ஆப்ஷன் 3ல இருக்கு. ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகே, ரைட்.
சரி, next question. An object moves at a constant speed. An object moves at a constant speed along the circular path of horizontal xy plane. Horizontal xy plane. With the origin, with the center at the origin. அப்போ first of all நம்ம கிட்ட ஒரு circular pathல ஒரு object வந்து move ஆகுது. Object என்னது Pங்கிற object வச்சுக்கலாம், அது move ஆகுது. So horizontal xy plane எடுக்கிறோம். ஓகே, இதில் நமக்கு ஒரு horizontal xy plane எடுக்கிறோம். அதோட center நமக்கு என்னது, நமக்கு horizontal center வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு horizontal xy plane எடுக்கிறோம். அப்போ இதுதான் நமக்கு xy. கரெக்டா? இங்கே நமக்கு center இருக்கு. When the object is at x equal to minus 2 meter, the velocity is minus 4 meter per second. What is the object acceleration? Y equal to 2 meter னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாக எக்ஸுங்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா -2 மீட்டரில் இருக்குது, -2. ஸோ இதில் எப்படி -2 நான் கேல்குலேட் பண்ணலாம், இதில் நான் எப்படி -2 கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இதோ அச்சோ ரப் பண்ணிட்டேனா, சரி. அப்போ இங்கே நமக்கு ஒரு ஹரிசாண்டல் மோஷன், ஒரு ஹரிசாண்டல் லைனும் நான் எடுக்கிறேன்னு வைங்களேன். இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ யோசிங்களேன், இந்த பிங்கிற பாயிண்ட் இதில் இருக்கும்பொழுது இது பாசிட்டிவ் சைட் இல்லையா, இது பாசிட்டிவ் சைட், இது ப்ளஸ் சைடு. இங்கே வரும்பொழுது இதுவும் நமக்கு என்னது, இதுவும் ப்ளஸ்ஸு, இங்கே வரும்பொழுது நெகட்டிவ், இதுலேயும் நெகட்டிவ். இப்போ ஒரு 2 மீட்டர் எக்ஸோட வேல்யூ 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நான் இங்கே ஒரு 2 மீட்டர் ப்ளஸ் 2ல் ஒரு 2 மீட்டர் எடுக்கிறேன். அப்போ மைனஸ் சைடு ஒரு -2 மீட்டர். அதே மாதிரி இதில் ஒரு +2 அண்ட் இதில் ஒரு -2 எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு கொடுத்தது எக்ஸுங்கிற பார்ட்டிகளோட பொசிஷன் இனிஷியலாக -2 மீட்டர். அப்போ இனிஷியலி -2ங்கிறது இங்கே இருக்குது, இதான -2 மீட்டர். கரெக்டாக? அப்போ இனிஷியலாக பார்ட்டிக்கல் இங்கே இருக்குதுன்னா இதோட வெலாசிட்டி, ஓகே, இதோட வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -4 மீட்டர் பெர் செகண்டாக இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் y ஈக்குவல் டு 2 மீட்டரில். ஓகே, y ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ், இதான ஒய் ஆக்சிஸ், இது நமக்கு xy பிளேன் இல்லையா. அப்போ ஒய் ஆக்சிஸ்ன்னு ட்ரா பண்ணோம். அப்போ ஒய் ஆக்சிஸில் y ஈக்குவல் டு 2 மீட்டரில் இந்த பாயிண்டில் நமக்கு ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்டில் ஆக்சலரேஷன் நமக்கு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா இதோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நமக்கு இந்த இன்வர்டில் ஆக்ட் ஆகும் இல்லையா. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இதோ இங்கே வெலாசிட்டி, அது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இன்வர்டில் ஆக்ட் ஆகும். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நான் இப்போ கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை கேல்குலேட் பண்ணணும்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே வேல்யூ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஜஸ்ட் நமக்கு இது வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் ஜே கேப் இருக்குது. அப்போ -4 மீட்டர் ஜே கேப், மீட்டர் பெர் செகண்ட் ஜே கேப். ஓகே, இதில் இருந்து தான் எனக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. வெலாசிட்டி -4 மீட்டர் பெர் ஜே கேப். இதில் இருந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நான் கேல்குலேட் பண்ணுறேன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது, v²/r. ஸோ வியோட வேல்யூ -4னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன கொடுக்குறேன், 4² டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்னது, ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பார்ட்டிக்கல் இருக்குன்னா இது எல்லாமே 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அப்போ ஆர் எடுத்தேன், ரேடியஸ் வேல்யூ கொடுத்தேன்னா அதுவும் எனக்கு என்னவாக இருக்கும், 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இல்லையா. அப்போ 4² 16, 16/2 இஸ் 8. அப்போ 8 மீட்டர் பெர் செகண்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்போ நமக்கு நெகட்டிவ்ல கொடுக்குறோம் இல்லையா, வியோட வேல்யூ நெகட்டிவ்ல கொடுக்குறோம். அப்போ ஃபைனல் வேல்யூ நமக்கு நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். அப்போ -8 மீட்டர் பெர் செகண்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்லையா. பியில் வந்து நமக்கு ஐ கேப் இருக்குது, நமக்கு ஜே கேப் தான் ஆன்சராக வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A particle moves in a circle of radius 30 centimeter. Its linear speed is v is equal to 2t, where t is in second, v is in meter per second. Find out the radial and tangential acceleration at t equal to 3 seconds. Radial acceleration calculate பண்ணோம், tangential acceleration calculate பண்ணோம். ஓகே, at t equal to 3 செகண்ட்ல. அப்போ நமக்கு கொடுத்தது ஒன்லி வெலாசிட்டி. வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2t கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 30 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வெலாசிட்டி 2t கொடுத்துட்டு டைம் 3 செகண்ட் கொடுத்ததுனால நான் வெலாசிட்டியில் 2 இன்டூ டைம் இருக்கிற இடத்துல 3 கொடுத்து வெலாசிட்டியை நான் இப்போவே 16 மாற்றிக்கிறேன். 60 6. ஓகே, 6ன்னு சொல்லி 6 மீட்டர் பெர் செகண்ட் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டான்ஜென்ஷியலும் ரேடியலும் கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டான்ஜென்ஷியல் கேல்குலேட் பண்ணலாம். அப்போ டான்ஜென்ஷியல் ஏடியோட ஃபார்முலானது ஜஸ்ட் இந்த வெலாசிட்டியை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும்.
கரெக்டா? வெலாசிட்டியை ஒன்ஸ் வெலாசிட்டி டான்ஜென்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வெலாசிட்டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வெலாசிட்டி எனக்கு 60ன்னு சொல்லியிருக்காது, அது 2tனே நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ d/dt இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜஸ்ட் கொடுத்ததுலேருந்து நான் எடுக்கிறேன் 2t. 2tயை நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ 2tயை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா எனக்கு 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண tங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். அப்போ 2 மீட்டர் பெர் செகண்ட். 2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே ரைட். அப்போ 2 மீட்டர் பெர் செகண்டுங்கிறது எனக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனாக கிடச்சிருக்கு. இனி நான் என்ன பண்ணணும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ AC is equal to v²/r. ஸோ இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு இந்த வேல்யூ கொடுக்கலாம். t equal to 3 செகண்டில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான் 6 மீட்டர் பெர் செகண்டாக மாற்றி வச்சிருக்கல. அப்போ v²னா 6 × 6 டிவைடட் பை ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 × சென்டிமீட்டருக்கு பதிலாக -2 கொடுக்குறோம். ஓகே 30 × சென்டிமீட்டருக்கு பதிலாக நம்ம -2 கொடுத்துடலாம் இல்லையா? அப்போ இதில் ஒரு 0 வந்து 10⁻² இருந்து ஒரு 1 கட் பண்ணால் 10⁻1 இருக்கும். 10⁻1 நான் நியூமரேட்டர் சென்ட் பண்ணனா 6 × 60 ஆக மாறும். கரெக்டா? 6 × ஒரு 60 ஆக மாறும், டிவைடட் பை ஒரு 3ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3யை கொண்டு இந்த 6 நான் கட் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு 2 ஆகும். அப்போ 2 × 60ங்கிறது 120 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக கிடைக்கும். 120 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே அப்போ எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் 120 ஆகவும் டான்ஜென்ஷியல் 2 ஆகவும் கிடைக்கிறது ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். A flywheel rotates about the fixed axis and slows down from 300 rotation per minute to 100 rotation per minute in 2 minutes. The angular retardation in radian per minute square என்னன்னு கேட்குறாங்க. angular retardation கேட்குறாங்க. ஓகே ரைட். சப்போ flywheel rotate ஆகுது about the fixed axisல angular retardation கேட்குறாங்க. angular retardation. சரி அப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 ரொட்டேஷனல் ரிவால்யூஷன் சொல்லுவோம். ஓகே 300 ரிவால்யூஷன் பெர் மினிட் ஆர் ரொட்டேஷன் பெர் மினிட்னு எடுத்துக்கலாம். அது 100 பெர் மினிட், 100 ரொட்டேஷன் பெர் மினிட். இது ரெண்டோட மீனிங் என்ன? எதை நம்ம ரொட்டேஷன் பெர் மினிட்ல நம்ம வேல்யூ ஆகிட்டு கொடுக்குறோம்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் 2πf. தட் இஸ் 2πf. இதை தான் நமக்கு ஒமேகா ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க இல்லையா? 300 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒமேகா 1 நமக்கு என்ன கொடுத்துக்கலாம், 300 ரொட்டேஷன் பெர் மினிட். அது நமக்கு இந்த வேல்யூவில் 2πfல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2π இன்ட்டு நமக்கு ஃப்ரீக்வன்சி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300. ஓகே பார்க்குறீங்களா? ரொட்டேஷன் பெர் மினிட்டோட மீனிங் என்னது? ரொட்டேஷன் பெர் மினிட்டோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பெர் மினிட் தான் ரொட்டேஷன் பெர் மினிட். ஓகே இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், 300. அப்போ 300 பெர் மினிட். ஓகே ஒரு மினிட்ல நமக்கு 300 ரொட்டேஷன் போயிருக்கு. அதுதான் நமக்கு 300 பெர் மினிட்டோட மீனிங். 300 ரொட்டேஷன் பெர் மினிட்டோட மீனிங் புரிஞ்சுதா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 2π × 3πன்னு சொல்லியாச்சு. அப்போ செகண்ட் கேஸில் வந்து நமக்கு அதே மாதிரி 2π × 100ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே அப்போ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணியாச்சு, மாற்றி எழுதியாச்சு. இப்போ இதில் எனக்கு ஆங்குலர் ரிட்டார்டேஷன் வேணும். ஆங்குலர் ரிட்டார்டேஷன் வேணும். ஆங்குலர் ரிட்டார்டேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும், இதில் ஆங்குலர் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டி நான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலானது ஒமேகா ஃபைன் ஒமேகா 2 is equal to ω1 minus alpha t. ரிட்டார்டேஷன் இல்லையா? அப்போ நம்ம மைனஸ் சைன் கொடுக்குறோம், மைனஸ் ஆல்ஃபா டி. ஓகே ரைட். அப்போ நமக்கு இங்கே ஆல்ஃபா டீயை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆல்ஃபா டீயை மட்டும் நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா இது ω2 மைனஸ் ω1ன்னு மாறும். ω2 மைனஸ் ω1 மாறும். பிகாஸ் எனக்கு ஆல்ஃபா வேணும், அதனால நான் அப்படி எடுக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஆல்ஃபா எடுத்தேன்னா டி வந்து எனக்கு டினாமினேட்டர் போகும் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபாவை லெஃப்ட் சைடு வச்சா டி வந்து டினாமினேட்டர் போகும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன ஆகும், எஸ் ω2 மைனஸ் ω2. ω2 மைனஸ் ω1 டிவைடட் பை டீன்னு சொல்லி வச்சுக்கலாம். ω2ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ω2ஓட வேல்யூ ஓகே ω2 மைனஸ் ω1 ஆல்ஃபா டி எனக்கு வேணும். ஆல்ஃபா டி அப்போ நான் இதில் மாற்றி எழுதியிருக்கேன்டா, ω1 மைனஸ் ω2 இல்லையா? ஆல்ஃபா டி தானே மைனஸ், இப்போ மைனஸ் தான் நான் இங்கே எடுக்கிறேன். அப்போ நான் மைனஸ் இங்கே எடுத்துட்டேன்னா ω1 மைனஸ் ω2 இல்லையா? மைனஸ் இங்கே இருக்கும்போது ப்ளஸ் ஆகும்போது ω1 மைனஸ் ω2. அப்போ இந்த வேல்யூவை நான் இங்கே கொடுத்துக்கிறேன், ω1 மைனஸ் ω2. ω1ஓட வேல்யூ எவ்வளோ, 300 இல்லையா? ஸோ அப்போ 2π 300 இன்ட்டு 300 மைனஸ் அதே மாதிரி 2π இன்ட்டு 100 டிவைடட் பை டைமோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
டைமோட வேல்யூ இன் 2 செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் இங்கே இன் மினிட்னு கொடுத்துருக்கிறது 2 மினிட், 2 செகண்டில் 2 மினிட். ஓகே, ஸோ இப்போ இங்கே 2 மினிட். ஓகே, அப்போ நான் இங்கே கொடுத்துக்கிறேன் 2 கொடுத்துக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் 2π காமனாக வெளியில் எடுத்துடுறேன். 300 - 100 கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 300 - 100 கொடுத்தேன்னா எனக்கு 200 கிடைக்கும். அப்போ 200 / 2 கொடுக்குறோம். ஓகே ரைட், 200 / 2 கொடுக்கும்போது 2 கட்டாச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் 200π கிடைக்குது. அப்போ 200π தான் ஆங்குலர் ரிட்டார்டேஷன் இன் ரேடியன் பெர் மினிட் ஸ்கொயர். ரேடியன் பெர் மினிட் ஸ்கொயர். ஓகே ரைட், கிளியராக இருக்கா? இனி நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் JEE Main 2024 ஜான்வரியில் கேட்ட ஒரு கொஷின். ஓகே, இந்த கொஷின் பாருங்க. If the radius of the curvature of the path of two particles of same mass are in the ratio of 3:4, then in order to have constant centripetal force, their velocity will be in the ratio of கேக்குறாங்க. Okay, their velocity will be in the ratio of. சரி, அப்போ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி vertical circular motion பார்த்துட்டு வரலாம். ஓகே, இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி vertical circular motion என்ன பண்ணலாம் பார்த்துட்டு வரலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது vertical circular motion. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். vertical circular motion. vertical circular motion ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோனு அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு த்ரெட்டில் நம்ம கட்டிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா? இந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா? வேர்ட்டிக்கலாக ரொட்டேட் பண்ணும்பொழுது நாம் இந்த கை வழியாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இது ரவுண்ட் ஷேப்பில் இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த vertical circular motion இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் ஆகும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வண்டர்லா அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் அந்த மோஷன் நமக்கு ரைடு போகிறீங்க இல்லையா? அப்போ அந்த ரைடு போகும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு அது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகும், பின்ன இவ்வளோ தூரம் போகும், நெக்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகும், பின்ன இவ்வளோ தூரம் போகும், நெக்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் போகும், நெக்ஸ்ட் இது ஒரே கறக்கும் இல்லையா? ரைட், இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே, இந்த இடத்துல இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு அது இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும், பின்ன இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும், பின்ன இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும், பின்ன கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு ரவுண்ட் அப்படியே இருக்கும். கரெக்டாக ஒரு ரவுண்ட் அப்படியே எடுக்கும் இல்லையா? அப்போது ஒரு ஆப்ஜெக்ட், ஓகே, அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு மினிமமாக கொஞ்சம் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? ரைட், மினிமம் ஸ்பீடு வேணும். மினிமம் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு முறை அது ரொட்டேட் ஆகி வரணும்னா நீங்கள் அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், அது மேலே என்ன டென்ஷன் ஆக்ட் ஆகுது, அதில் என்ன சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது, என்ன ஆக்சலரேஷன் இருக்குது, எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதில் கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு ஒரு நியூ டேர்மும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே ரைட், அப்போ சென்ட்ரிபிட்டல் மோஷன்னு சொல்லி சென்ட்ரிபிட்டல் சர்க்குலர் மோஷன்னு சொல்லும் பொழுது இங்கே நமக்கு 4 பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். இங்கே ஒரு பாயிண்ட் எடுப்போம், இதில் ஒரு பாயிண்ட் எடுப்போம், இதில் ஒரு பாயிண்ட் எடுப்போம், இதில் ஒரு பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்லையும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால இதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, இதோட ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே ரைட், ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு டயக்ராம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டயக்ராம் பாருங்கள். யூஸ்வலாக இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம்னு வைங்களேன். இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இதோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ பிங்கிற ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு போகும்போது, ஓகே, பிங்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு இனிஷியலாக இங்கே இருக்குது. பிங்கிற ஆப்ஜெக்ட் இனிஷியலாக நமக்கு இதோ இந்த இடத்துல பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் அது இங்கே போகும்பொழுது 90 டிகிரி, இங்கே வரும்பொழுது 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. கரெக்டாக? ஓகே, நான் சொன்னாலே 90 டிகிரி, பின்ன 180 டிகிரி போகும், பின்ன 270 டிகிரி, பின்ன அதுக்கப்புறமா 360 டிகிரி. ஸோ இந்த ஸ்லோ மோஷனில் தான் அது மூவ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண, ஒரு மினிமம் ஸ்பீடில் அதை ரொட்டேட் பண்ணணும், பின்ன ஒரு கம்ப்ளீட் ஸ்பீடுக்கு வரும். அப்போ அதை நான் 4 பாயிண்ட்டில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? என்னென்ன பாயிண்ட்டு? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது ஏ, ஓகே, இதுதான் நமக்கு லோவர் பாயிண்ட் ஏ, பி, சி, டி. இதில் நல்லா கவனிங்க. நான் எக்ஸாம்பிளாக சொன்னது ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கோம், அந்த ஸ்டோனை நம்ம ஒரு த்ரெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த த்ரெட் ஒரு ரோப் ஆக்ட் ஆகுது இல்லையா? அந்த சென்டர்லேருந்து இது ஒரு ரோப்பு. அப்போ ரோப் இருக்குதுன்னா ரோப்புன்னு இருக்கும்போது அதில் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஆக்ட் ஆகும்? டென்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ டென்ஷன் எப்பவும் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? டென்ஷன் ஆல்வேஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த பாடி. இப்போ ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே இருக்குதுன்னா இதில் அவே ஃப்ரம் த பாடி, பாருங்கள், அவே ஃப்ரம் த பாடி டுவர்ட்ஸ் த ஆரிஜின் நமக்கு ஆக்ட் ஆகும் டென்ஷன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பிங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அவே ஃப்ரம் த பாடி டுவர்ட்ஸ் த ஆரிஜின் டென்ஷன் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவே ஃப்ரம் த பாடி டுவர்ட்ஸ் த ஆரிஜின் நமக்கு ஆக்ட் ஆகும்.
இனி டிங்கிற பொசிஷன் வந்ததுன்னா away from the body towards the origin நமக்கு ஆக்ட் ஆகும். the same way centripetal force நமக்கு towards the centerல நமக்கு ஆக்ட் ஆகும் இல்லையா? ஓகே, towards the origin நமக்கு centripetal force and tension ஆக்ட் ஆகுங்கிறத இந்த டயக்ராம் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ரைட். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஓகே, இதில் டென்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல இங்கே நமக்கு டென்ஷன் இருக்கு, பிங்கிற பாயிண்ட்ல இங்கே நமக்கு டென்ஷன் இருக்கு, அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்ல டென்ஷன், டிங்கிற பாயிண்ட்ல டென்ஷன் இருக்குல்ல. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய டென்ஷனை ப்ராப்பர் வேல நம்ம கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணிட்டு ஃபைனல் ஃபார்முலாஸை நல்லா படிச்சு வச்சா மட்டுமே நமக்கு கொஷின்ஸை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய டென்ஷன் கேல்குலேட் பண்ணணும். தென் இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, ஹையஸ்ட் பாயிண்ட்லையும் லோயஸ்ட் பாயிண்ட்லையும் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதோட மினிமம் வெலாசிட்டி, கொஞ்சம் வெலாசிட்டி கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நீங்கள் மினிமம் வெலாசிட்டி கொடுக்குறீங்களோ அதை நம்ம கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும். பட் இது எல்லாமே ஒரு பிக் ப்ராசஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. அதை நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி எழுதுனா இந்த ஒன் ஷாட்டில் நமக்கு டைம் இல்லாமல் போகும். ஸோ தட் நான் உங்களுக்கு ஸ்லைட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டென்ஷன் அட் டிஏங்கிற பொசிஷனில் எனக்கு டென்ஷன் தெரியணும். டிஏங்கிற பொசிஷன் என்னது? இந்த ஆப்ஜெக்ட் நான் இங்கே எடுக்கிறேன்னு வைங்களேன். ஏங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோனோட டவுன்வர்டில் அதோட வெயிட் ஆக்ட் ஆகுது, அப்வர்டில் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? இதை நான் தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்கே நமக்கு ஸ்டோன் இருக்குதுன்னா ஓகே, டவுன்வர்டில் எம்ஜி, அப்வர்டில் நமக்கு டென்ஷன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்வர்டில் நமக்கு ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஓகே, ஸோ பேசிக்காக கனெக்டட் பாடிஸ்லேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணணும்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கரெக்டா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ்னா இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம லெஃப்ட் சைடில் எழுதணும். எந்த வகையான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்? ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஃப்ரீ பாடி டயக்ராமில் பிக் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். பிக் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். இதில் நெட் ஃபோர்ஸுங்கிறது இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, ஸ்மால் ஃபோர்ஸுங்கிறது எம்ஜி. ஓகே, தென் பிக் ஃபோர்ஸுங்கிறது டென்ஷன். ஏன் நமக்கு எம்ஜியை ஸ்மால் ஃபோர்ஸாக வைக்கிறோம்னா, நான் இந்த ரொட்டேஷன் கொடுக்கும் பொழுது இந்த ஆப்ஜெக்டை இங்கே பிடிச்சிட்டு நான் ரொட்டேட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே நான் டென்ஷனில் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இது அடுத்த லெவலுக்கு போகுது. அப்போ டென்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ பிக் ஃபோர்ஸ், எம்ஜி இஸ் அ ஸ்மால் ஃபோர்ஸ் அண்ட் நெட் ஃபோர்ஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கான பேசிக் ஃபார்முலா இல்லையா? அப்போ அந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டிஏ மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி. அப்போ டிஏவோட வேல்யூ எஃப்சி ப்ளஸ் எம்ஜின்னு கிடைக்குது. எஃப்சிங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதை நான் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது டிஏ ஏங்கிற பொசிஷனில் இருக்கும்பொழுது இதோட டென்ஷன் வேல்யூ எம்வி ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் எம்ஜின்னு சொல்லி கிடைக்கும். இனி டிபிக்கு நான் போகிறேன். ஓகே, எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜினை பொறுத்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இது ஆரிஜின்லேருந்து இந்த ஏங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும். அது மாதிரி இனி பிக்கு போனீங்கன்னா இது ஆரிஜின். ஓகே, இப்போ ஆரிஜின்லேருந்து பிங்கிறது இது ஆரிஜின், பிங்கிற பொசிஷன் இங்கே இருக்குது, ஆப்ஜெக்டோட எம்ஜி டவுன்வர்டில் இருக்குது. கரெக்டாக? ஆப்ஜெக்டோட வெயிட் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது. பட் இந்த ஒரிஜினல் ஆக்ட் நமக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜினாக இருக்குது. அப்போ இது மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. கரெக்டா? அப்போ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் கேஸில் நமக்கு ஆரிஜின் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, டவுன்வர்டில் எம்ஜி இருக்குது. இது மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அப்போ எம்ஜிங்கிறது நமக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கிறதுனால நமக்கு இந்த பிங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை நெக்லெக்ட் பண்ணுவோம். டோட்டல் கேல்குலேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? 90 டிகிரி இருக்கிறனால நெக்லெக்ட் பண்ணிட்டு பியில் ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு எம்வி ஸ்கொயர் பை ஆர்னு கொடுக்குறோம். சேம் வே இப்போ சிக்கு போனீங்கன்னா சி பாருங்க, ஆப்ஜெக்ட் இப்போ எங்கே இருக்குது? ஆப்ஜெக்டோட டவுன்வர்டில் எம்ஜி ஆக்ட் ஆகும். ஓகே, ஏன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்வர்டில் எம்ஜி ஆக்ட் ஆகாது. பிகாஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஆப்ஜெக்ட் போனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? கிராவிட்டி நமக்கு டவுன்வர்டில் தானே ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ நமக்கு எம்ஜி டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, டென்ஷனல் ஃபோர்ஸும் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் டவுன்வர்டில் தான் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? சிங்கிற கேஸில். அப்போ சிங்கிற கேஸில் எம்ஜி டவுன்வர்டில், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டவுன்வர்டில், டென்ஷன் டவுன்வர்டில். ஓகே, எல்லாமே நமக்கு டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும் பொழுது ஈக்குவலாக இருக்கும் பொழுது நமக்கு ஈக்குவேஷன் பார்த்துடலாம். டிசி பிளஸ் எம்ஜி இட் இஸ் ஈக்குவல் டு எம்சி. சிங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் ஓகே டவுன்வர்டில் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு எம்ஜியும் டவுன்வர்டில் இருக்கும் பொழுது அது நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? ஓகே, அப்போ டிசி வேணும்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அரேஞ்ச் பண்ணுறோம். எம்ஜியை நம்ம ரைட் சைட் சென்ட் பண்ணுறோம். அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? எம்வி ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் எம்ஜின்னு கிடைக்குது. இதே மாதிரி நம்ம டிக்கு கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்கு கேல்குலேட் பண்ணுறோம். டிக்கு கேல்குலேட் பண்ணும்போது டவுன்வர்டில் நமக்கு இங்கே எம்ஜி, பட் இந்த டைரக்ஷனில் நமக்கு சென்ட்ரிபிட்டல் அண்ட் டென்ஷன் இருக்குது இல்லையா? அப்போ இது 90 டிகிரி. இப்போ 90 டிகிரியில் இருக்குன்னா அந்த டென்ஷன் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். டென்ஷன் எப்படி?
சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டிஏங்கிற பொசிஷனில் எம்வி ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் எம்ஜி நீங்கள் யூஸ் பண்ணணும். டிவி டிடி டிங்கிற பொசிஷன் அண்ட் பிங்கிற பொசிஷனில் டென்ஷன் வேணும்னா அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். சிங்கிற பொசிஷனில் வேணும்னா அது எம்வி ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் எம்ஜியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஏ ஏங்கிற பொசிஷனில் டென்ஷன் அதிகம், பிலையும் சிலையும் ஈக்குவல் டென்ஷன் அண்ட் சியில் நமக்கு சியில் தான் நமக்கு டென்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கிறது டிஏ, பியும் சியும் நமக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, மீன்ஸ் நமக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. டிசியில் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ டென்ஷன் ஒவ்வொரு பொசிஷனில் நீங்கள் நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்டோன் எடுத்து நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த லோவர் பாயிண்டான ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதோ இங்கே இருக்கு இல்லையா, அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த லோவர் பாயிண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் அதிக டென்ஷன் கொடுக்கணும். அது இந்த பொசிஷன் வரும்பொழுது அவ்வளோ இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனுக்கு வரும்பொழுது இந்த பொசிஷனுக்கு வரும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் இங்கே கொண்டு வரீங்க இல்லையா, ரைட்? அப்போ அந்த டென்ஷனுங்கிறது ஒவ்வொரு பொசிஷன்லையும் எப்படி வேரி ஆகுதுங்கிறத நம்ம இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் படிக்கிறோம். ஓகே, சம்ஸில் கேட்பாங்க, நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ரைட். ஸோ அப்போ இதில் நமக்கு நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னு பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்திருக்கேன் இல்லையா, அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இதுதான் நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, இது சர்க்குலரோட ஹை பாயிண்ட், இது சர்க்குலரோட நமக்கு லோ பாயிண்ட். இப்போ இந்த ஹை பாயிண்ட்ல நமக்கு டென்ஷன் கம்மியாகவும் லோ பாயிண்ட்ல இருக்கிறத நம்ம மேலே எடுத்துட்டு போகணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு டென்ஷன் அதிகமாகவும் இருக்கு. ஓகே, இங்கே டென்ஷன் கம்மியாகவும் டென்ஷன் அதிகமாகவும் இருக்கு. ஓகே, இந்த பிங்கிற பாயிண்ட் அண்ட் சிங்கிற பாயிண்ட்ல நமக்கு எப்படி இருக்கும், பிலையும் சிலையும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை தவிர மற்ற எந்த பாயிண்ட்ல நாம சிபி அல்லது இந்த இன்பிட்வீன்ல எங்க எடுத்தாலும் அது நார்மல் வெலாசிட்டி. இப்போ கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன தெரியுமா? கிரிட்டிக்கல் வெலாசிட்டியில அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றது இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் இந்த சிங்கிற பாயிண்ட்டும் மினிமம் வெலாசிட்டி, நாம அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் ஸ்பீட் ஆர் மினிமம் வெலாசிட்டி, இந்த ஏலையும் சிலையும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் ஸ்பீட் ஆர் மினிமம் வெலாசிட்டி டு மேக் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகே, ரைட்? அப்போ மினிமம் வெலாசிட்டி, ஓகே, மினிமம் வெலாசிட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம் யாரில், ஏஎன்சிங்கிற பொசிஷனில். எதற்காக அப்ளை பண்ணுறோம்? டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் ஆர் டு கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் ஆர் ஒன் ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மினிமம் வெலாசிட்டி இந்த பொசிஷன் ஆஃப் ஏஎன்சி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லி சொல்கிறோம், கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ அந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியணும், ஒவ்வொரு பொசிஷன்லையும் நமக்கு தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஎன்சியில் நமக்கு கிரிட்டிக்கல் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது பாருங்க. இந்த டயக்ராமை நான் பின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்க, ஏஎன்சிங்கிற பொசிஷனில் இது நமக்கு ஏங்கிற பொசிஷன், இது நமக்கு ஏங்கிற பொசிஷன், இது சிங்கிற பொசிஷன் இல்லையா. அப்போ இந்த ஏங்கிற பொசிஷன் சிங்கிற பொசிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய மொமெண்டம் நம்ம ஈக்குவல் ஆக்கி ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ ஏங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஆட் பண்ணுறோம், பிங்கிற பொசிஷனில் கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஏங்கிற பொசிஷனில் நமக்கு ஆட் பண்ணும்பொழுது ஏங்கிறது இந்த பொசிஷன் இல்லையா, அப்போ இந்த பொசிஷனில் நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்குது, கைனடிக் எனர்ஜி ஜீரோவில், பிகாஸ் அது மூவ் ஆக போகுது. கரெக்டா? ஓகே, இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஏங்கிற பொசிஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ, கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் ஜீரோ. சிங்கிற பொசிஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி நமக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இதை தான் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ ஏங்கிற பொசிஷனில் கூட இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ, ஏங்கிற பொசிஷனில் கூட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ½ mv². இனி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கேட்கும்பொழுது ½ mvc² சிங்கிற பாயிண்ட்ல அண்ட் ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், mg, அது mgh பொட்டென்ஷியல் எனர்ஜி. mgh நமக்கு இந்த சர்க்குலரில் வரதுனால நம்ம mgr எடுக்கிறோம். பட் இதில் எதுக்கு mg2r சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இனிஷியல்லேருந்து இந்த சி எடுக்க போகிறோம். அப்போ இந்த இனிஷியல்லேருந்து இங்கே ஒரு ஆர், அடுத்து இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆர் இல்லையா, ரைட்? அப்போ இந்த mgh இருக்க இடத்துல நம்ம 2r சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 2r சப்ஸ்டியூட் பண்ணி சிமிலர் டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு va²/2 = vc²+/2 + 2gr கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டி இந்த ஹோல் டேர்மை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 2லாம் கேன்சல் ஆகிடுது, இது நமக்கு 4gr மாறுது. அப்போ va² = gr + 4gr. அப்போ இதை ஆட் பண்ணால் vaங்கிற பொசிஷனில் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி வேல்யூ √5gr கிடைக்குது. ஓகே,
ஏங்கிற பொசிஷனில் critical velocity value நமக்கு root 5 rg or gr னு கிடைக்கும். அதை நம்ம ப்ராப்பராக கேல்குலேஷன் வச்சு படிக்கிறோம். நீங்கள் நார்மலாக ஒரு ஏங்கிற பொசிஷனில் இவ்வளோ வேல்யூ, பிங்கிற பொசிஷனில் இவ்வளோ வேல்யூ, சிங்கிற பொசிஷனில் இவ்வளோ வேல்யூங்கிறத நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா கொஷின்ஸில் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஏவும் பியும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ ஏயும் சியும் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஏபி கம்பேர் பண்ணி நீங்கள் பிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அது ரூட் 3 ஆர்ஜின்னு சொல்லி கிடைக்கும். கேல்குலேஷன் நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் மினிட் நம்ம கேல்குலேஷன் பார்க்க போகிறதுல ஜஸ்ட் வேல்யூ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு ஏங்கிற பொசிஷன் பிங்கிற பொசிஷனை பார்க்கும்போது பிங்கிற பொசிஷனில் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, வெலாசிட்டி இல்லை அப்படிங்கிற பொசிஷனில் அப்படிங்கிற வெலாசிட்டி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இப்போ ஏல இருக்கக்கூடிய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுல்ல, அது ரூட் 2 GR ஆக மாறுது. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் பார்க்குறோம். ஸோ நான் இங்கே ஃபைனலாக கொடுத்துருக்கக்கூடியதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏங்கிற பொசிஷனில் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரூட் 5 GR, சிங்கிற பொசிஷனில் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரூட் ஆஃப் GR, பிங்கிற பொசிஷனில் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் GR, ரூட் 3 GR, ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் GRல ரூட் 3, ஓகே ரூட்டுக்குள்ளே ஆல் வேல்யூஸ் வரலாம் 3 GR. அப்போ ஏவோட வெலாசிட்டி பியோட ஃபைனல் பொசிஷனில் ஸ்டோனோ ஆப்ஜெக்டோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அப்போ ஏவோட வெலாசிட்டி ரூட் 2 GR ஆக இருக்கும். அப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கொஷின் கேட்டாலும் நமக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். கிளியராக இருக்கா? ரைட். ஸோ இனி நான் கொடுத்த கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் இஃப் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த path of two particles of same mass as the masses order ratio 3:4, in order to have constant centripetal force their velocity will be in the ratio of னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ constant centripetal force வேணும். centripetal force formula ஆனது mv² by r. 2 பார்ட்டிகல்ஸ் சொன்னாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். 2 பார்ட்டிகல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு ஃபார்முலா கொடுங்க. எம் இதில் ஸ்பீடு வேரி ஆகும் இல்லையா, அப்போ mv1² ப்ளஸ் r1, ரேடியஸும் வேரி ஆகும். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் பார்ட்டிகல் ஏதாவது 2 பொசிஷனில் எடுக்கிறீங்கன்னா ரேடியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு, அதே மாதிரி ஸ்பீடும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ரெண்டை மட்டும் நான் வேரி பண்ணிவிட்டு மாஸ் நமக்கு சேம்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அதில் மாஸை நான் ஈக்குவல் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி m v2² divided by r2. ஓகே, ஸோ அப்போ அகெயின் இங்கே ஃபோர்ஸ் மாஸ் நமக்கு சேமாக இருக்குது இல்லையா. அப்போ v1² by r1 is equal to v2² by r1. இதில் நமக்கு v1 தனியாக எடுக்கிறேன். அப்போ v1² by v2² சொல்லி எடுத்தால் எனக்கு இங்கே r1 by r2 கிடைக்கும். ஓகே, r1 by r2 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயரை நான் ரைட் சைடு ரூட் ஆக்கி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு v1 by v2ஓட வேல்யூ ரூட் ஆஃப் r1 by r2 கிடைக்கும். ரூட் ஆஃப் r1 by r2 கிடைக்கும். அப்போ ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ r1ஓட வேல்யூ 3 அண்ட் r2ஓட வேல்யூ 4 இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் 3:4 நம்ம இதை ரூட் 3/2ன்னு எழுதிக்கலாம். ரூட் 3/2, ரூட் 3/2. ஓகே, இப்போ ரூட் 3/2ங்கிறது ஆப்ஷன் 1ல் இருக்குது. இனி நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாப் ஆஃப் மாஸ் எம் கொடுத்துருக்காங்க. ஒரு பாப், ஓகே, இதோட மாஸ் m is suspended by a light string of length L. Suspended by a light string of length L. It's imparted a minimum horizontal velocity at the lowest point. நான் சொன்னாலே இப்போ சர்க்குலர் மோஷனில் இதுதான் lowest point, vertical circular motionல, such that its complete is a half cycle reaching the most position B. அப்போ இது வந்து இந்த ஏலேருந்து தொடங்கி ஆப்ஜெக்ட் இந்த பாப் ஏலேருந்து தொடங்கி இதில் ஹாஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணி பிங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கு. கரெக்டாக. அப்போ இந்த டைமில் நமக்கு இதோட கைனட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஒரு பாப் இருக்குது. பாப்போட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஏலேருந்து பி, ஹாஃப் ஆஃப் த சைக்கிள், ஹாஃப் ஆஃப் த சர்க்கிளை இது கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா இதோட கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கைனட்டிக் எனர்ஜி ஏங்கிற பொசிஷனில் கேல்குலேட் பண்ணணும், பிங்கிற பொசிஷனில் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, நான் வந்து கான்செப்ட் படிக்கும்போது சொன்னேன், ஏங்கிற பொசிஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் 0, கைனட்டிக் எனர்ஜி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பிங்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜி ரெண்டுமே உண்டு, ரெண்டுமே மேக்ஸிமம். கரெக்டாக. அப்போ ரெண்டு பேருக்குமே நமக்கு கைனட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிற பொசிஷன்லையும் கைனட்டிக் எனர்ஜி உண்டு, பிங்கிற பொசிஷன்லையும் கைனட்டிக் எனர்ஜி உண்டு. ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ கைனட்டிக் எனர்ஜி ஏ அண்ட் கைனட்டிக் எனர்ஜி பி இருக்குங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலானது half m ஏங்கிற பொசிஷன், அப்போ va² டிவைடட் பை half m பிங்கிற பொசிஷன், அப்போ vb². நிறைய சிமிலர் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ ஹாஃப் ஹாஃப் கேன்சல் பண்ணிடலாம், m கேன்சல் பண்ணிடலாம். இனி நான் ஸ்பீடு, ஓகே, ஏங்கிற பொசிஷனில் இங்கே பாருங்கள், KA by KB is equal to VA² by VB². அப்போ ஏங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீட் எவ்வளோ,
அதாவது இந்த critical velocity value நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ரூட் ஆஃப் 5gl. ஓகே, டிவைடட் பை பிங்கிற பொசிஷனில் நமக்கு என்ன கால் பண்ணோம், பிங்கிற பொசிஷன் அப்பர்டு. ஓகே, அங்கே நம்ம சீனு படித்தோம், இங்கே பீன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே ஜிஆர்னு படித்தோம், இது நமக்கு ஜிஎல்னு கொடுத்துக்கலாம், லென்த்தை எல்னு கொடுத்தனால ஜிஎல் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு விஏ பை விபியோட வேல்யூ 5gl by glன்னு கிடைக்கும் இல்லையா, அதில் ஜிஎலும் கூட கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு 5:1ங்கிறது ரேஷியோ ஆகும். ஓகே, 5:1, 5:1ங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2ல் இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு கம்ப்ளீட் த சர்க்குலர் லூப் வாட் ஷுட் பி த ரேடியஸ் இஃப் த இனிஷியல் ஹைட் இஸ் 10 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு டயக்ராம் உண்டு, இந்த டயக்ராம் மிஸ் ஆகுறதுனால நான் இங்கே ட்ரா பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இங்கே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு, இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா இதோட பார்த்து இந்த மாதிரி சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும், இந்த மாதிரி ஒரு கர்வ் போல் இருக்கும். அப்போ இந்த லென்த் இங்கே வச்சுருக்காங்களே, இந்த ஒரு வெட்ஜோட லென்த் கொடுத்துருப்பாங்க, லென்த் வந்து ஒரு ஹைட் வந்து ஒரு 10 மீட்டர். அப்போ ஆப்ஜெக்ட் இனிஷியலாக இங்கே வைக்கிறோம், ஆப்ஜெக்டோ பால். ஓகே, இங்கே நம்ம வைக்கிறோம்னா இது என்ன ஆகுது, இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு நமக்கு மூவ் ஆகும் இல்லையா. அப்போ யோசிங்களேன், இந்த இடத்துல வச்ச ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்பொழுது இதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி உண்டு, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் mgh. அப்போ இது இப்படியே ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், இது இதோட ஷேப்பு காரணமும் இது என்ன பண்ணும், இங்கே வந்த ஆப்ஜெக்ட் இதோ இங்கே ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை க்ரியேட் பண்ணும், இதோ இங்கே ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை க்ரியேட் பண்ணும். கரெக்டாக? ஓகே, ரைட். அப்போ இங்கே வந்த இந்த பால் இது என்ன பண்ணும், இதோ இந்த டைரக்ஷனில் ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை க்ரியேட் பண்ணும். கரெக்டாக? அப்போ வந்த பால் இந்த இடத்துல இருக்குதுன்னா இது ஏங்கிற பொசிஷன், பால் இந்த இடத்துக்கு போகும்போது பிங்கிற பொசிஷன், பால் இங்கே வந்தால் சிங்கிற பொசிஷன், பால் இங்கே வரும்போது டிங்கிற பொசிஷன், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் நம்ம படித்தோம். கரெக்டாக? அப்போ கரெக்டாக பால் இங்கே இருந்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், இங்கே என்ன உண்டு, பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லை, பட் கைனட்டிக் எனர்ஜி உண்டு. கரெக்டாக? ஏங்கிற பொசிஷனை நம்ம கால்குலேட் பண்ணால் இங்கே நமக்கு கைனட்டிக் எனர்ஜி உண்டு. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, 12mva². கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது, 12mva². அப்போ அப்வர்டில் பார்க்கும்பொழுது பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh இருக்குது, டவுன்வர்டில் நமக்கு 12mva². இந்த பொசிஷனை மட்டும் எடுத்தா, இந்த பொசிஷனும் ஒயிட் கலரில் மார்க் பண்ணுறேன், இதோ இதையும் மட்டும் பார்க்கும் பொழுது. ஓகே, அப்போ அப்வர்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த பொசிஷனில் டவுன்வர்டில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல் இல்லையா. அப்போ 12mva² சொல்லி கொடுக்குறோம். அப்போ நமக்கு எம் நமக்கு கேன்சல் ஆகும், ஜின்றா ஓகே, ஜிக்கு நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, இந்த va² பதிலாக vaவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, ஏங்கிற பொசிஷனில் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி எவ்வளோ 5gl. அப்போ நமக்கு v²ன்னு சொல்லி va² கேட்குறதுனால ரூட் ஆஃப் 5gl நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணி ஜஸ்ட் 5gl மட்டும் கொடுப்போம். அப்போ நமக்கு இந்த ஜியும் கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே ஜி நமக்கு கேன்சல் ஆகுது. ஹைட்டோட வேல்யூ நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 10 is equal to 12 into 5 into லென்த் நமக்கு தெரியல, அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா. ரைட், வாட் ஷுட் பி த ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் பதிலாக நம்ம இங்கே எல்லுன்னு எடுத்தால் எல்லை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நமக்கு 5gl ஜியை கட் பண்ண வேண்டாம். ஓகே, ஜிக்கு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஜியை கட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லையா. 2 times of g 5gl. ஓகே, கட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஜிக்கு ஒரு 10 கொடுங்க, ஹைட்டுக்கு அவங்க ஆல்ரெடி 10 கொடுத்துருக்காங்க, ஹாஃப் கொடுத்துட்டு 5 into half கொடுத்துட்டு நமக்கு 5 into 10 into L கொடுக்கலாம். ஓகே, 5 into 10 into L. ஸோ அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 மட்டும் நமக்கு கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் எல்லோட வேல்யூ வேணும். இப்போ எல்லோட வேல்யூ வேணும்னா எனக்கு 2 into 10/5 கொடுக்கலாமா. எஸ், 2 into 10/5. 5 கொண்டு இந்த 10 நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 4. அப்போ லென்த் ஆர் ரேடியஸோட வேல்யூ 4 மீட்டர்னு கிடைக்குது. 4 மீட்டருங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன், நார்மல் சர்க்குலர் மோஷன், ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக 3 டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. யாருக்காச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் டவுட் இருந்ததுன்னா என்ன டவுட் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ நாம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறேன். ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் எல்லாமே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்சியராக கிளாஸ் நீங்கள் என்னோடது அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா சம்ஸை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில்
ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா? நியூ கான்செப்ட் என்னதுன்னா ஃப்ரிக்ஷனோட அட்வான்ஸ் லெவல்னு சொன்னேன். 2 பிளாக் வச்சு அந்த 2 பிளாக்கும் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கண்டிஷன் சொன்னோம். டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன், சேம் ஆக்சலரேஷனில் போனால் நமக்கு ஒரு கண்டிஷன் சொன்னோம். டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனில் போட்டால் இன்னொரு கண்டிஷன் சொன்னோம். ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதனால் இதை நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு கண்டிஷனோட சொல்கிறேன். சேம் ஆக்சலரேஷன், இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட், அதை ஃபைனலாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் அதை நான் எழுதலை, அதனால் நான் இப்போ எழுதிட்டு அடுத்துட்டு கான்செப்ட் போகிறேன். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன் 2 பிளாக் வச்சுருக்கீங்கன்னா, பிளாக் கண்டிஷன் சேம் தான், டயக்ராம் சேம் தான். ஒரு பிளாக் மேலே இன்னொரு பிளாக் வச்சுருக்கீங்கன்னா சேம் ஆக்சலரேஷனில் போகும்பொழுது அதுக்கு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனில் போகும்பொழுது என்ன ஆகும், இதுதான் கண்டிஷன். இப்போ சேம் ஆக்சலரேஷனில் போகுது அப்படின்னா அங்கே நமக்கு ஸ்லிப்பிங்கே நடக்காது. ஓகே, ஸ்லிப்பிங்கே நமக்கு நடக்காது, ஸ்லிப் ஆகாது. M1 மேலே இருக்கக்கூடிய M2 ஸ்லிப் ஆகாது. டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனில் போகுதுன்னா அங்கே நமக்கு ஸ்லிப்பிங் நடக்கும். ஓகே, ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே நமக்கு ஸ்லிப்பிங் நடக்கும். அப்போ இந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். தென் இதோட கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிஷன் நமக்கு M2 is less than the frictional forceன்னு சொன்னேன் இல்லையா, ரைட்? அப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு அதில் 2 மாஸ் வச்சுருக்கீங்கன்னா அது 2 மாஸ். இந்த வேல்யூவை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இந்த வேல்யூ உங்களோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு மியூஜிக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் அது சேம் ஆக்சலரேஷனில் போகும். அதுதான் கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி நாங்கள் டேரெக்டாக கொடுத்தேன்ல, ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னால நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபோர்ஸ் நீங்கள் இதில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, அதில் இருக்கக்கூடிய 2 மாஸ், இதை நீங்கள் டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருப்பீங்களா, இது கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருந்ததுன்னா, இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா இது டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபோர்ஸை இங்கே கொடுத்துருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஸோ இதில் சேடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன், நிறைய டேர்ம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி படித்தோம். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இந்த 3 தான். சேம் ஆக்சலரேஷனில் ஸ்லிப்பிங் ஆகாமல் இருக்கணும்னா F/M1 + M2 வேல்யூ லெஸ் தென் மியூஜியாக இருக்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷனில் இந்த பிளாக் போகணும், ஸ்லீப் ஆக போகுது அப்படிங்கிற கண்டிஷனில் F/M1 + M2 வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூஜியாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த 2 சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம்மையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்? ஓகே, எஸ், 10 நியூட்டன் கொடுத்துட்டு எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஓகே 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 இந்த கொஷினில் நான் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இதில் இந்த ஹரிசாண்டல், இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு 2 பிளாக் வச்சுருந்துருப்போம். 2 பிளாக்குக்கும் நம்ம மாஸ் கொடுத்தோம், 2ஓட கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 50 நியூட்டன் நம்ம கண்டுபிடிச்சது எதற்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பாருங்கள், μmg, மியூ இருக்கிறதுல 0.5ன்னு கொடுத்துருக்கேன். 0.5ங்கிறது இந்த சர்ஃபேஸுக்கும் பிங்கிற பிளாக்குக்கும் இடையில, சர்ஃபேஸுக்கும் பிங்கிற பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. கரெக்டா? அப்போ கொஷினில் என்ன கேட்டாங்கன்னா the force of friction between A and Bன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏக்கும் பிக்குமா இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் 50 நியூட்டன்னு நான் கொடுத்தேன் இல்லையா, இந்த 50 நியூட்டனுங்கிறது இங்கே ஆன்சர் இல்லை. இதில் ஆப்ஷன் 50 நியூட்டன் இருக்குது, பட் 50 நியூட்டனுங்கிறது ஆன்சர் இல்லை. நீங்கள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களோன்னு என் மைண்டில் தோணுச்சதுனால நான் இப்போ எடுத்தேன். 50 நியூட்டனுங்கிறது ஆன்சர் இல்லை. நாம் கண்டுபிடிச்ச இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கும் பிங்கிற பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் 50 நியூட்டனாக இருக்குது. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நாம் கொடுத்த இங்கே பாருங்க, நாம் கொடுத்த இந்த 10 நியூட்டனை காட்டிலும் இந்த 50 நியூட்டனுங்கிறது அதிகம். ஓகே, 10 இஸ் கிரேட்டர் தென் 50. கரெக்டாக? 10 இஸ் கிரேட்டர் தென் 50. அப்போ 10 இஸ் கிரேட்டர் தென் 50ஆக இருக்கிறதுனால, நல்ல கவனிங்க, 10 இஸ் கிரேட்டர் தென் 50ஆக இருக்கிறதுனால இங்கே இந்த பிளாக் வச்சுருக்கோம்ல, இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் இடையில இந்த சேம் ஆக்சலரேஷனாக மோஷன் இருக்குமா? அந்த கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மோஷன் இல்லை. ஓகே, இங்கே மோஷன் இருக்காது. ஓகே, ஸ்லிப்பிங்கான டெண்டன்சி அதில் இருக்காது. ஸ்லிப்பிங்கான டெண்டன்சி இல்லைன்னா ஏங்கிற பிளாக்குக்கும் பிங்கிற பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூ 0ஆக இருக்கும். ஸோ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் சி. ஆனால் நான் 50யை சூஸ் பண்ணலை. 15 நான் சொன்னதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கும் பிக்கும் இடையில 50. ஆனால் அது ஆன்சர் இல்லை. கொஷினில் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டாங்கல்ல. ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பின்னா நம்ம கொடுத்த அப்ளைடு ஃபோர்ஸை காட்டிலும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஸ்லிப்பிங்கான டெண்டன்சி இருக்காது. இல்லாததுனால அது ஆன்சர் 0. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியரோ? சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஒரு சம் பார்த்தோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதனால தான் நான் இங்கே நோ மூமெண்ட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. நோ மூமெண்ட்னு கொடுத்து 50 சூஸ் பண்ணால் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. 50 நியூட்டன் அல்லது 0ங்கிறது கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா?
ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சி கேல்குலேட் பண்ணியாச்சு. சர்க்குலர் மோஷன் அண்ட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் முடிச்சாச்சு. இனி நாம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இனி நான் சொல்லக்கூடியது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், டார்க், ஆங்குலர் மூமெண்டம். 4 டாபிக் இந்த செஷனை நம்ம முடிக்க போகிறோம். பார்ட் 2 நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸும் நமக்கு ஈஸியாக இருக்கும், கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லீனியர் டைனமிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் படித்தோம்ல, அதில் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி இப்போ ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் நம்ம படிப்போம். ஓகே, அங்கே லீனியர் டைனமிக்ஸில் இனர்ஷியான்னு சொல்லி சொன்னோம். இங்கே நம்ம ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இனர்ஷியான்னு சொல்லும்போது இனர்ஷியா இஸ் த மெஷர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொன்னோம். லீனியர் டைனமிக்ஸில் இனர்ஷியாவை மெஷர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இங்கே ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ரொட்டேஷனல் இனர்ஷியான்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், ரொட்டேஷனல் இனர்ஷியான்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளை வீல் ரிலேட்டடாக நிறைய சம்ஸ் பார்ப்போம். ஃப்ளை வீல் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், ரொட்டேஷனல் டைனமிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு நீங்கள் ஒன்று வச்சிங்களா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஐன்னு டினோட் பண்ணுவோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு mr². மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு mr². இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இதோ இந்த சர்க்குலர் பாத்தில், ஓகே, இங்கே நமக்கு ரொட்டேட் ஆகுது. ரொட்டேஷனாக எப்போதும் நம்ம இந்த மாதிரி ஆக்சிஸில் டினோட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பார்ட்டிகல், ஏதோ பீங்கிற பார்ட்டிகல் இங்கே இருக்குதுன்னா இது ரொட்டேட் ஆகுது. இந்த ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகும்பொழுது இந்த பார்ட்டிகளுக்கு ஒரு மாஸ் இருக்கும். தென் இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த பார்ட்டிகல் இருக்கக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஆர். ஆர்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஆர். அப்போ இந்த மாஸ் பார்ட்டிகல் நமக்கு ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ரொட்டேட் ஆகுதுல ஆக்சிஸ் பொறுத்து. இப்போ பார்ட்டிகளோட மாஸையும் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸ்கொயர் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கிடைக்கும். இப்போ யூஷுவலாக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வைங்களேன். ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொன்று மோஷனில் இருக்குது. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். மூவிங்கில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அல்லது சம் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். எப்படி, ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா ஒன்லி ஃபார் சிங்கிள் பார்ட்டிகல். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நமக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் கொடுப்போம். ஓகே ரைட். ஸோ இது ஒன்லி ஃபார் சிங்கிள் பார்ட்டிகல். தென் இதில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, யூஸ்வலாக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ரெண்டு டேர்மில் சொல்லுவோம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு எக்ஸாம்பிள் நமக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து பைசைக்கிள், ஓகே, இன்னொன்று வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோன்னா நம்ம ரிங்கை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரிங்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரிங்கு அண்ட் டிஸ்க். ரிங்குங்கிறது பைசைக்கிளில் இந்த டயர் இருக்குல்ல, பைசைக்கிளோட டயர். ஆக்சுவலாக நமக்கு பைசைக்கிளில் வீல் இருக்கும் இல்லையாடா, வீல் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த வீலில் நமக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி நமக்கு வீல் இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ரிங்கு, இந்த பைசைக்கிள் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா இங்கே நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப கம்மியாக இருக்கும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். இதுவே டிஸ்க் வந்து எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட சைக்கிளில் ரேஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சைக்கிள் எல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்கன்னா, அதில் மாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளோட பேக்கில் இருக்கக்கூடிய அந்த டயரில் மாஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், கவர் ஆகிருக்கும். பட் ரிங்குன்னு எடுக்கும் பொழுது அதோட சைடு வேஸில் மட்டுமே அந்த மாஸ் நமக்கு கவர் ஆகிருக்கும். ரிங்கில் அந்த சைடு வேஸில் மட்டுமே மாஸ் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். டிஸ்க்னா ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிருக்கும், ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அப்போ ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் பொழுது அங்கே நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ கம்மி. மாற்றி சொல்கிறேன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ இங்கே கம்மியாக இருக்கும், இதில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். அப்போ நார்மலாக பைசைக்கிள் நான் ஓட்டிட்டு போகிறேன், ஜஸ்ட் பெடல் பண்ணிட்டு போகிறேன்னு வைங்களேன். அதை நிறுத்தணும்னா ஃபஸ்ட்டு நான் பெடலிங்கை ஸ்லோ பண்ணணும். கரெக்டாக, அதை நிறுத்தணும்னா பெடலிங்கை ஸ்லோ பண்ணணும். காரணம் அதுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். இதுவே இந்த ஸ்போர்ட் பர்சன், இந்த ரேஸ்லலாம் நமக்கு நார்மலாக நமக்கு சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க மேனுஃபேக்சர் பண்ண அந்த சைக்கிளோட வீலில் இருக்கக்கூடிய மாஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ அவங்க நினைக்கும் போது சைக்கிள் எடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், நினைக்கும் போது ட்ரா பண்ணலாம். பிகாஸ் அதில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி, லோ. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ இப்போ இதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரிங்கு பொறுத்த வரைக்கும் அதோட மாஸ் அதோட ஃபெரிபரியில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். டிஸ்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆகிருக்கும், கவர் ஆகிருக்கும், மீன்ஸ் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும்.
ஸோ அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னங்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம படிக்கிறோம்ல, இது ஒரு டென்சர் குவான்டிட்டி. இது என்ன மாதிரியான குவான்டிட்டி? ஒரு டென்சர் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வெக்டர் ஸ்கேலார் குவான்டிட்டி தெரியும், வெக்டார் குவான்டிட்டி தெரியும். டென்சர் குவான்டிட்டினா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கிடைச்சதுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டென்சர் குவான்டிட்டின்னு சொல்றோம். இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட ஒரு பேசிக்கான, நம்ம வேற அட்வான்ஸ் லெவல் நெக்ஸ்ட் லெவல் கொஷின் நம்ம பார்க்கலாம். ஒரு பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த கொஷினோட டைப் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ரிங்கோ டிஸ்கோ கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த கொஷினில் நம்ம ஒரு ரிங் எடுத்துக்கிறோம். ஸோ நான் ரிங் எடுக்கிறேன்னா இந்த ஆர்ஜின்லேருந்து இந்த ரிங்கை நான் ரேடியஸை நான் ஆர்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ரிங்கை நான் எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரை தான் நான் வளைச்சி ஒரு ரிங்காக மாற்றிருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரை நான் வளைச்சி ரிங்காக மாற்றிருக்கேன். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயரோட லென்த் எல், நான் ரிங்காக மாற்றிட்டேன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு அந்த லென்த் ஈக்குவல். இந்த லென்த்து, ஒயரோட லென்த்து இந்த ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவல். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு என்னது? 2πr. அப்போ இதுலேருந்து எனக்கு ரேடியஸ், நமக்கு சம்டைம் கொஷனில் ரேடியஸ் கேட்குறாங்க அப்படின்னா நான் அது L/2πங்கிற ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணிடலாம். L/2πங்கிறத ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஒயர் கொடுத்து அதை ரிங்காக மாற்றி அதில் ரேடியஸ் கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது L/2π. சம்டைம் ஒயர் கொடுத்து அதை ரிங்காக மாற்றி அதில் நம்மக்கிட்ட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னப்பா கேல்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா கொடுக்கலாம், mr². அப்போ நமக்கு இதோட மாஸ் இருக்கும்ல, ரிங்குக்கு மாஸ் இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு m கொடுத்துடலாம். எல்லுக்கு பதிலாக, ஆருக்கு பதிலாக இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச L/2π சப்ஸ்டியூட் பண்ணலாம். L/2π the whole squareனு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சர் ml²/4π² கிடைக்கும். ml²/4π² கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. வேல்யூ கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம். கிளியராக இருக்கா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் a simple concept. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட கொஷின்ஸ் இருக்கு. இது பேஸ் பண்ணி இன்னும் parallel axis தியரம் இருக்கு, perpendicular axis தியரம் இருக்கு. ஓகே, அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அதை நம்ம டீடைல்டு லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே, சின்ஸ் இட் இஸ் a one shot, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இன்ட்ரோ பார்ட், ஒரு இன்ட்ரோ பார்ட், பிகாஸ் நமக்கு அதை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ஃபார்முலா தான் அதுலயும் அப்ளை பண்ண போறோம். parallel axis theorem, perpendicular axis theorem எல்லாத்துலயுமே. ஓகே, பட் இந்த கான்செப்டை டீடைல் லெக்சர்ல நம்ம டீடைலா பார்ப்போம். பட் இது since it is a one shot, this is enough. ஓகே, அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்க, a thin wire of length L, ஒரு thin wire கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Lன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட லீனியர் மாஸ் டென்சிட்டி ரோ, இட் ஜஸ்ட் பெண்ட் டு அ சர்க்குலர் லூப். நான் சொன்னாலே ஒரு வயர் கொடுத்து சர்க்குலர் லூப்பாக மாற்றிருக்காங்க. இது ஒரு வயர், ஆக்சுவலாக ஒரு வயர் தான் இருந்திருக்கு, அதுதான் நமக்கு ஒரு சர்க்குலர் லூப்பாக மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு சென்டர் O, the moment of inertia of the loop about the x and x dash என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வயர் இருந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் இருந்திருக்கு, ஒரு தின் வயர் இருந்திருக்கு. இந்த தின் வயரை சர்க்குலர் லூப்பாக மாற்றிட்டு அதுக்கு லீனியர் மாஸ் டென்சிட்டி ரோன்னு சொல்லி கொடுத்துட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த லூப் அபவுட் த எக்ஸ் அண்ட் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ரொட்டேட் ஆகுது. ஓகே, நம்ம இந்த தின் வயரை ஒரு சர்க்குலர் லூப்பாக மாற்றின பிறகு ரொட்டேட் ஆச்சுன்னா அதோட சென்டர் வழியாக ரொட்டேட் ஆகுறது, அதோட சென்டர் வழியாக அந்த ஆக்சஸை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, அதோட சென்டர் வழியாக நமக்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் நடக்குது. சென்டர் வழியாக ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் நடக்குது. அப்போ ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் நடக்கும்போது இதுக்கு நம்ம ஒரு டேன்ஜென்ட் எடுப்போம் இல்லையா. பேரலல் ஆக்சஸ் தியரத்தில் படிச்சிருக்கோம். ஒரு டேன்ஜென்ட் நம்ம எடுப்போம். இந்த டேன்ஜென்ட் லைன் தான் நமக்கு இங்கே எக்ஸ் டேஷ்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு எக்ஸ் டேஷ்னு சொல்லியிருக்காங்க. நாம எடுத்த டேன்ஜென்ட்டுக்கும் இந்த சென்ட்ரல் கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம கேபிட்டல் ஆர் ரேடியஸ்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் ஆர் ரேடியஸ்னு சொல்றோம். ஓகே, ரைட். அப்போ இதில் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இது என்னது? இது ஒரு சர்க்குலர் லூப் இல்லையா. அப்போ இதில் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னது? mr². நல்ல கவனி, யூஸ்வலாக mr². எப்போ நம்ம பேரலல் ஆக்சஸ் தியரம் எடுக்கிறோமோ அது டயாமீட்டர் வழியாக பாஸ் ஆகும்போது அதில் ஹாஃப் வேல்யூ எடுப்போம். ஓகே, ஹாஃப் வேல்யூ எடுப்போம். அப்போ mr²/2 ப்ளஸ் ஒரு mr²/2 ப்ளஸ் ஒரு mr². இதுதான் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேரலல் ஆக்சஸ் தியரத்தில் நம்ம அப்ளை பண்ணுறது. ஓகே, ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு தோணும் இதில் ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ஆறை நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும். இந்த ஆறை நம்ம என்னவா மாற்றணும்? வேல்யூஸை மாற்றி கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஆருக்கு பதிலாக தான் நமக்கு லென்த் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது கூடவே லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க? லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணிருங்க. mr²/2 ப்ளஸ் mr² இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு mr² காமனாக எடுத்துட்டு 1 + 1/2 கொடுத்தீங்கன்னா 3/2. அப்போ 3/2 mr² இஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
பட் இந்த ஆருக்கு பதிலாக அங்கே லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த தின் ஒயர், அது கூடவே இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, அப்போ நான் அடுத்த இந்த 4 ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடைச்சது 3/2 mr². இதுதான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பட் அந்த தின் ஒயரை சர்க்குலர் லூப்பாக மாற்றி லீனியர் மாஸ் டென்சிட்டி இந்த டேர்ம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணதுனால எனக்கு ஆப்ஷன்ஸோட அது மேட்ச் ஆகலை. அப்போ மேட்ச் ஆகிற அளவுக்கு நான் மாற்றுறேன், அங்கே கொடுத்துக்கூடிய டேட்டாவை நான் யூஸ் பண்ணுறேன். அங்கே லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நான் லீனியர் மாஸ் டென்சிட்டி எடுக்கிறேன். லீனியர் மாஸ் டென்சிட்டிங்கிறது மாஸ் பை எந்த ஒயர் எடுத்தோமோ அதோட லென்த், மாஸ் பை லென்த். கரெக்டா? அப்போ இதில் மாஸ் எனக்கு வேணும்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி இன்ட்டு எல்னு கொடுக்கலாமா? லீனியர் மாஸ் டென்சிட்டி இன்ட்டு எல்னு கொடுக்கலாம். அப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? 3/2 mr². 3/2 mr². கரெக்டா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் 3/2 வச்சுட்டு எம்முக்கு பதிலாக ரோ எல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரோ எல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எம்முக்கு பதிலாக ரோ எல் எம்முக்கு பதிலாக ரோ எல்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஒரு r² வச்சுக்கிறேன். ஆரை தான் நமக்கு இங்கே எல்லுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, சரி, இன்ட்டு நமக்கு ஒரு r²ன்னு வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு பேசிக்ஸ் நடத்தும் பொழுது சொன்னேன், இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட பேசிக்ஸில் பார்த்தோம், ஒரு ஒயரை வளைச்சி ரிங்காக மாற்றுறாங்கன்னா அதோட ரேடியஸ் ஃபார்முலானது L/2π. ரேடியஸ் ஃபார்முலானது L/2π. அப்போ இங்கே ரேடியஸை நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் ஆருக்கு பதிலாக நான் L/2πயால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ L/2πலாம் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா இந்த r² பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறேன், r² இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் எல். அப்போ L² டிவைடட் பை இது நான் ஒரு 4π² கொடுக்குறேன். L² டிவைடட் பை 4π². அப்போ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது இல்லையா? அப்போ 3/8 தனியாக எழுதிடலாம். தென் ரோ L³ டிவைடட் பை π². இந்த டேர்முக்கு நான் மாற்றிட்டேன். 3/8 ரோ L³ பை π². 3/8 ரோ L³ பை π²ங்கிறது நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்கு. கிளியராக இருக்கா? ரைட். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கொஷின் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க. The moment of inertia of the uniform rod about the perpendicular axis passing through one end is I1. The same rod is bent into a ring. Its moment of inertia about the diameter is I2. Then the ratio of I1 and I2 கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ராடு இருக்குது, ஒரு யூனிஃபார்ம் ராடு, அதை வளைச்சி ஒரு ரிங்காக மாற்றிருக்காங்க. அப்போ நார்மலாக ராடு மட்டும் இருக்குதுன்னு வைங்களேன். நார்மலாக இந்த மாதிரி ஒரு குட்டி ராட் மட்டும் இருக்குதுன்னா அந்த ராடில் இதோ இந்த இடத்துல நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ நார்மலாக இந்த மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும்போது இந்த ராடோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருந்து ml²/3ன்னு படிச்சிருக்கோம். ml²/3. பட் இதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வளைச்சி நம்ம ஒரு ரிங்காக மாற்றுறோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோம், பெண்ட் பண்ணி ஒரு ரிங்காக மாற்றுறோம். அப்போ ரிங்காக மாற்றும் பொழுது இந்த சென்டரில் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். இதை பொறுத்து இது என்ன ஆகிட்டு இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ரிங்காக மாற்றின பிறகு இதில் இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை I2, இதை நம்ம I1 வச்சுட்டா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த செகண்ட் கேஸுக்கு I2ன்னு கொடுக்கலாம். ஓகே, ரிங்காக மாற்றிட்டீங்க. அப்போ நார்மலாக ரிங்காக மாற்றிட்டீங்கன்னா ரிங்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானது mr². ஓகே, mr²/2. பட் இது நம்ம என்ன பண்ணுறோம், r² நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு கவனிங்க, mr²/2. ஓகே, இதில் ஆர்னா என்ன அர்த்தம், ஆர்னா ஒரு தின் ஒயரை நான் ரிங்காக மாற்றுறது. கரெக்டாக? அப்போ ஆரோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆரோட வேல்யூ என்னது, r = L/2π. கரெக்டாக? r = L/2π. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் r² இருக்க இடத்துல நான் L/2πன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். L²/4π² சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ I2 = m/2 நான் தனியாக எழுதிக்கிறேன். ஓகே, r²க்கு பதிலாக நான் என்ன கொடுக்கணும், L²/2π இல்லையா? அப்போ 4π²ன்னு கொடுக்கணும். ஓகே, அப்போ ஆன்சர் எனக்கு ml²/8π²ன்னு கிடைக்கும். 8π². இது I2 வேல்யூ. ஸோ தின் ரிங்காக இருக்கும்போது ml²/3, இங்கே நமக்கு ml²/8π² ரிங்காக மாற்றின பிறகு அப்போ இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இல்லையா? அப்போ ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா இதை நான் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். I1/I2. I1ஓட வேல்யூ எனக்கு ml²/3 அண்ட் I2ஓட வேல்யூ ml²/8π². ml²/8π². ஸோ ml² நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு 1/3 × 8π². அப்போ 8π²/3ன்னு கிடைக்கும். 8π²/3ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. சிம்பிள் கொஷின். ஓகே, ரைட். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இதில் நம்ம நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ரைட். இனி நெக்ஸ்ட்டு, ஃபார் ஈக்குவல் மாசஸ் m, இது ஒரு ஹோம்ஒர்க் கொஷினாக எடுத்துக்கோங்க. இந்த கொஷினை ஹோம்ஒர்க் கொஷினாக எடுத்துகிட்டு இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இருக்கிறத எனக்கு என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் கொஷினை ஜஸ்ட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணுவீங்களாடா, இம்பார்ட்டன்ஸ் பண்ணுவீங்களான்னு தெரில, நம்மளே பண்ணலாம்.
நம்மளே பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சிருக்கேன். சர்க்குலர் மோஷன் ஃப்ரிக்ஷன்லலாம் அதை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களான்னு பார்க்கலாம். For equal masses m, each are placed at the corners of a square of the length L as shown in the figure. So இங்கே நமக்கு ஒரு ஃபிகர் உண்டு. அப்போ 4 ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபிகர் உண்டு. ஒரு ஃபிகரில் நமக்கு 4 மாஸ் வச்சுருக்காங்க. இதில் ஒரு மாஸ், இதில் ஒரு மாஸ், இதில் ஒரு மாஸ், இதில் ஒரு மாஸ். Okay, the moment of inertia of the system about the axis passing through A parallel to dB would be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு டயக்ராம் உண்டுல, அதை நான் ட்ரா பண்ணுறேன். 4 நமக்கு ஈக்குவல் மாஸ் நமக்கு வச்சுட்டு இந்த இடத்துல நமக்கு டயகனல். ஓகே ரைட். ஸோ இதில் ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நமக்கு இதோ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி, இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நமக்கு இந்த ஸ்கொயர் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் டயக்ராம். இதுதான் நமக்கு டயக்ராம். இதுதான் நமக்கு டயக்ராம். சரி, அப்போ இப்போ கொஸ்டின் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயரில் 4 மாஸ், 4 ஈக்குவல் மாஸ் இருக்குது. கார்னரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சைட் லென்த், ஸ்கொயரோட சைட் லென்த் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, L கொடுத்துட்டு the moment of inertia of the system about the axis point A parallel to dB. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம் பார்த்துருங்க. இது A, இது B, இது C, இது D. ஓகே, ஸோ A parallel to dB. ஓகே, A parallel to dB. அப்போ நமக்கு இந்த dB, இந்த dBக்கு பேரலாக ஒரு ஆக்சிஸ் எடுத்திருக்கோம் இல்லையா. ஐயோ, இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதில் தான் நமக்கு ரொட்டேஷன் நடக்குது. அப்போது எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குதுன்னா இதில் நம்ம 2 விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ என் கையில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னா இது இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்சிஸை பொறுத்து இது என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகும். இந்த ஆக்சிஸை பொறுத்து இது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உங்களுக்கு தெரியுதா. இதை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக நினச்சிக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்பாக நினச்சிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஸை எப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இது என்ன ஆகும், இந்த அப் அண்ட் டவுனில் ரொட்டேட் ஆகும். கரெக்டாக ரைட். அப்போ அதை தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இதில் 4 மாஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றையும் நம்ம ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் யோசிங்க. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் ஒரு மாஸ் இருக்குதுன்னா ஓகே, இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோமா. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேயே மாஸ் இருக்குதுன்னா அதோட வேல்யூ நமக்கு 0. அப்போ அது போக இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா, இதோட வேல்யூ நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா அது போக இன்னும் எத்தனை மாஸ் இருக்குது, இந்த மாஸ் இருக்குது, இந்த மாஸ் இருக்குது, இந்த மாஸ் இருக்குது. அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து நான் கனெக்ட் பண்ணேன்னா நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இந்த மாசம் நான் இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இந்த மாசம் நான் இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இந்த மாசம் நான் இப்படி கனெக்ட் பண்ணலாம். கரெக்டாக. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இந்த ஸ்கொயரோட டயகனல். ஸ்கொயரோட டயகனல் லென்த் எவ்வளோ படிச்சிருக்கோம். ஸ்கொயரோட டயகனல் லென்த் நமக்கு √2L. ஸ்கொயரோட டயகனல் லென்த் எவ்வளோ, √2L. அப்போ அதுதானே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. நான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன சொன்னேன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா, ஆப்ஜெக்ட் Pங்கிறது இங்கே இருக்குதுன்னா இதுதான் நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லி சொன்னால் நல்லா கவனிங்க. இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொன்னால் இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா. எம்மும் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் mr² சேர்ந்தாதான் அது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்டா. அதே மாதிரி நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதில் இருக்குதுன்னா, மாஸ் இங்கே இருக்குதுன்னா இதுதானே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. கரெக்டா. இந்த மாஸ் எடுத்தனா ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. இந்த மாஸ் எடுத்தனா ஆக்சிஸ் எடுத்தனா இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்டா. அப்போ ஒவ்வொரு மாஸுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம எடுத்து வச்சு, மாஸ் நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லா மாஸும் சேம் தான், எல்லா மாஸும் சேம் தான். பட் இந்த பொசிஷன் கிட்ட நீங்கள் வரும்பொழுது இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த மாஸ் கிட்ட வந்தீங்கன்னா இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த மாஸ் கிட்ட வந்தீங்கன்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருந்து mr². பட் 3 கேசஸில் நான் பார்க்குறேன். ஆக்சிஸில் இருக்கக்கூடிய m மட்டும் தான் 0, மற்ற ரெண்டுலையும் இருக்கு இல்லையா. அப்போ நான் கேல்குலேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ Dங்கிற பொசிஷனில் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், பின்ன Bங்கிறதுல பார்ப்பேன், பின்ன Cங்கிறதுல பார்ப்பேன். ஓகே, அப்போ Dங்கிற பொசிஷனில் நான் பார்க்குறேன்னா, Dங்கிற பொசிஷனில் மாஸ் இருக்குதா, அது m, ஸ்மால் m. ஓகே, ஆரோட வேல்யூ என்னது, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், இந்த டோட்டல் டயகனல் வேல்யூ √2Lனா அப்போ இதில் ஹாஃப் வேல்யூ தானே. ஓகே, இது என்னது, அதோட ஹாஃப் வேல்யூ இல்லையா. அப்போ நான் என்ன கொடுக்குறேன், √2L/2. அதே மாதிரி இதுவும் ஹாஃப் வேல்யூ, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் √2L/2. அப்போ Dங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ, Dங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ IDயோட வேல்யூ எனக்கு ஸ்மால் mr இன்டூ r²க்கு பதிலாக எனக்கு √2L/2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. √2L/2 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கிடச்சிருக்கு. கிளியராக இருக்கா.
ரைட்? அதே மாதிரி இப்போ நான் அடுத்தது என்ன பார்க்க போகிறேன், இந்த பிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய மாஸ், பிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய மாஸ் இது நமக்கு லென்த்து. கரெக்டாக? அதே மாதிரி பிங்கிற பொசிஷனுக்கு நம்ம வரோம். பிங்கிற பொசிஷனில் ஐபி, பிங்கிற பொசிஷனுக்கு தான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் சேம் தான். பட் நமக்கு ஆறுங்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் √2L/2 த ஹோல் ஸ்கொயர். இனி அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிற பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய மாஸ் அது எம், பட் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் √2L/2 இல்லை √2L டயகனல் வேல்யூ. கரெக்டாக? ஓகே, அப்போ நமக்கு சி இது என்ன பொசிஷன்டா, சிங்கிற பொசிஷனுக்கு நமக்கு வரும்பொழுது ஐசி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம் இன்டூ ஜஸ்ட் √2L ஸ்கொயர் இல்லையா, √2L தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எல்லா வேல்யூவும் கிடச்சிட்டா, இந்த மூணையும் ஆட் பண்ணால் போதும், இந்த மூணையும் ஆட் பண்ணால் போதும், ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறோம். ஏங்கிற பொசிஷன் மட்டும் தான் 0. அப்போ டி கண்டுபிடிக்கிறோம், பி கண்டுபிடிக்கிறோம், சி கண்டுபிடிக்கிறோம், இந்த மூணையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா. டியோட வேல்யூ என்னது, m into √2L/2 the whole square. So m into √2L/2 the whole square. ஓகே, அதே மாதிரி சியும் அதே வேல்யூ தானே, சியும் அதே வேல்யூ தான். அப்போ சிக்கு பதிலாக நான் இன்டூ 2 கொடுத்துட்றேன், சிக்கு பதிலாக இன்டூ 2. தென் அதுக்கப்புறமா ஒரு ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு இனி நடுவில் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ, இனி சிக்கு பதிலாக இல்லை பிக்கு பதிலாக நான் ப்ளஸ் 2 கொடுத்துட்றேன். இனி சிக்கு பதிலாக m into √2L கொடுக்குறோம். இது வந்து நமக்கு பிக்காக கொடுத்துருக்கோம்ப்பா, இது வந்து நமக்கு டிக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, இனி நான் சிக்காக எழுத போகிறேன். சிங்கிறது இந்த டயகனல் வேல்யூவில் கிடைக்கும். அப்போ m into √2L the whole square. கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு m into √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2, L ஸ்கொயர் பண்ணிங்கன்னா L ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஓகே, இன்டூ 2 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே m into √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2, இங்கே L ஸ்கொயர். இப்போ இதில் நமக்கு சிமிலர் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, சிமிலர் டேர்ம்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், இதை கட் பண்ணிங்கன்னா நமக்கு 2 ஆகும். இந்த 2 கொண்டு இதை கட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு mL ஸ்கொயர் ப்ளஸ் m2L ஸ்கொயர். mL ஸ்கொயர் ப்ளஸ் m2L ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும், 3mL ஸ்கொயர். ஸோ 3mL ஸ்கொயருங்கிறது டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் திஸ் கேஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் மூவ் ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ 3mL ஸ்கொயராக கிடைக்கும். கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி நம்ம பார்க்க போகிறது ரேடியஸ் ஆஃப் gyration. ரேடியஸ் ஆஃப் gyration பார்க்கலாம். Radius of gyration. Okay. Radius of gyration again very important concept. So radius of gyration la nama distance measure பண்ணுவோம். என்ன measure பண்ணுவோம்? Distance measure பண்ணுவோம். அந்த distance நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னா, axis to any point on body. ஆக்சிஸ் டு இது எல்லாமே ரொட்டேஷ்னல் டைனமிக்ஸில் படிக்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட லைனை பொறுத்து எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆக்சிஸுக்கும் அந்த பாடியில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டும் எடுக்கிறீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு இடையில கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் gyration சொல்கிறோம். இதை நம்ம கேன்னு டினோட் பண்ணுவோம். கேன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு இர்ரெகுலர் பாடி இருக்குதுன்னா, இது என்ன பண்ணுதுன்னா, இதோ இந்த ஆக்சிஸை பொறுத்து இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இந்த ஆக்சிஸ் பொறுத்து இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதில் ஏதாவது இந்த பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பீன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் கே டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் gyration அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹோல் பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓகே நல்ல கவனம், இந்த ஹோல் பாடியோட மாஸும் இந்த பீங்கிற ஒரு பொசிஷனில் சம் பார்ட்டிக்கல் இருக்கும்ல, அந்த பார்ட்டிகளோட மாஸும் சேமாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் gyration பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் உண்டு. ஓகே, ஹோல் பாடியோட மாஸ், ஓகே மாஸ் ஆஃப் ஹோல் பாடி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த அந்த பீங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மாஸ். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த ஹோல் பாடி வில் பி ஈக்குவல் டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த பி பாயிண்ட். ஓகே, ஆஃப் த பி பாயிண்ட். அப்போ பிங்கிற பாயிண்ட்ல கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இந்த ஹோல் பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருக்கணும் இந்த ரேடியஸ் ஆஃப் gyration கேஸில்.
ஓகே, பிங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மாஸும் the whole பாடியோட மாஸும் ஈக்குவலாக இருக்கணும். எப்போ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கேஸில். ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன்னா நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை ஒரு ஆக்சஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்சைட் த பாடி ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஆக்சஸ்க்கும் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். த ஆக்சஸ் டு எனி பாயிண்ட் ஆன பாடி. அப்போ இதில் கண்டிஷன் என்னன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ல பார்ட்டிகல் இருக்கும், அந்த பார்ட்டிகளோட மாசும் டோட்டல் மாசும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ல ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும், அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இந்த ஹோல் பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே அசம்ஷன். ஒரு பாயிண்ட் பீன்னு எடுக்கிறீங்கன்னா அந்த பீங்கிற பாயிண்ட்ல இந்த பாடியோட டோட்டல் மாஸும் கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது ஈக்குவல்னா நீங்க யோசிப்பீங்க அது எப்படி மேம் இந்த பீங்கிறது குட்டியோட மேம் இருக்கு, இது இவ்வளோ பெரிய மாஸ், இது எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு இந்த பீங்கிற பாயிண்ட்ல இந்த டோட்டல் பாடியோட மாஸும் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இந்த பீங்கிற பாயிண்ட்ல கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த டோட்டல் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே ரைட். ஸோ அப்படி இதை ஒரு பாயிண்ட் மாஸாவே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சின்ஸ் பாயிண்ட் மாஸாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய மூமெண்ட் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனோட வேல்யூ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அது எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அங்கே எம் இஸ் ஈக்குவல் டு யூஸ்வலாக எம் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு பார்ப்போம் இல்லையா, ஐ இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர்னு பார்ப்போம் இல்லையா. ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூமெண்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் விடுங்க, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்கன்னா இங்கே ஃபார்முலா உங்களுக்கு எம் கே ஸ்கொயர், I is equal to mk square. mr square இல்ல radius of gyration termக்கு வந்ததுன்னா அதை நம்ம mk square னு சொல்றோம். யூசுவலா நம்ம moment of inertiaவை I is equal to mr square னு சொல்லுவோம் இல்லையா, அந்த mr squareையும் இந்த mk squareையும் ஈக்குவேட் பண்ணி நிறைய சம்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். This is very important. புரியுதா? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் சிம்பிள். இது இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஒரு பாயிண்ட் எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஒரு டிஸ்டன்ஸ். அதை எப்படி மெஷர் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஆக்சஸ் ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த ஆக்சஸுக்கும் நீங்கள் எடுத்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டோட ஆல் மாஸும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ அதனால அந்த பாயிண்ட்ல கூடிய மாஸும் ஹோல் மாஸும் ஈக்குவல். ஓகே, இந்த பாயிண்ட்ல கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஹோல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் நார்மல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர்னு கொடுத்தா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனில் வரும்போது எம்கே ஸ்கொயர்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ இதில் கொஷின் டைப் எப்படி மேம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நமக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. கொஷின் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிங்கு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிங்கு கொடுத்துட்டு இதில் நமக்கு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் இந்த இடத்துல ஆக்சஸ் போயிட்டு இருக்குன்னா இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயராக இருக்குது. இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர்னா அதோட ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர்னா ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது அந்த ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனுக்கு ஈக்குவல் இல்லையா, கரெக்டாக? அப்போ எம்ஆர் ஸ்கொயரு ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனான எம்கே ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ நம்ம எம் கட் பண்ணிடுவோம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லி எடுத்தால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே, கரெக்டாக? ஆர் இஸ் ஈக்குவல் டு கே. அப்போ நம்ம கிட்ட கே தானே கேட்டாங்க, அது ஆருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இனி வேல்யூஸ் கொடுப்பாங்க, இது ஒரு பேசிக் சம்னு நான் சொல்கிறேன். சம்டைம் இதே ரிங்கை தான் எடுக்கிறாங்க, சம் கொஷின்ஸில் இதே ரிங்கை தான் எடுப்பாங்க. பட் வெர்டிக்கலாக ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கொடுக்காங்க, டயாமீட்டர் வழியாக ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஓகே, அப்போ இந்த கேஸில் நமக்கு இதுவும் நமக்கு ரிங்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி கேஸில் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்குறாங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எம்ஆர் ஸ்கொயர் பை 2ஆக இருந்ததுன்னா ஓகே, அப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் வேல்யூ என்ன இப்படி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனும் சேம் இல்லையா. அப்போ ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஃபார்முலா நமக்கு என்னது நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் அது I இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர், கரெக்டாக? mk ஸ்கொயர். அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ mk ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர் பை 2னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்போ k இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை 2னு சொல்லி கிடைக்கும். k இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பை 2. ஓகே ரைட். அப்போ இதில் நமக்கு k-ஓட வேல்யூ மட்டும் வேணும்னா k இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட்டுன்னு கொடுத்தா போதும். k இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட்டுன்னு கொடுத்தா போதும். கிளியராக இருக்கா? ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ரைட். ஓகே, ஸோ இன்னும் நமக்கு டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. இந்த ரெண்டு கான்செப்டும் முடிச்சிட்டா மெக்கானிக்ஸில் நமக்கு கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் பாசிபிள் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்கலாம், டார்க்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ டார்க் ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம டார்க்னு சொல்லுவோம். ஓகே, ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் ஃபோர்ஸ். ஏன் ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம், லீனியர் டைனமிக்ஸில் நம்ம நார்மலாக ஃபோர்ஸ் பண்ண வேலையை
ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இங்கே ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம டார்க்கு கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆனால் அது டார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா. சப்போ லீனியர் டைனமிக்ஸில் ஃபோர்ஸ் பண்ண வேலையை இங்கே ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் பண்ணுறதுனால ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் எந்த ஒரு டார்க்கை மேக் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் வேணும். ஓகே, ஃபோர்ஸ் ஒரு டார்க் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு ரொட்டேட் பண்ணோம்னா அங்கே நமக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் வேணும். ஓகே, இந்த டார்க்குங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. மோஸ்ட்லி இது நம்ம ஆக்சியல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆக்சியல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல் வெக்டர்னு சொல்கிறத இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரொட்டேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆனால் இது நம்ம அவுட்வர்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆனால் அது நம்ம என்ன சொல்லுவோம், இன்வர்ட் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டார்க்குக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது. இதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது மூலமாக அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டார்க்கை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு இப்போ டோர் இருக்குன்னா அதோட ஹிஞ்சஸ், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நமக்கு டோர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நமக்கு ஒரு டோர் இருக்குதுன்னா இதில் நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி ஹிஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆக்சஸ், இந்த ஆக்சஸ் பொறுத்து இந்த டோரை நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு அந்த நாப், அந்த ஒரு நாப் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேண்டில் பார் இருக்கும், ஒரு ஹேண்டில் இருக்கும், அதை வச்சு நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்தா கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும், எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்தா அது கம்மியாக ஓப்பன் ஆகும்னு பார்க்கணும். ஸோ சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டோரில் அங்கே ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி இந்த ஹேண்டில் எட்ஜில் இருக்கும் பொழுது நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். எட்ஜு காட்டிலும் சென்டரில் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாமா, இதோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸை நான் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க்கில் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் தள்ளி இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இங்கே கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும், இங்கே கொடுத்தா ரொட்டேஷனே நடக்காது இல்லையா. அப்போ இந்த எட்ஜில் நமக்கு ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும். எட்ஜை தவிர அதர் பாயிண்ட்ஸ், ஓகே, இன்சைடில் நம்ம பாயிண்ட்ஸ் போக போக அங்கே நமக்கு ரொட்டேஷன், இந்த டோரோட ரொட்டேஷன் நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ டார்க்கோட எஃபெக்ட் அங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒவ்வொரு பொசிஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுதும் அங்கே ரொட்டேஷனோட எஃபெக்ட், அந்த டார்க்கோட எஃபெக்ட் அங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே, அப்போ டார்க்குங்கிறத நம்ம டவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக டார்க்கை நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஃப்ஆர்னு சொல்லுவோம். ஓகே, டார்க்கை நம்ம ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதில் விஷயம் என்னதுன்னா, நீங்கள் இதே சேம் டோரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டோரில் இதோ இந்த டைரக்ஷனில், இந்த அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும்னா 90 டிகிரியில் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதுதான் உங்களோட டோராக இருக்குதுன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது டோரு, இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ 90 டிகிரி இல்லையா, 90 டிகிரியில் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் 0, இதுதான் டோர்னா இதே ஆங்கிளில் நீங்கள் கொண்டு போய் ஃபோர்ஸை கொடுக்கறதுனால ஒரு யூஸும் இல்லை இல்லையா. அப்போ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சேம் ஆங்கிளில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகாது, ரொட்டேஷனே நடக்காது. இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு நோ டார்க் எதுவுமே இங்கே என்ன ஆகாது, கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு எந்த ஆங்கிளில் கொடுக்கீங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பேக் சைடில், அந்த ஃபோர்ஸோட லைனை பேக் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது நம்ம லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது நம்ம எந்த ஆங்கிளில் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுங்கிறத இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நான் சொல்கிறேன். அப்போ அகெயின் இதே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு இப்போ இந்த டோர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டோரில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஞாபகம் இருக்குன்னா நான் கரெக்டாக 90 டிகிரியில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எப்படி நான் கரெக்டாக 90 டிகிரியில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இது எப்படி 90 டிகிரின்னு எனக்கு தெரியுது அப்படின்னா, நான் ஃபோர்ஸ் இந்த ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆரோ மார்க்கில் கூடிய ஃபோர்ஸை பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்போ இதோட பேர் என்னது, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு இந்த டோர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பெர்பெண்டிகுலரில் இருந்ததுன்னா, ஓகே, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது இந்த மாதிரி 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னால் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு பேக் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு. ஓகே, இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இது பெர்பெண்டிகுலரில் இருந்ததுன்னா இதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் டார்க் நடக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கே டார்க் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் டார்க் நடக்கும். இந்த இடத்துல மேக்ஸிமம் டார்க் நடக்கும். கிளியராக இருக்கா? ஓகே, ரைட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டார்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா கேல்குலேட் பண்ணுவோம். எப்படி நம்ம டார்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா,
இப்போ யூஸ்வலாக நீங்கள் மேரிகோ ரவுண்டில் நம்ம இப்படி நம்ம மூவ் ஆகி போவோம் இல்லையா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதில் நமக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். இங்கே நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஆக்சிஸில் அந்த மேரிகோ ரவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறது இந்த மாதிரி மூவ் ஆகி போகும். அப்போ நாம் இதில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொசிஷனில் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த பார்ட்டிக்கலுக்கும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? ஆர் வெக்டார். ஒரு வெக்டர் குவான்டிட்டி இல்லையா? அப்போ நான் இங்கே இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அந்த மேரிகோ ரவுண்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க இல்லையா? அந்த ஃபோர்ஸ் எங்கே இருக்கும்னா கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கும். அப்போ தான் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், மேக்ஸிமம் ரொட்டேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ கிடைச்ச ஃபோர்ஸை நான் அப்படியே பேக் சைடில் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த ஆக்சிஸோடு நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா இது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? 90 டிகிரியில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? 90 டிகிரியில் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே ரைட். அப்போ இதை வச்சுட்டு நமக்கு ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு இங்கே அப்ளை பண்ணுறது ஃபோர்ஸ் இல்லையா? ஃபோர்ஸுங்கிறது என்னது? ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்போ வெக்டர் குவான்டிட்டினா இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? அப்போ இங்கே ஒரு ஹரிசாண்டல் காம்போனண்ட் எடுக்கிறேன், இதில் ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஹரிசாண்டல் காம்போனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட் எடுக்கிறேன். இப்போ எனக்கு நான் ஹரிசாண்டல் காம்போனண்ட்டாக இதில் மென்ஷன் பண்ணுறது இதுதான் தீட்டா. அப்போ தீட்டாவை டச் பண்ணி வரக்கூடிய காம்போனண்ட் காஸில் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ எனக்கு இது எஃப் காஸ் தீட்டா. இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டை நான் எஃப் சைன் தீட்டான்னு கொடுக்குறேன். எஃப் சைன் தீட்டா. ஸோ அப்போ இப்போ யோசிங்க, இந்த ஃபோர்ஸை நான் பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு. அப்போ இதுதான் நமக்கு ஆங்கிள் தீட்டானா அப்போ இந்த ஆங்கிள் என்ன? இந்த ஆங்கிள் என்ன? இதுவும் தீட்டா. கரெக்டாக? இந்த ஆங்கிள் என்ன? இதுவும் தீட்டா. இது தீட்டானா இதுவும் தீட்டா இல்லையா? ஸோ அப்போ நான் கரெக்டாக இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இந்த ட்ரையாங்கிளை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இங்கே நான் ட்ரா பண்ணக்கூடிய இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளில் நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்து கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேணும்டா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஓகே, இங்கே பார்க்குறல்ல இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும்னா அதை நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறேன். அதில் மெயினாக நான் சைன் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுறேன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எனக்கு கிடைக்கும் ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். இந்த சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் என்னது? இதுதான் ஆப்போசிட். இதுதான் ஆப்போசிட் இல்லையா? இது என்னது? இது இந்த ஆக்சிஸ்ல இருந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது ஆக்சிஸ்ல இருந்து பார்க்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா? இதுக்கு நமக்கு ஹைப்போட்டென்யூஸ் என்னது? இதுதான் நம்மளோட ஹைப்போட்டென்யூஸ் இல்லையா? இதுதான் நம்மளோட ஹைப்போட்டென்யூஸ். தட் இஸ் ஆர். ஆர் வெக்டர் அல்லது ஆர்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ சைன் தீட்டா இருக்க இடத்துல சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பை நார்மல் பொசிஷன் வெக்டர் ஆர். நார்மல் பொசிஷன் வெக்டர்ங்கிறது இந்த ஆக்சிஸுக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிறது. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா லைன் ஆஃப் ஆக்ஷனை பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ sin theta is equal to r perpendicular divided by r ங்கிறது ஆன்சர். அப்போ இதில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா r perpendicular is equal to r sin theta. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சதுன்னா நமக்கு கொஷின்ஸில் கேட்கும்பொழுது ஈஸியாக என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். அப்போ நமக்கு டார்க்கோட ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் இன்டூ ஆர் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே டார்க்குன்னு சொன்னோம். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ ஆர் இருக்க இடத்துல ஆர் பெர்பெண்டிகுலர் இருக்க இடத்துல நீங்கள் ஆர் சைன் தீட்டான்னு கொடுத்தா டார்க் இஸ் எஃப்ஆர் சைன் தீட்டா. டார்க்குங்கிறது எஃப்ஆர் சைன் தீட்டா. நிறைய இடங்களில் நம்ம எஃப்ஆர் சைன் தீட்டான்னு கொடுத்துடலாம். எஃப்ஆர் சைன் தீட்டான்னு கொடுத்துடலாம். அப்போ இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஆங்கிளில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கம்ப்ளீட் டார்க்கு நமக்கு கிரியேட் ஆகுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 ஆங்கிளில் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் நீங்கள் இந்த டைரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நமக்கு டோர்னு இருங்களேன். இதை நம்ம மல்டிபிள் டைம் டோர் சொல்கிறது காரணம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக்க வேண்டிய. அப்போ இந்த டைரக்ஷனில் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இதுதான் நமக்கு இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா இதுதான் நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் டிஸ்டன்ஸு கரெக்டாக. அப்போ இது நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது நார்மல் ஆர் வெக்டர். ஓகே, அப்போது ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆர் வெக்டரும் இதே டைரக்ஷனில். அப்போ ஆங்கிள் என்னது? இங்கே தீட்டா. ஆங்கிள்ங்கிறது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ இங்கே டார்க் நடக்குமா? இல்லை. ஓகே, அப்போ டார்க்கோட வேல்யூ இங்கே நமக்கு 0வாக இருக்கும். இப்போ சேம் வே இப்போ செகண்ட் கேஸில் அதே மாதிரி ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் டயக்ராம் ட்ரா பண்ணல. ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆர் வெக்டர். ஓகே, அதே ஃபார்ம் அதே டயக்ராம் தான். ஸோ இப்போ ஆர் வெக்டர் நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்குறோம். அப்போ இங்கே ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஆங்கிள் 180 டிகிரினா அங்கேயும் நமக்கு டார்க்கு நடக்க போகிறதில்ல. அப்போ கரெக்டான டார்க்கு மேக்ஸிமம் டார்க் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் கொடுக்கணும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுக்கணும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுக்குறது மூலமாக டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. கரெக்டாக? ஆர்எஃப் சைன் தீட்டா. சைன் தீட்டாவுடன் சைன் 90 வேல்யூ 1. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு R. Okay, tau is equal to R maximum. Okay, then the RF.
டவோட வேல்யூ மேக்ஸிமமாக கிடைக்கும் எப்போ இந்த 90 டிகிரியில் ஓகே. ஸோ இந்த ஆங்கிள்ஸும் உங்களுக்கு அவசியம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த டார்க். இப்போ டார்க் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னா நம்ம கன்சர்வேஷன் ஓகே, நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் இது சிம்பிளாக முடிஞ்சிடும். தென் நம்ம கொஷின் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீனியர் மொமெண்டத்தோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லீனியர் மொமெண்டம், லாஸ் ஆஃப் மோஷனில் லீனியர் மொமெண்டம் படிக்கலையா? லீனியர் மொமெண்டத்தை நமக்கு P is equal to mvன்னு சொல்லுவோம். P is equal to mvன்னு சொல்லுவோம். அப்போ ஆங்குலர் மொமெண்டமை நமக்கு L is equal to I ஒமேகான்னு சொல்லுவோம். ஓகே, நல்ல கவனிங்க. அங்கே மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் P, இங்கே ஆங்குலர் மொமெண்டம் L. அங்கே மாஸ் செய்த வேலையை இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா செய்ய போகுது. அங்கே வெலாசிட்டின்னு சொன்னால் இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி, அவ்வளோதான். ஓகே, அங்கே லீனியர் மொமெண்டம், இங்கே ஆங்குலர் மொமெண்டம். அங்கே லீனியர் டைனமிக்ஸில் மாஸ், ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லீனியர் டைனமிக்ஸில் வெலாசிட்டி, ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் ஆங்குலர் வெலாசிட்டி. கிளியராக இருக்கா? ஓகே, இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. சரியா? அப்போ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இங்கே நமக்கு மூமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவோம். மூமெண்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டத்தில் மூமெண்ட் ஆஃப் மொமெண்டமை நம்ம எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, நல்ல கவனிங்க, எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்னு சொல்லிடலாம். ஓகே, எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, R vector cross P vector. Angular momentum is equal to R vector into linear vector, linear momentum. R into linear momentum. Okay, position or the distance into linear momentum. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஷார்ட்டாக படிச்சுக்கலாம். தென் ரொட்டேட்டிங் பாடியில், ஓகே, நல்ல கவனிங்க, ரொட்டேட்டிங் பாடியில் இந்த ஆங்குலர் மொமெண்டம் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறது நமக்கு எந்த பாடியில் ரொட்டேட் ஆகுதோ அது அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பாடியிலே நமக்கு ஆக்ட் ஆகுறத ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஆங்குலர் மொமெண்டம் ஆகுறதுன்னா அபவுட் த அனதர் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க ரொட்டேட்டிங் பாடியோடது. ஓகே ரைட், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இதில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா, ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஆரிஜின்லேருந்து இதோ இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நமக்கு மூவ் ஆகுதுன்னா இது நம்ம ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே பில்ட் பண்ணி ஆங்குலர் வெலாசிட்டி வரையுமே என்ன பண்ண முடியும், நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ இங்கே ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும், ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆங்குலர் மொமெண்டம் எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் இதோட யூனிட் நமக்கு கேட்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு இதில் யூனிட் ரொம்ப அவசியம். ஓகே, அப்போ எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பிங்கிறது என்னது, லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் ஃபார்முலானது பி இஸ் ஈக்குவல் டு எம்பி. ஓகே, எம்னா மாசு, வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக பியோட வேல்யூ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆறுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், அப்போ அதோட மீட்டர், அதோட யூனிட் வந்து மீட்டர். அப்போ மீட்டர் இன்டூ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு ஆன்சர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர், இதுக்கு வெலாசிட்டி தானே இல்லையா. ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு சொல்லி கிடக்கும். ஓகே, இது ஆங்குலர் மொமெண்டத்தோட யூனிட். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லும் பொழுது ஆங்குலர் மொமெண்டம் எங்கே மேக்ஸிமம் கிடைக்கும், ஆங்குலர் மொமெண்டம் எங்கே மினிமமாக கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு XY பிளேனில் ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு சொன்னாலே அதுக்கு நான் இப்போ ஒரு கிராஃப் போல் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் 3 கண்டிஷனில் எடுக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், 3 கண்டிஷனில் எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்த XY பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகே, நல்ல கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வைங்களேன். நல்லங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு ஆறாக இருக்கு. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு ஏதோ இங்கே இருக்கு. ஆப்ஜெக்ட் நம்ம பி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆப்ஜெக்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட் நமக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது.
அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் என்னது ஆர்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய லீனியர் மொமெண்டம் இதோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னா லீனியர் மொமெண்டம் இந்த டைரக்ஷன், ஆர் வெக்டரும் இதே டைரக்ஷன். கரெக்டாக? அப்போ இங்கே ஆங்கிள் என்னது 0. ஆங்கிள் 0வாக இருந்ததுன்னா நமக்கு 0வாக இருந்ததுன்னா இப்போ இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த லீனியர் மொமெண்டத்தோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். 0வாக இருக்கும். கரெக்டா? ஓகே. அட் த சேம் டைம் இப்போ நம்ம செகண்ட் கேஸில் அதே மாதிரி செகண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஆர் வெக்டார் இங்கே இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் பிங்கிற லீனியர் மூமெண்டம் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்கிற லீனியர் மூமெண்டம் நமக்கு இதில் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. பிங்கிற லீனியர் மூமெண்டம் ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ நமக்கு ஆர் வெக்டார் இந்த டைரக்ஷனில், பிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ தீட்டாங்கிறது நமக்கு 180 டிகிரி. பட் எனிவே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இங்கேயும் எல். ஓகே. எல்லுங்கிறது வந்து நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேஸில் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தேர்டு நேம் 3ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகே. 3ABCன்னு என்ன வேணால் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர் வெக்டார் இங்கே இருக்குதுன்னா இந்த பிங்கிற லீனியர் மொமெண்டம் இந்த தேர்ட் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். இதோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதை பார்க்கும்பொழுதே நமக்கு 90 டிகிரின்னு தோணுது இல்லையா? இது என்னது 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியாக இருந்ததுன்னா நமக்கு தெரியும் சைன் 90யோட வேல்யூ 1. சைன் 90யோட வேல்யூ வந்து 1. சைன் 90யோட வேல்யூ 1னா இங்கே உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக கிடைக்கும். ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ மேக்ஸிமமாக கிடைக்கும். டார்க்கு கிடைச்சதில்ல அதே மாதிரி. ஓகே. கிளியராக இருக்கா? சரி. அப்போ நமக்கு இது நமக்கு நார்மலாக ஆங்குலர் மொமெண்டம். இனி கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? Conservation of angular momentum. Conservation of angular momentum அப்படியே நீங்கள் அதே மாதிரி லீனியர் டைனமிக்ஸில் லீனியர் மூமெண்டத்தோட கம்பேர் பண்ணி படித்தா போதும். அங்கே நமக்கு எக்ஸ்டர்னல் டார்க். ஓகே. லீனியர் மூமெண்டத்தில் நமக்கு எக்ஸ்டர்னல் டார்க்கில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் படிப்போம் இல்லையா? ரைட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் படிச்சிருப்போம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது சேஞ்ச் இன் லீனியர் மூமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு லாஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருப்போம். அப்போ இந்த கண்டிஷனில் நமக்கு இது எப்போ நடக்கும்னா நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும் பொழுது, அதாவது லீனியர் மூமெண்டம் கான்ஸ்டண்டாக இருக்கும் பொழுது. இது அப்படியே நம்ம லீனியர் மூமெண்டத்தை ஆங்குலர் மூமெண்டமாக மாற்றி இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே. அங்கே நெட் ஃபோர்ஸ் இல்லையா? அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லையா? இங்கே எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் மூமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது எப்போ நடக்கும்? நமக்கு டார்க் எக்ஸ்டர்னல் டார்க்கோட வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும் பொழுது, அப்போ இந்த கண்டிஷனில் நமக்கு ஆங்குலர் மூமெண்டம் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஓகே. ஆங்குலர் மூமெண்டம் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்டாக இருக்குது. தென் இது கூடவே நமக்கு இன்னொரு ரிலேஷன் இருக்குது. இந்த ஆங்குலர் மூமெண்டத்தையும் ஓகே ரிலேஷன் பிட்வீன் படிப்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் I moment of inertia and angular momentum. Okay, right? So இதோட relation moment of inertia and angular velocity. Okay, moment of inertia and angular velocity. இதோட relation எப்பவுமே நமக்கு I1 omega 1 is equal to I2 omega 2 ஆக இருக்கும். அதோட meaning என்னன்னா moment of inertia is always inversely proportional to angular velocity. Moment of inertia, it is always inversely proportional to velocity. Okay, right? இந்த ரிலேஷனும் angular moment of inertia angular velocity நம்ம கம்பேர் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கு. சரியா? அப்போ நாம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண இத்தனை டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ண அந்த டார்க் அண்ட் ஆங்குலர் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாமா? கொஷின்ஸ் பார்த்துட்டு நமக்கு இந்த செஷன் முடியும் இல்லையா? இந்த கொஷின் பாருங்க. லெட் F be the force acting on a particle having the position vector r vector and tau. R vector. And tau be the torque of this force about the origin. Then நமக்கு இதில் எந்த ரிலேஷன் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த டார்க் படிக்கும்போது சொன்னேன், டார்க் tau is equal to r vector cross f vector. r vector cross f vector. அதோட மீனிங் என்ன? r vector cross f vectorனா இந்த டார்க்கு, இந்த r, இந்த f, இந்த மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன். டார்க் tau vector டாட் r vector எடுத்தனா டாட் ப்ராடக்ட் எடுத்தனா 0வாக கிடைக்கும். அதே டார்க்கை ஃபோர்ஸோடு நான் டாட் ப்ராடக்ட் எடுத்தனா அப்பவும் 0 கிடைக்கும். எப்படி இந்த ரெண்டுமே 0வாக மாறுது அப்படின்னா, இப்போ நான் டார்க் tau is equal to டார்க்கு tau டாட் f vector, tau டாட் f is equal to 0ன்னு சொல்கிறது காரணம் tau f is equal to நமக்கு
cos 90 degree. Tau f is equal to cos 90 degree. Tau f cos 90 degree க்கு dot product நால cos 90 degree கொடுத்திருக்கேன். அப்ப அதோட வேல்யூ 0. அதனால நான் 0 ன்னு கொடுத்திருக்கேன். The same way நான் tau r க்கு எடுத்தாலும் tau r cos 90 degree. Correct? ஓகே ரைட். அப்போ இப்போ எனக்கு வேல்யூ என்னது தான் 0. அப்போ நான் டைரக்டா 0 கொடுத்ததுக்கான ரீசன் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ நமக்கு டார்க்குங்கிறது அபவுட் த ஆரிஜினல் நமக்கு கால்குலேட் பண்ணும்போது இந்த டார்க்குக்கும் அந்த ஆர்க்குமான ரிலேஷன் என்ன, டார்க் ஆர் ஃபோர்ஸுக்குமான ரிலேஷன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த டார்க் ஆரும் 0 டவ் எஃப்பும் 0 டார்க் ஃபோர்ஸும் சொல்லி 0 இல்லையா. அப்போ இதில் நமக்கு எந்த கண்டிஷன் நமக்கு கரெக்டாக இருக்குன்னா டார்க் ஆர் டாட் எஃப் டாட் ஆர், டார்க்கு ஆர் ஓகே ஐம் சாரி டவ் ஆர் 0 tau ஃபோர்ஸும் tau எஃப்பும் 0. ஸோ அந்த கண்டிஷன் அந்த ஒரு ரிலேஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எஸ் எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஓகே அ ஃபோர்ஸ் 4i cap minus 5j cap plus 3k cap is acting at a point r1 is equal to I cap plus 2j cap plus 3k cap. The torque acting about the point r2 is equal to 3i cap minus 2j cap minus 3k cap. நம்ம ஆக்சுவலாக நம்ம டார்க்கு கேல்குலேட் பண்ணணும். இப்போ டார்க்கு எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. r1ன்னு ஒரு பாயிண்ட், r2ன்னு ஒரு பாயிண்ட். அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க, வெக்டர் ஃபார்மில். அப்போ டார்க் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம டோர் எடுத்தோம் இல்லையா. அப்போ டோர்லேயும் நம்ம இங்கேயும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு டோர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே அப்போ நான் டோரை ட்ரா பண்ண உடனே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டில் நான் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் எனக்கு டார்க் கிடைக்கும். மேக்ஸிமம் 90 டிகிரியில் நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அப்போ கரெக்டாக இதுதான் டோர்னா இந்த ஆங்கிளில் நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இது 90 டிகிரி. இது மேக் பண்ணுறது 90 டிகிரி, மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும். அப்போ எனக்கு எடுத்த அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன்னா இதுதானே என்னோட ஆறுங்கிற டிஸ்டன்ஸு இல்லையா. இதுதான் என்னது என்னோட ஆறுங்கிற டிஸ்டன்ஸ். அப்போ இது ஆர் வெக்டார். அப்போ இது என்னது எஃப் வெக்டார். அப்போ ஆக்சுவலாக இந்த ஆர் வெக்டரை கொடுக்கறதுக்கு பதிலாக r1 r2ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்ன, இந்த டோரில் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே நீங்கள் நல்லா கவனிக்க, எந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் r1. நீங்கள் ஒருவேளை இந்த டோர் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இது r1 இது r2, அதாவது இந்த பாயிண்ட் r1 இந்த பாயிண்ட் r2 இல்லை, எங்கே ஃபோர்ஸை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் r1. இதில் தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இதுதான் r1. ஓகே இந்த பாயிண்ட் வந்து r1, இந்த பாயிண்ட் நமக்கு r1, இந்த பாயிண்ட் நமக்கு என்னது r2. கிளியராக இருக்கா? ஓகே ரைட். அப்போ r1ஓட வேல்யூ நமக்கு i + 2i + 3jk கொடுத்துருக்காங்க. r2ஓடது நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் இந்த r வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு r1 வெக்டார்லேருந்து r2 வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணணும். r1 வெக்டார் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. ஓகே இதில் i கொடுத்துருக்காங்க. ஐனா 1ன்னு அர்த்தம். இதில் ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3i. அப்போ 1 - 3யோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், -2. அப்போ -2i. ஓகே அதே மாதிரி இதில் 2j கொடுத்துருக்காங்க, இல்லை -2j கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ -2 பாருங்க 2j மைனஸ் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், +4j. அதே மாதிரி 3k ஒன்று வந்து 3k, அடுத்தது -3k. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகி 3 + 3 நமக்கு 6 ஆகும். அப்போ 6k கேப்புங்கிறது ஆரோட வெக்டார். -2i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 6k கேப்புங்கிறது ஆர் வெக்டார். இதில் ஃபோர்ஸ் நமக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இனி நம்ம டார்க் எடுத்தால் போதும். டார்க் கேல்குலேட் பண்ணோம்னா டார்க்கோட ஃபார்முலா எடுத்து ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அப்படின்னா அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட்னா இந்த மாதிரி டிட்டர்மைன் எடுத்தால் போதும். ஓகே ஐஜேகேல நமக்கு சைன் கொடுக்குறதா இருந்தால் ஐக்கு நம்ம ப்ளஸ் சைன் கொடுக்கணும், ஜே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மைனஸ் சைன் கொடுக்கணும், கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ப்ளஸ் சைன் கொடுக்கணும். சரிங்களா. அப்போ நமக்கு ஐனா ஆர் கிராஸ் எஃப், எஃப் கிராஸ் ஆர் எடுத்தால் தப்பாகி போகும். ஆர் கிராஸ் எஃப் எடுக்கணும். இப்போ ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -2i + 4j + 6k. ஸோ -2 + 4 + 6. ஃபோர்ஸுக்கு 4 - 5 3. ஸோ 4 - 5 3. ஸோ ஐக்கு நம்ம ப்ளஸ் சைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ i ப்ளஸ் இது எப்படி எடுக்கணும்னு தெரியுமா, i கேல்குலேட் பண்ணும்பொழுது இந்த ரோ இந்த காலம் கேன்சல் பண்ணிவிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே ஜே எடுக்கும்பொழுது இந்த ரோ இந்த காலம் நமக்கு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி கே எடுக்கும்பொழுது இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ப்ராசஸ் தெரியும் இல்லையா. அப்போ ஐ எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கு தான் இப்போ நம்ம இந்த ஏரியாவை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே அப்போ இங்கே 4 3s are 12. 4 3. ஸோ 4 3s are 12. மைனஸ் சைன் நம்ம கொடுக்கணும். ஓகே மைனஸ் சைன் கொடுத்துருங்க. இங்கே நமக்கு 6 × 5 இருக்குது. 6 × 5ங்கிறது நமக்கு வந்து -30. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால இது +30. கிளியராக இருக்கா.
then minus j, then k, j பார்க்கும் பொழுது இதை பார்க்கணும். minus 2 இருக்கு, 3 இருக்கு. minus 2 minus 3 is minus 6. ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. 6 into 4 24, right? so அப்போ 24. அதே மாதிரி plus k கொடுக்க போறோம். k க்கு plus sign கொடுத்தா போதும். then இதை பார்க்கும் பொழுது இங்க நமக்கு minus 2 minus j, minus minus plus ஆகும். 2 into 5 10, right? அப்போ நமக்கு 10, then minus sign கொடுத்துட்டு இங்க நமக்கு பாத்தீங்கன்னா 4 4s are 16 இல்லையா? அப்போ நமக்கு 16. so அப்போ next caseல I 12 plus 30 நமக்கு என்ன கிடைக்கும்? 42 கிடைக்கும். plus j, okay, plus j ன்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்க minus 6 இருக்கு, இங்க minus 24 இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இது minus 30. minus 30 ஓட இந்த மைனஸ் வரும்போது எனக்கு plus 30 ஆக மாறும் இல்லையா? அப்ப plus 30. then அடுத்து plus இது 10 minus 16 இருக்கு. 10 minus 16ங்கிறது எனக்கு minus 6 கிடைக்கும். minus 6னால இது plus வராது இல்லையா? சோ அப்ப இது எனக்கு minus 6k. okay? அப்போ I 42 I cap 30 J cap minus 6 capங்கிறது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. சிம்பிள் क्वेश्चन. டார்க் ரிலேட்டடா மோஸ்ட்லி நம்ம நீட் எக்ஸாம்ல क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணா அது இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். இந்த क्वेश्चन உங்களுக்கு எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு தெரியல. அதனால நான் இன்னொரு क्वेश्चन கூட எடுத்துர்க்கேன். அந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம இந்த செஷன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க फ्रेंड्स, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, அதுல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. so that continuous நமக்கு கிளாसेस போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டைரக்டா வரும். ஓகே, சரி. அப்ப நமக்கு அந்த क्वेश्चனை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்க வேண்டி நான் இன்னொரு क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கேன். மூமென்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு 4i + 5j - 6k. இதுல ஆக்டிங், இந்த மூமென்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது 2, 0, -3 about the point 2, -1, -2 இப்படி கொடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய டார்க்கை நமக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, மூமென்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரி, இதுல இருக்கக்கூடிய டார்க்கை நமக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப அகைன் நான் என்ன பண்றேன்? அதே மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொன்னா அதே சாதனம், அதே டோரை டிரா பண்ணுங்க. ஓகே, இப்போ டோர்ல மேக்ஸிமம் டார்க் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த இடத்துல நீங்க பெர்பெண்டிகுலர் 90 டிகிரில ஃபோர்ஸ் கொடுக்கணும். கரெக்ட்டா? அப்ப நான் இப்போ இதுல ஃபோர்ஸ் கொடுக்கறேன்னா நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 5i cap + 5j, 4i cap + 5j cap - 6k cap. அப்ப இதுல பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுதானே நமக்கு r-ங்கிறது, இதுதானே r வெக்டார் இல்லையா? இது r வெக்டார். பட் இதுல பொசிஷன் பாருங்க 2, 0, -3. இத நம்ம வெக்டர் ஃபார்முக்கு மாத்திக்கலாம். இது 2, -2, -2. ஓகே, அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா about the point ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, acting about the point ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சாரி, acting at the point ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல. அந்த acting at the pointங்கிறது நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய வேல்யூ. ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ல இதான ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய வேல்யூ வந்து r1. இத நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 கொடுத்திருக்காங்களா, அப்ப 2i, 0 கொடுத்திருக்காங்களா, அப்ப 0j. ஓகே, -3, அப்ப -3k. அதே மாதிரி r2ங்கற பாயிண்ட்க்கு இங்க வந்துறலாம் இல்லையா? அப்ப 2i - 2j - 2k. கிளியரா இருக்கா? this is r2. இனி நீ உங்களுக்கு இது இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய r வெக்டர் வேணும்னா previous sum போலவே நம்ம r1 - r2 எடுத்துக்கலாம். r1 - r2. r1 வேல்யூ என்னது? 2i. i மட்டும் பாருங்க, 2i, இதுல ஒரு 2i. 2i - 2i 0. கரெக்ட்? then 0 - 2i. minus minus plus ஆகும். அப்ப plus 2j. then -3k -2k. okay, அப்ப -3k -2k வந்து -3, அதுக்கப்புறமா நமக்கு +2 இல்லையா? அப்ப again -k. அப்ப r ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சாச்சு. r ஓட வேல்யூ r vector is equal to 2j - k ன்னு கிடைச்சிருக்கு. 2j - k ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபோர்ஸ் ஓட வேல்யூ ஆல்ரெடி 4i + 5j - 6k ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு tau கால்குலேட் பண்ணனும். tau vector is equal to r vector cross f vector. அப்ப நான் என்ன பண்ணனும்? டிட்டர்மைன் கால்குலேட் பண்ணனும். டிட்டர்மைன் எடுக்கணும் இல்லையா? அப்ப டிட்டர்மைன் எடுக்கும்போது previous sum மாதிரி i எடுத்துக்கோங்க, j எடுத்துக்கோங்க, k எடுத்துக்கோங்க. ஓகே, r ஓட வேல்யூ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? 0, 2, -1. so 0, 2, -1. ஃபோர்ஸ்க்கு 4, 5, -6. so i மட்டும் காமனா வெளியில எடுத்துறோம். ப்ளஸ் சைன் கொடுக்க போறோம் i க்கு, because இது பிளஸ், இது மைனஸ், அகைன் பிளஸ். ரைட்? so i க்கு அப்புறமா நம்ம இத நமக்கு தெரியும் இல்லையா? இந்த டேர்ம்ஸ் விட்டுட்டு இத மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப 2 * 6, 2 6 are 12, மைனஸ் இருக்கனால -12. -1 * 5, 5, மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால +5. ஓகே, then -k கொடுத்துட்டு then இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 0. இது 4 2s are 8. ஓகே, 4 2s are 8. k பார்க்கணும், j பார்க்கணும்ல. ஓகே, j பார்க்கணும். அப்ப இது 0, இது 4 * 1 நமக்கு -4. ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கனால +4 இது j. then k கொடுத்தீங்கன்னா அடுத்து நமக்கு 0 * 5 0, 4 2s are 8 கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல i கொடுத்துட்டு -12 + j. அப்ப நமக்கு கிடைக்கும் -7.
அதே மாதிரி மைனஸ் ஜே கொடுத்துட்டு 0 + 4 4. இந்த மாதிரி ப்ளஸ் கே கொடுத்துட்டு -8 ப்ளஸ் கே மைனஸ் கேன்னு வரதுனால நமக்கு மைனஸ் கேவே கொடுத்துடலாம். -8 கே. அப்போ ஃபைனலாக -7 i கேப் -4 j கேப் -8 k கேப்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் வந்து எல்லாமே ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் டியில் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை டார்க் ரிலேட்டடாக கொஷின் ஒன்று பார்த்தா அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். கிளியராக இருக்கா? ஓகே ரைட். ஸோ இது போக நான் ஒரு கொஷின் வச்சுருக்கேன். இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் கொஷினாக பாருங்கள். இதை ஹோம்ஒர்க் கொஷினாக பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். இந்த கொஷின் ஒரு ஹோம்ஒர்க் கொஷின். இந்த ஹோம்ஒர்க் கொஷின் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கிளியராக இருக்கா? ஓகே ரைட். ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏபிசி இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். ஏபிசிங்கிற பாயிண்டில். ஓகே, ஏபிசிங்கிற பாயிண்டில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன். அப்போ ஏபிசி எதில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இது நமக்கு ஏ, இங்கே பி, இதில் சி. ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சென்டர் பாயிண்ட் ஓ. இதில் F1 F2 F3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கக்கூடிய 3 ஃபோர்ஸ் இருக்குது. F1ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், F2ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், F3ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன். அப்போ ஏபியில் F1ம் பிசியில் F2ம் ஏசியில் F3யும் இருக்குது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. F1ங்கிறது ஏபி, F2 பிசியில், F3 ஏசியில். இஃப் டோட்டல் டார்க் அபவுட் O is 0. ஓகே, இந்த ஓங்கிற பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டோட்டல் டார்க்கோட வேல்யூ டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க 0வாக இருந்ததுன்னா மேக்னிடியூட் ஆஃப் F3 என்ன? இதுதானே F3, இதோட மேக்னிடியூட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு டார்க்கோட ரொட்டேஷன் வச்சு பார்க்கும்பொழுது இது ஏபி இல்லையா? ஓகே, அப்போ ஏபின்னு சொல்லும்பொழுது இது எப்படி இருக்குது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தெரியும் இல்லையா? இது இங்கே ஏபி வந்திருக்கிறதுனால இது எப்படி இருக்குது, இது இந்த ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இனி பிசி பார்த்தீங்கன்னா பிசி நமக்கு இதோ இந்த டைரக்ஷன் நோக்கி போக போகுது. அப்போ இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? அடுத்து நமக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி நமக்கு இந்த டைரக்ஷன் வரப்போகுது இல்லையா? அப்போ இது என்னது, கிளாக் வைஸ். இது என்ன, கிளாக் வைஸ். இது நமக்கு கிளாக் வைஸ். அப்போ எத்தனை ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது, எத்தனை கிளாக் வைஸ்? ஜஸ்ட் கிளாக் வைஸையும் ஆன்டி கிளாக் வைஸையும் ஈக்குவேட் பண்ணால் போதும். ஓகே, இது இப்படி ஏபி வருதுலாடா, இது ஆன்டி கிளாக் வைஸ். இது இங்கே போகுதா, இது ஆன்டி கிளாக் வைஸ். இது இங்கே வருதா, அப்போ கிளாக் வைஸ். கிளாக் வைஸையும் ஆன்டி கிளாக் வைஸையும் ஈக்குவேட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ டவு டார்க்கு கேல்குலேட் பண்ணுறேன், ஆன்டி கிளாக் வைஸையும் டார்க்கு கிளாக் வைஸையும் நான் பண்ணும் ஈக்குவேட் பண்ணும். ஓகே, டார்க்கோட ஃபார்முலா என்னது, டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ நமக்கு டிஸ்டன்ஸு இல்லையா? அப்போ நமக்கு 3 பாயிண்ட், எத்தனை ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது, ஏபி ஆன்டி கிளாக் வைஸ், பிசி ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா? ஸோ ஏபி டார்க் ஏபி ப்ளஸ் டார்க் ஏசி ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸில் இருக்கிறது என்னது, பிசி. பிசி மட்டும் நமக்கு கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ வேல்யூ கொடுத்து பாருங்கள். வேல்யூ டார்க் ஏபிக்கு நம்ம வேல்யூ கொடுத்தோன்னா நமக்கு ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல, F1ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ F1 இன்டூ ஆர். ஏன் ஆர் கொடுக்குறேன்னா ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டிஸ்டன்ஸு சேம். ஓகே, அப்போ இது ஆர். அதே மாதிரி F2 இன்டூ ஆர். அதே மாதிரி F3 ஈக்குவல் டு, இது கிளாக் வைஸ்க்கு போதிலே, அப்போ F3 இன்டூ ஆர். அப்போ இதில் எல்லாமே ஆர் காமனாக இருக்கா? எல்லா ஆரையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குது பாருங்கள், F1 ப்ளஸ் F2 இட் இஸ் ஈக்குவல் டு F3 கிடைக்குது. அப்போ நம்ம கிட்ட கேட்டது மேக்னிடியூட் ஆஃப் F3, ஆன்சர் F1 ப்ளஸ் F2 கிடச்சிருக்கு. கிளியராக இருக்கா? ஓகே ரைட். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இப்போ வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னும் ஒரு கொஷின் இருக்குது எனக்கு, ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஒரு கொஷின் நம்ம ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஆங்குலர் மொமெண்ட்டை பாருங்கள். பேலட் டான்சர், a ballet dancer spinning about the vertical axis with her arms folded with an angular velocity 20 radian per second. When she stretches her arms fully, the spinning speed decreases to 10 radian per second. If I is the initial moment of inertia, then the new moment of inertia will be. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஒன். இப்போது நமக்கு பேலட் டான்ஸஸ் உண்டு. ஒரு ஸ்பின்னிங் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பின்னிங் போர்டு மாதிரி இருக்கும், அதில் நின்றுட்டு தான் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே, அப்போ அந்த ஸ்பின்னிங் போர்டு இதோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். இது மேலே அந்த பேலட் டான்ஸஸ் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, 2 பேர் இருக்கிறாங்க. நான் இதுக்கு 2 விஷயம் கம்பேர் பண்ணுறேன்னா கொஷினில் 2ஆக கம்பேர் பண்ணதுனால. ஓகே, கொஷினில் 2 சினாரியோ கேட்டதுனால நான் 2ஐயும் கம்பேர் பண்ணுறேன்.
இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ballet dancer spinning about the vertical axis with her arm folded. அப்போ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, இவங்களோட கைகள் இருக்கு இல்லையா, அந்த கையை என்ன பண்ணிருக்காங்க இந்த டைரக்ஷன்ல. ஓகே, இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன்ல நமக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஃபோல்டர்ல வச்சிருக்கும் பொழுது இவங்களோட ஸ்பீடு இது மூவ் ஆகுதுல, ஆங்குலர் ஸ்பீடு வந்து 20 radian per second. அடுத்தவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா when she stretches her hands, அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹேண்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த டைரக்ஷனுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது அவங்களோட ஆங்குலர் ஸ்பீடு 10 radian per second மாறிடுச்சு. அப்போ ஃபோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க இதை. சரி, அப்போ ஃபோல்ட் பண்ணும்பொழுது ஆங்குலர் ஸ்பீடு 20 radian per second, ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது 10 radian per second. ஃபோல்ட் பண்ணும்பொழுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது ஐ டேஷ்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் படிக்கும் பொழுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கும் ஆங்குலர் ஸ்பீடுக்குமான ரிலேஷன் என்னென்னு. கரெக்டா? ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் ஸ்பீட். கரெக்டா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்குலர் ஸ்பீட். அப்போ யாருக்கு ஆங்குலர் ஸ்பீடு அதிகமோ அவங்களுக்கு ஆங்குலர் ஸ்பீட், அவங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சினாரியாவும் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு 20 radian per second ஆங்குலர் ஸ்பீட் அதிகம் இல்லை, அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும். இது 10 radian per second ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது. கரெக்டாக? அப்போ மூமெண்ட் ஆஃப் ஆங்குலர் ஸ்பீடு கம்மியாகுதுல்ல, அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகரிக்கும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகரிக்கும். அப்போ இதில் வேல்யூவாக கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ வேல்யூவாக கேட்குறாங்கன்னா நமக்கு எல் இஸ் ஈக்குவல் டு, அங்கே வேல்யூவாக நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்குலர் மூமெண்டம் ரெண்டுத்தையும் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் எடுக்கிறோம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. கரெக்டாக? எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. அப்போ ரெண்டு கேஸாக நம்ம எடுக்கிறோம்ல, ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறாங்க ஃபோல்டட், அண்ட் அடுத்த கேஸில் நமக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்ட்ரெச்ட். ஓகே, அப்போ ஃபோல்ட் பண்ணும்பொழுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், சாரி ஆங்குலர் ஸ்பீட் அதிகம், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது ஆங்குலர் ஸ்பீட் கம்மி, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். அப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுத்து ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். L1ஐயும் L2ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னா L1ல் I into 20 இல்லையா, ஒமேகா வேல்யூ 20, இட் இஸ் ஈக்குவல் டு இங்கே I dash into 10. கரெக்டாக? ஓகே, அப்போ இங்கே 0 0 நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். அப்போ I dash உங்களுக்கு வேணும்னா I dash is equal to 2 times of Iன்னு கிடைக்கும். அப்போ ஃபோல்ட் பண்ணி இருக்கும் பொழுது 20 radian per second இருக்காங்க, ஆங்குலர் ஸ்பீடு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது 10 radian per second ஸ்பீடு கம்மியாகுது, அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். இதை கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபோல்ட் பண்ணும்பொழுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐனா, ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டபுள் டைம்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் ஒனுக்கு டபுளாக மாறுது. ஓகே, ட்வைஸாக மாறுது. கிளியராக இருக்கா? ஓகே, சரி. ஸோ மெக்கானிக்ஸ் பார்ட் 2லையும் நமக்கு ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம், சர்க்குலர் மோஷன், பேசிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், vertical circular motion, moment of inertia, radius of gyration, torque and angular momentum கான்செப்ட் நல்லா படிச்சிருக்கோம். நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதுன்னா, இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் பிடிச்சதுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் இந்த செஷன் கீழே எனக்கு கொடுங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா செஷனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட், இன்னொரு 2 days தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 1 year நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதற்கான ரிசல்ட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ரைட், ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.